So we are live and let's get started. Screen share பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. Okay, and next thing is okay, cool. Right. ஓகே, ஸோ எல்லாருக்கும் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் சாப்பிட்டீங்களா? டீம் எல்லாமே சாப்பிட்டியாச்சுல? ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நிமிஷம் பி ஆன்லைன். ஓகே, ஸோ ரைட், நம்ம திருப்பி ஒரு டவுட் பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஓகே, வி ஹவ் டன் தி வேலிடேஷன் அண்ட் ஓகே, நான் பேசுறதெல்லாம் கிளியராக கேட்குதா எல்லாருக்கும்? ஓகே ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் வாட் வி ஷுட் டூ இஸ் சேவ் இட் டு லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, இதை நம்ம வந்து பண்ணணும் நெக்ஸ்ட்டு. ஓகே, அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் ஸ்னிப்பெட்லாம் சரியாக ஒர்க் ஆகல இல்லைங்களா இந்த ரீட்மியில். ஸோ ஏன் ஒர்க் ஆகல சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் டிப்பிக்கலி ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் கிளிக் ஆன் எடிட் டைரக்ட்லி ஆன் கிட்டப். ஓகே, ஸோ இதில் வந்து ஏன் ஒர்க் ஆகல சொல்லிட்டு நான் பார்ப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே லைக் ஸ்பேஸ் தந்துட்டு ப்ரீவியூ பார்க்கலாம். இப்போ கரெக்டாக அப்ளை ஆகுதா? இப்போ கரெக்டாக அப்ளை ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் லைக் எ கரெக்ட் ஸ்னிப்பெட். ஓகே, யூ கேன் ஆல்சோ ரிமூவ் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரிமூவ் பண்ணிட்டேன் ப்ரிவ்யூ. ஓகே, ரிமூவ் பண்ண வேலை செய்யலை. ஆக்சுவலி வி ஹேவ் டு ஹேவ் சம் ஹைஃபன் அண்ட் ஸோ இந்த கேப் இருக்கணும். ஓகே, அது நம்ம நெக்ஸ்ட் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏதாச்சும் குயிக்காக ரீட்மி ஃபைலில் உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இது மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இஷ்யூஸில் நான் வந்து இங்கே எடிட் இருக்கு இல்லையா, இதை இதே மாதிரி இங்கே கேப் வச்சுக்கிறேன். இதே மாதிரி இங்கேயும். இது வந்து பாயிண்ட்ஸ் இல்லை, அது வந்து தெரிஞ்சால் போகணும். ஸோ இது வந்து செக் பாக்ஸ் கிடையாது. மூவ் பண்ணிக்கலாம் அண்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் யூ கோ டு ப்ரிவியூ மீன்ஸ் ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒர்க் ஆகுது. யூ கேன் ஆல்சோ ஹேவ் லைக் இன்ஸ்டெட் ஆஃப் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா நம்ம வந்து 1 2 3 கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐ வில் ஹேவ் லைக் திஸ் 1 2 3. ஓகே, லெட்ஸ் கோ டு ப்ரிவியூ. ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் இது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கூட அந்த லெஃப்ட் வந்து நல்லாயிருக்கும்ல, ரைட்டில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ரிவ்யூ பார்க்கலாம். குட் ரிவ்யூ. லெட் மீ காப்பி எவ்ரி திங், கோ டு ஹியர் அண்ட் பேஸ்ட் இட். அண்ட் இப்போ நான் வந்து இங்கே நான் வந்து டேப் பண்ணி பார்க்குறேன். ஓகே, அண்ட் கொஞ்சம் ஃபார்மேட்டிக்காக நான் இங்கே பண்ணுறேன் சேவ். அண்ட் இப்போ இந்த கோடை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். கோ டு ப்ரிவ்யூ அண்ட் இப்போ ஓகே பர்ஃபெக்ட். இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வருது. ஓகே, ஸோ டன். ஸோ இது முடிச்சாச்சு. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஜஸ்ட் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் அப்டேட் இட். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரீட்மி ஃபைல் மட்டும் அப்டேட் பண்ணோம் இல்லையா. ஸோ கெட் add readme git commit docs. So fix the checkbox typo. Git push. ஓகே, புஷ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ கோ அண்ட் கிளிக் திஸ் ரெபாசிட்டரி. ஓகே, அண்ட் பர்ஃபெக்ட் வேலை செய்யுது எல்லாமே. கூல்.
நிமிஷங்க. யாராச்சும் திட்டுறீங்களா என்ன? ஓகே, தூங்க விடாமல் சாவடிக்கிறான்னு சொல்லி திட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மனசுக்குள்ளே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நான் வேல்யூ என்டர் பண்ணிடணும். க்ரியேட் பிக்கப் தந்த உடனே ஐ ஷுட் ஏபிள் டு சேவ் இட் சம்வேர் எல்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி ஃபார்ம் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இப்போமே ஸ்டோரி லைன். ஓகே, இல்லை ஒர்க் ஃப்ளோ வைஸ் கொண்டு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஹேவ் இட் லைக் திஸ். ஸோ கெட் இன்புட் courier input data input from the user. ஓகே, ஸோ அதை முடிச்சாச்சு, டன். செகண்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணோம், சேவ் தட் courier information courier data in the client browser. ஓகே, ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா display that courier data in table form. ஓகே, ஃபோர்த் வந்து make CRUD operations functionality binary. ஓகேவா? ஸோ இதான் என்னோட ஸ்டோரி லைன். ஓகே, நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம அப்ளிகேஷன் எப்படி வேணுமோ எப்பவுமே இது மாதிரி ரைட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் திங்க் லைக் இன் ஒர்க் ஃப்ளோ வைஸ். ஓகே, ஸோ இது இல்லாமல் பிளைண்டாக போனீங்க வச்சுக்கோங்களேன், ஒன்று முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற விஷயம் இது தான், ஆல்வேஸ் கோ வித் அ ஸ்டோரி லைன். ஸோ கெட் courier data input from the user which we done. ஓகே, நெக்ஸ்ட்டு இது இன்னும் பண்ணல ஆக்சுவலி, நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வாங்கணும், பட் நம்ம யூஏ பில்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபார். ஓகே, நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சேவ் தட் courier data in the client browser. ஓகே, அண்ட் தேர்டு வந்து display the courier data in the table form and make CRUD operations functionality. ஓகேவா? ரைட். ஸோ நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ வேல்யூஷன் பக்கவா பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வாங்கணும், கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வேலிடேஷன்ஸ்க்கே நிறையா இருக்குது. ஓகே, வி ஹேவ் காட் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம நிறைய லாஜிக் நம்ம ஜாவாஸ்கிரிப்டுக்கும் நிறைய லாஜிக் நம்ம ரைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போது நிறைய கோட் கான்ஃப்ளிக்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டு ஆர்கனைஸ் தி வேலிடேஷன் ப்ராப்பர்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஜேஎஸ் ஃபைல் இருக்குல்ல, இங்கே நான் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். என்ன ஃபைல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் validations.js. ஓகே, ஸோ இந்த வச்சிருக்கிற எல்லா கோடுமே நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கட் இட் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் இப்போ நான் வந்து என்னோடய வேலிடேஷன்ஸில் வந்து என்னோடய ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் எல்லாமே இருக்கும், அண்ட் மெயின் ஜேஎஸில் வந்து எனக்கு வந்து என்னோடய ஆப் லாஜிக் இருக்கும். ஓகே, ஸோ நான் அதை மாதிரி நான் வச்சுக்க போகிறேன். ஸோ ஐ கேன் டூ டூ திங்ஸ். either I can import JavaScript file here or நம்ம என்ன பண்ணலாம்னா HTML-குள்ளே போயிட்டு கீழே நம்ம எங்கே போடுறோமோ அங்கே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய main.js இருக்கட்டும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா want the validation.js. ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can again ஜஸ்ட் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு what we can do, we need to get the form element here also, ரைட்டா? ஸோ ஜஸ்ட் நான் பண்ணுறது கோட் பண்ண காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது நான் கோட்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுலாம் எல்லாருக்கும் புரியுதா? ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் ஃபஸ்ட் ஒன்று இப்போ எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். ஸோ எதாவது புரியலைன்னா என்கிட்ட நீங்கள் கேளுங்க, சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே. ஸோ லாக் பண்ணிவிட்டு லெட் மீ கோ தி ஃபார்ம் எலிமெண்ட், லாக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தேவையில்ல க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது இருக்கட்டும். ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட் அண்ட் லெட்ஸ் கோ டு கன்சோல். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் எலிமெண்ட் நம்மளுக்கு வருது. ஓகே, ஃபார்ம் எலிமெண்ட் வருது. நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ ஜஸ்ட் இது நான் வந்து வேறு இதில் போய்க்கிறேன் இருங்க. ஏன்னா ஃபார்ம் ஃபேக்கில் வந்து போடாது வந்து ரொம்ப தலைவலியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் contributor account. Okay,
ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன வேணுமோ அதில் வச்சுக்கலாம். ஓகே, நான் நியூ ப்ரொஃபைல் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஓகேவா? ரைட். இப்போ நான் வந்து எனக்கு என்ன வேணுமோ அதில் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, காட் இட். ஃபேக் ஃபில்லர் எக்ஸ்டென்ஷன் ஃபஸ்ட்டு போயிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதை add to Chrome, add extension. Okay, and also I'm going to install some other thing. Okay, done. இப்போ நான் GitHub லாகின் பண்ணோம் இல்லையா? ஸோ வச்சு அதுவும் நான் லாகின் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ github.com/ done. அண்ட் தேவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது நம்மளுக்கு தேவை. ஓகே, இந்த ரெபாசிட்டரி பேர் என்னது வந்து போச்சு. இந்த பேர் என்னது? கொரியர் பிக்கப் ஃபார்ம். ஓகே, நைஸ். ஸோ லெஃப்ட் நம்ம அவுட்புட்டு, ரைட்டில் வந்து நம்மளோட GitHub லிங்க் ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட்டில் வந்து நம்ம பார்க்குற ரிசோர்ஸஸ். ஓகே, அப்படி நீங்கள் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெட்ஸ் லாக் அவுட். இந்த ஃபார்ம் வந்து டாமில் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இந்த ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து இந்த என்னோடய ஃபார்ம் எலிமெண்ட் வருது. ஓகே, பட் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஹேவ் இட் இன் ஆப்ஜெக்ட் ஃபார்ம். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? வாட் ஐ கேன் டூ சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த ஃபார்ம் எலிமெண்ட் ஃபார்ம் டேட்டா கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போட்டு, சாரி திருப்பி சொல்லுங்கள். ஃபார்ம் எலிமெண்ட்டை நியூ ஃபார்ம் டேட்டா கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே பாஸ் பண்ணிவிட்டு அதை நான் அது கேட்கல. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பாருங்கள், டேரக்டர் டாட் டிவ் பண்ணணும். எனக்கு இது HTML காமிக்குது இல்லையா? எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்மில் காமிக்கணும். ஸோ ஐ கேன் யூஸ் கன்சோல் டாட் டிவ் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் இது மாதிரி காமிக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு இதுக்காக. ஓகே, அன்பு சம்திங் அபவுட் HTML டிஃபர் அட்ரிபியூட். எஸ், நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதுவே இட்ஸ் மோர் தென் எனஃப். இது வந்து லோட் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம அந்த ஜாஸ்க்கு நம்ம போட போது இல்லை. கரெக்டாக? அதனால் இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்குள்ளே வி ஹேவ் ஆல் அவர் இன்புட்ஸ். நேம், மொபைல் நம்பர், பிக்கப் டேட், பிக்கப் ஏரியா அண்ட் பட்டன், அது மாதிரி இருக்குது. ஓகேவா? அதை தாண்டி வி ஹேவ் சம் அதர் திங்ஸ். ஸோ ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கோங்களேன். வி ஹேவ் மெனி ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஐடி, கிளாஸ், அந்த மெத்தட் நம்ம பார்த்தோம் இல்லையா? மெத்தடு, நோ வேலிடேட்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அதோட ஆட்ரிபியூட்ஸ், அந்த ஃபார்மில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ரைட். இப்போ ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வி ஹேவ் கிளாஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸோ எலமெண்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ வி கேன் கெட் தி எலமெண்ட்ஸ் லைக் திஸ். ஸோ எலமெண்ட்டில் இது மாதிரி நீ வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வி ஹேவ் ஃபர்ஸ்ட் ஸ்டைல் அண்ட் ஸோ. ஓகே, இது முக்கியமானது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட கோல் வந்து வி நீட் டு கெட் தி வேல்யூஸ். கரெக்டாக? ஸோ எப்படி வாங்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோடய ஃபார்ம் EL டாட் எலமெண்ட்னு போட்டு அதாவது இதெல்லாம் பார்க்கலாம். ஃபார்ம் EL டாட் என்னென்ன இருக்குது இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வி ஹேவ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது எலமெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம இது போட்டுவோம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் லாக் திஸ். என்ன வருது பார்க்கலாம். சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வி கெட் தி HTML கண்ட்ரோல் கலெக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் காட் ஆல் 0 1 ஸோ. ஓகே, நம்ம அசைன் பண்ணிக்கலாம். எதர் வி கேன் அசைன் லைக் திஸ்.
ஸோ இல்லை வந்து ப்ராப்பராக நெட்டில் வந்து எப்படி வாங்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இட்ஸ் கியூட் ட்ரை. HTML ஃபார்ம் கெட் எலமெண்ட் வேல்யூஸ் அப்படி வாங்குவோம். ஓகே, ஸோ எப்படி அவங்க வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்பால் குக்கீஸ். ஓகே, ஃபார்ம் டீட்டெயிலாக வாங்குறாங்க. ஓகே, ஓகே, இது கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஃபார்ம் எலமெண்ட் இல்லையா? இது இங்கே தான் எல்லாமே இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ கோட் அண்ட் இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ 0 இன்புட்டில் அதோட நேம் வச்சு நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைன். அன்பு சொல்லுங்கள். ஆக்சுவலி யூடியூப் வீடியோவில் வந்து அதாவது இந்த டாம் சீரீஸில் வந்து ஃபார்மை வந்து எப்படி வாங்கியிருப்பீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸ் டாட் நெக்ஸ்ட் அதோட நேம் வச்சு வாங்கியிருப்பீங்க. ஐஃபனில் போட்டு வாங்கியிருப்பேன்றீங்களா? இது மாதிரி சொல்கிறீங்களா? லைக் திஸ் இப்படியா? அப்படி வாங்கியிருக்க மாட்டீங்க. ஆக்சுவலி நீங்கள் டோட்டல் ஃபார்மையும் வந்து ஃபார்ம்ஸ்லேருந்து எடுத்துருப்பீங்க. நெக்ஸ்ட் அதுலேருந்து டாட் எலமெண்ட்ஸ் போட்டாலே உங்களுக்கு எலமெண்ட்ஸ் கிடைச்சிடும். இல்லை நம்ம இதுலேயும் அப்படி தானே பண்ணியிருக்கோம். ஃபார்ம் எலமெண்ட் வச்சு டாட் எலமெண்ட்ஸ் அப்படி தானே வாங்கியிருக்கோம். ஸோ யூ கேன் எதர் லைக் இதுவும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸ். ஓகே, ஃபார்ம்ஸ் 0 ஃபார்ம்ட்டில் டாட் எலமெண்ட்ஸ். ஓகே, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே சேமாக தான் இருக்குது பாருங்கள். இட்ஸ் a different way of approaching things, that's all. ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து கெட் எலமெண்ட் பை ஐடி ஆல்ரெடி சஜிட் சொல்கிற மாதிரி கெட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வி கெட்டிங் தி HTML எலமெண்ட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்காது, இதில் நமக்கு வராது. டைப் ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணாது சஜஷன்ஸ். அதனால் we are going to ignore it for now, this thing. நீங்கள் அதில் வந்து இந்த ப்ராக்கெட் நோட்டேஷன் யூஸ் பண்ணிட மாட்டீங்க. அது இல்லையா? ஆமாம். டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸ்ன்னு போட்டால் ஃபார்முக்கு ஒரு நேம் கொடுத்து அதில் நேம் அது காட்டும். அந்த நேமை வச்சு தான் நீங்கள் எலிமெண்ட் எல்லாம் கெட் பண்ணி எடுப்பீங்க அந்த வீடியோவில். அப்படிங்களா? எனக்கு எதுவா? ஆமாம், காமெடியாக இருக்கேன் நான். ஓகே, இது சொல்கிறீங்களா? லைக் ஃபார்ம் எலமெண்ட் டாட் எலமெண்ட் 0 இது சொல்கிறீங்களா? ஆமாம். நான் மேலே செகண்ட் லைன் கோட பாருங்க. டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸ் இந்த ஃபீட்பேக்னு கொடுத்துருக்கீங்க. டாட் ஃபீட்பேக் அந்த ஃபீட்பேக்ங்கிறது நீங்கள் ஃபார்மை கொடுத்துருக்கீங்க. ஆமாம், ஓகே. பை நேம் நான் தந்திருக்கேன். ஓகே, அண்ட் இப்போ ஃபார்ம் EL டாட் எலமெண்ட்ஸ்னு போட்டால் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஆமாம், அதே தான் நீங்கள் காமிக்குது இல்லை? சேம் திங் தானே ரெண்டுமே. இப்போது இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஃபார்ம்ஸ் இப்போது இதுவும் இது பதிலாக நீங்கள் வந்து லைக் நம்ம என்ன நேம் வச்சுருக்கோம், கொரியர். இது வந்து ஐடி நம்ம வைக்கல, நேம் இது வைக்கல. ஓகே, ஸோ நம்ம இப்போது போன செக்ஷன் இருந்தீங்களா? உங்கள் பேர் வந்து போச்சு. ஆமாம் இருந்தேன் ஆக்சுவலி. அப்போது அது வந்து இன்அப்ரோப்ரியேட் வேவா? இங்கே நீங்கள் டைப் ஸ்கிரிப்டில் நீங்கள் யூஸ் பண்ணாத போது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு விஎஸ் கோடில் காமிக்கல சஜஷன்ஸு. அந்த சமயத்தில் ஆஸ் அ ஹேக்காக நம்ம வந்து கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுவும் அதுவும் ரெண்டுமே சேம் தான். பட் என்னென்னா இப்போ இதில் யூஸ் பண்ணதுனால வி ஆர் கெட்டிங் சம் டைப் சஜஷன்ஸ். விஎஸ் கோடில் சஜஷன்ஸ் காமிக்குது. அதில் வந்து அந்த வீடியோவில் காமிச்சதா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை while making this video. ஓகே, பட் இதுவும் இப்படியும் பண்ணலாம் அண்ட் இப்படியும் பண்ணலாம். இதுவும் பண்ணலாம், இல்லை இப்படியும் பண்ணலாம். we have multiple ways. மார்னிங் வந்து நீங்கள் லைன் நம்பர் 4ல் எழுதி இருக்கிறது இன்அப்ரோப்ரியேட்னு சொன்னீங்களா? அதான் கேட்டேன். அந்த வீடியோவில் எழுதி இருக்கிறது அப்போது இது ஆமாம், இது அன்அப்ரோப்ரியேட்டு. இப்போது இங்கேயும் அதே மாதிரி இந்த எலமெண்ட்ஸ்னால இது கரெக்டான ப்ராசஸாக இல்லையான்னு சொல்கிறீங்களா, கேட்குறீங்களா? செகண்ட் லைன் வந்து கரெக்டான ப்ராசஸாக இல்லையா? ஓகே, நான் ஒன்று பண்ணுறேன். நான் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஃபார் குயிக்காக டீபக் பண்ணுறதுக்காக லெட் மீ கோ டு தி ஃபார்ம் அண்ட் அசஸ் லைக் திஸ் நேம் கொரியர் ஃபார்ம்னு போட்டுட்டு லெட் மீ ட்ரை டு அசஸ் இட் லைக் திஸ் document dot forms dot and பேர் என்ன பார்த்தோம், கொரியர். இது வந்து இப்படி போட்டுப்போம். லெட்ஸ் ஹேவ் லைக் திஸ் கொரியர் ஃபார்ம். இது வேறு செட் பண்ணிக்கிறேன். கான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு போட்டுட்டு இப்போ லாக் பண்ணி பார்க்கலாம். வேல்யூ தான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக. சி ஃபார்ம்
அண்ட் மற்ற எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன், கமெண்ட் பண்ணுறேன். சேவ், லெட்ஸ் கோ ஹியர். அண்ட் என்னால் வேல்யூ வாங்க முடியுது, சூப்பர். அண்ட் இப்போது ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் பாருங்கள், இதுவும் பாருங்கள். ஓகே, ஸோ இது ஒரு வே அண்ட் இது ஒரு வே, கரெக்டாக? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல பார்க்கும்போது while having this way, இங்கே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா we are just getting a form with the name of courier form. ஓகே, பட் இங்கே போனீங்கன்னா தி டைப் வந்து எனி காமிக்குது. ஸோ விச் மீன்ஸ் விஎஸ் கோடுக்கு, ஓகே, இது வந்து பேட் ப்ராக்டிஸ் சொல்கிறதோட விஎஸ் கோடுக்கு வந்து அது புரியல, இது வந்து ஃபார்மானே புரியல. ஓகே, ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த சஜஷன்ஸும் காமிக்கல. இப்போ நீங்கள் வந்து if you go see form dot நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே காமிக்கல சஜஷன்ஸ். ஓகே, வேறஸ் இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ரெடி இங்கே பண்ணியிருக்கீங்க இல்லையா இந்த ஃபார்ம் எலமெண்ட்டில், இங்கே பார்த்தீங்கன்னா since we identified by using get element by id, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஃபார்ம் சொல்லிட்டு இது பண்ணியிருக்கு, HTML எலமெண்ட் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் காமிக்கும் ஃபார்ம் el டாட், நீங்கள் பார்த்தீங்களா HTML சஜஷன்ஸ் எல்லாமே காமிக்குது. ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தேர்ஸ் நத்திங் லைக் ரைட் ஆர் ராங். இப்போ நீங்கள் டைப்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் இப்படியும் பண்ணுவேன், இதுவும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு சஜித் வந்து சஜஷன்ஸ் காமிக்கலன்னு சொல்லும் போது ஐ கான் வித் திஸ் அப்ரோச், தட்ஸ் ஆல். இதுவும் ஒர்க் ஆகும், இதுவும் ஒர்க் ஆகும். ஓகே, ரைட். ஸோ விஎஸ் கோடுக்காக ஐ வில் கீப் திஸ் திங் ஆஸ் இட் இஸ். remove this name, தேவையில்லை. ஓகே, ஸோ இது நமக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெனு ஜேஸில் ஓகே, let's refresh it. அண்ட் இதுலேயும் வருதா? ஓகே, சூப்பர். இப்போது ஐ எம் கோயிங் டு லுக் ஃபார் அன் ஈவெண்ட். ஓகே, லெட்ஸ் ஸ்க்ரால் லிட்டில் டவுன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஈவெண்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்ம HTML இருக்கிற இன்புட்டை வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வாங்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரௌசரில் வந்து இஃப் யூ ஆர் மேக்கிங் எனி திங் இன்ட்ராக்டிவ் அப்படின்னா இட்ஸ் கால் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் அ கிளிக் ஈவெண்ட், இட்ஸ் ரைட் கிளிக் ஈவெண்ட் அண்ட் ஸோ இட்ஸ் ட்ராக் ஈவெண்ட், அது மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ சம் இன்ட்ராக்ஷன் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன். ஸோ அந்த ஈவெண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ஆன் சப்மிட் ஈவெண்ட். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் லிசன் ஃபார் தி ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம் எலிமெண்ட் இங்கே இருக்கா? ஸோ ஃபார்ம் el டாட் அண்ட் ஒரு ஈவெண்ட் லிசன் பண்ண போகிறேன். என்ன ஈவெண்ட் அப்படின்னா சப்மிட். ஓகேவா? ஸோ சப்மிட் ஈவெண்ட்காக வெயிட் பண்ண போகிறேன். அது சப்மிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த வேல்யூ வந்து இந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் இருக்கணும். ஓகே, இதான் என்னோட ப்ரிட்டி மச் கோட். ஸோ ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த கோட்லாம் புரியுதா, நான் ஈவெண்ட் லிசனர்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு புரியுதா? பிகாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. இது புரியலனா உங்களுக்கு மற்ற விஷயங்கள் ரேட்டில் எதுவுமே புரியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து சப்மிட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லாக் இட் லைக் ஃபார்ம் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். சேவ் அண்ட் லெட்ஸ் கோ அண்ட் ட்ரை. அண்ட் ஃபேக் ஃபில்லர் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் யூஸ் தி ஃபேக் ஃபில்லர். அண்ட் இங்கே பார்த்தீங்களா இப்போ நம்பர் போடாதனால இட் இஸ் ஜஸ்ட் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் பக். ஸோ நம்ம பண்ணி வேறு வழி இல்லை, என்ன பண்ணி பார்க்கலாம். கிரியேட் பிக்கப், நம்பர் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ வேல்யூஷன் கரெக்டாக வேலை செய்யுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சு, வேல்யூஷன் எரர் காமிக்குது. பட் ஸ்டில் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இது வந்து எரர் தானே, இட்ஸ் லைக் எரர். ஓகே, பிகாஸ் ஃபார்ம் ஒரு வாட்டியுமே சப்மிட் பண்ணும் போதும் இது வந்து இது மாதிரி திங் நடக்குது. ஸோ வாட் வி கேன் டூ இஸ் ஜஸ்ட் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் பண்ணுறேன்னா ஐ வில் ஜஸ்ட் கோ டு ஜஸ்ட் வேலிடேட்டா, வேலிடேட் டாட் டெவ்வா என்னதுன்னு தெரியலையே. ஓகே, ஜஸ்ட் வேலிடேட் போடுவோம். டெவ். லெட்ஸ் கோ டு செக் அவுட், லெட்ஸ் கோ டு டாக்ஸ் அண்ட் லெட்ஸ் கோ டு டுட்டோரியல்ஸ். இதில் வந்து லெட்ஸ் கோ டு something called methods. On fail, revalidate, validate, destroy, show errors. Okay, if you use the clever for
Let's go with some practical examples. Okay, அது எப்படி பார்க்கலாம். Check out code JS. Valid before submitting ஒன்று இருக்குது. ஓகே, சப்மிட் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்லி இதுதான். வேலிட் பிஃபோர் சப்மிட்டிங் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா let's go to JS. இங்கே பார்த்தீங்கன்னா வேலிட் பிஃபோர் சப்மிட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்குது. ஒரு தனி ஒரு செட்டிங்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can enable it like this. ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வேலிட் இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது ஃபார்ம் வேலிடேஷன்ஸ். இங்கே வந்து இந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ண உடனே ஐம் கோயிங் டு பாஸ் திஸ் கான்ஃபிக். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து வேலிடேட் பிஃபோர் சப்மிட்டிங் சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ட்ரை இட் அகேன். ரெஷ் வேல்யூ போடுறேன். அண்ட் ஃபார் டெஸ்டிங்காக என்ன பண்ணுறேன், லெட்ஸ் மீ அசியூம் லைக் ஐ வில் ஹேவ் சம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா டெஸ்டிங் பண்ணும்போது இந்த சமயத்தில் வந்து ஒரு வாட்டி நம்பர் என்டர் பண்ண மாட்டேன். ஸோ ஐ நோ ஹவு தி லாஜிக் ஒர்க்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கீழே போயிட்டு என்னோடய வேல்யூவில் வந்து ஐ வில் ஹாவ் சம் வேல்யூ. ஓகே, ஸோ ஐ கேன் ஹாவ் இட் லைக் திஸ். ஸோ இங்கே போயிட்டு வேல்யூ போடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வேல்யூ இருக்கும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது மாறுது அப்பயும். ஓ மை காட். சரி, ஓகே, வேறு வழி இல்லை அப்போ நம்மளுக்கு. refresh and let's click pick up. and இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அகைன் இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகுது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த வேலிடேஷன் டாட் ஜேஎஸ் ஃபைல வந்துட்டு இந்த ஈவெண்ட் ரிசல்ட்ல இம்போர்ட் பண்ணா கரெக்டாக அது இந்த ஈவெண்ட் நடக்கையில் அது வேலிடேட் பண்ணும். சாரி திருப்பி சொல்லுங்க. அந்த வேலிடேஷன் டாட் ஜேஎஸ் ஃபைல வந்துட்டு இந்த ஈவெண்ட் லிசனருக்குள்ள இம்போர்ட் பண்ணிட்டா வேலிடேஷன் நடக்கும். நம்ம ஆனால் செப்பரேட் பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம லாஜிக்கை. வே செப்பரேட்டிங் வேலிடேட் ஃபார்மையும் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஓகே, வெயிட் லெட் மீ டூ ஒன் திங். நான் செக் பண்ணி பார்க்குறேன். டாக்கில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் கிளியராக பார்க்கறதுக்காக. validate before submitting. Okay, fine. Okay, submit form automatically. Okay, இதான் டிஃபால்ட்டான இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கிவ் இட் a try. ரிமூவ் பண்ணிவிட்டு save and then right click extension and go to option, select right click extension and go to எந்த இது சொல்றீங்க ஷீப் பாலன். go to option, select. ஓகே, இதை மேனுவலாக பண்ண சொல்கிறீங்களா? அது மாதிரி go here and use ignore fields. எங்கே இருக்குது ignore fields? இங்கே இருக்குது ignore fields. okay, ignore fields that already have content. nice, சூப்பருங்க, cool. இப்போ க்ளோஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? again சூப்பர், I learned something new. செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது சேவ் வேல்யூ போடுறேன். அண்ட் இது நம்மளுக்கு தேவையில்லை இதுமேட்டு. ஐயோ, கெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது அதான் க்ளோஸ் பண்ணிட்டேனே. மை காட். சரிங்க. அண்ட் இங்கே ஒரு ட்ரிக் நான் சொல்கிறேன். என்ன ட்ரிக் அப்படின்னா, இப்போது என்ன மாதிரி சில பேர் ஆக்சிடென்டலாக டெலிட் பண்ணிடுவீங்க, க்ளோஸ் பண்ணிடுவீங்க. கரெக்டாக அந்த செமெட்டில் வாட் யூ கேன் டூ இஸ் you can make use of some shortcut. okay, so keyboard வந்து you have to press control shift t. இப்போ என்ன பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன க்ளோஸ் பண்ணிங்களோ அது வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா?
ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு நியூவான ஒரு google.com ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, பேஜ் இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன்னா Ctrl+Alt which will open the closed tab. ஓகே, இட் இஸ் சூப்பர் ஹெல்ப்ஃபுல். பார்த்தீங்களா, நான் 3 வச்சுருக்கேன், 3 எனக்கு வந்துச்சு அழகா. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ உஷாராக தேவையில்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். இருங்க, இது தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிப்போம். இது ஓகேவா இருக்கா? ஓகேவா இருக்குது. ஓகே, டன். இப்போ நம்ம வேல்யூ வாங்கணும் கரெக்டாக, அதான் நம்ம கோல். ஸோ நம்ம பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபேக் ஃபீலை போட்டால் இப்போயும் மாறுதேங்க, ரிஃப்ரெஷ், இப்போயும் மாறுதே. லெட்ஸ் கோ டு ஆப்ஷன்ஸ் அண்ட் ஓகே, அந்த கீழே சேவ் பண்ணுமோ? பண்ணுவோம். ஆஹா, கொண்ட லெவல் இது பார்க்காம போயிட்டோமே. ஓகே, சேவ், ரிஃப்ரெஷ். இப்போது சூப்பருங்க, கிரேட். number should be less than or equal than 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தான் இருக்குது. இது என்ன புது எரர்னு தெரியலையே. இது டெபக். pick up. Number should be less or equal than 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 தான் போட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு. கிளிக் பிக்கப். அன்பு எக்ஸ்ட்ரா இன்னொரு நம்பர் ஒன்று பண்ணுங்க. போட்டால் 11 நம்பர் தானே வருது, அப்பயும் அதே எரர் தான் வருது. இந்த எரர்லாம் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி தெரியலையே நம்ம, பட் நம்ம லாஜிக்லேயே நம்ம இடிக்குது எங்கேயோ. நம்ம ஷுட் பி லெஸ் ஆர் ஈக்குவல் தென் 10. நம்மளோட வேல்யூஷன்ஸ் போயிடும். இங்கே வந்து லெட்ஸ் சி ஹவ் வி ஹவ் வேலிடேட்டட் தி மொபைல் நம்பர். மினிமம் 10 தந்திருக்கேன், மேக்ஸ் தந்திருக்கேன். அந்த மேபி அந்த நம்ம வேல்யூ வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் தானே கொடுத்துக்கிறோம், அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணி பார்த்தா அந்த இன்புட் ஃபீல்டு இல்லை ஆனால் இது எடுத்துக்கோங்கள. இருங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா கூட இஃப் இட் இஸ் லைக் அ நம்பர், சேவ், ரிஃப்ரெஷ், பிக்கப், இப்பயும் அதே தான் வருது. ஓகே, ஜஸ்ட் அன்டூ இட். வேல்யூஷன்ஸ் போயிட்டு வேறு ரூல் வந்து ஈக்குவல்னு ஏதாவது ரூல் இருக்கான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு டாக்ஸ் ரூல்ஸ். ஈக்குவல் 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 நம்பர் ஓகே. வச்சு பார்க்கலாம். ஃப்ரெஷ் பிக்கப். அன்பு ஒருவேளை மின் அண்ட் மேக்ஸ் நம்பர் ரெண்டுமே 10 கொடுத்தனால இது கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஏதாவது ஒன்று ட்ரை ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி ஆகல, இதுக்கு முன்னாடி அது ஆகல. ரிமூவ் ஃப்ரெஷ். இந்த ரூல் வந்து மினிமம் நம்ம வந்து 10 தான். யார் சவுண்டோ டிவியில் ஓடுது, அப்படியே க்ளீனாக கேட்குது. சாரி. 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது. பட் மேக்ஸிமம் நம்பர் இருந்தால் நிறைய நம்பர் இருக்குமே. இட்ஸ் அப்பரண்ட்லி இட்ஸ் அ பக். வந்து மேபி அந்த நம்ம இந்த ஃபைல் வெலிடேஷன் ஃபைலையும் வந்து main.jsக்கு ஐ மீன் இம்போர்ட் பண்ணணுமோ? இல்லை ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ இட் ஹாஸ் நத்திங் டு லைக் தட். அப்படி இல்லை, மேபி 11 போடும். இட்ஸ் அசிம் லைக் 12 எக்ஸாம்பிள் போடும்போது நம்பர் ஷுட் பி லெஸ் ஆர் ஈக்குவல். அன்பு வண்டி நம்பருக்கு தான் வருதா இல்ல மத்த டீடைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வருதா? நம்பருக்கு தான் வருது. இட் இஸ் செக்கிங் திஸ் வேல்யூ அண்ட் திஸ் வேல்யூ.
மேக்ஸ் நம்பர் தான் போட்டிருக்கேன், கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 20 போடுவோம். இப்போது இந்த சின்ன லாஜிக் இஷ்யூ தான். நம்பர் ஷுட் பி லெஸ் ஆர் ஈக்குவல் தேன், நம்பர் ஷுட் பி லெஸ். இப்போ இருங்க, லெட் மீ ரிமூவ் திஸ். எந்த ரூலில் வந்து எரர் ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு லெட் மீ கெட் பிக்கப். இப்போது இந்த ரூல் தான் அங்கே எரர் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதே நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதில் கம்மி பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் வரல. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கல்ப்ரிட். இந்த கல்ப்ரிட் எதனால் வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்பர், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ டு நம்பர், maximum length, maximum number, value. Number should be less than defined value. ஓ, இது வந்து அந்த நம்பரோ, ஒருவேளை லைக் லென்த் இல்லைன்னு நினைக்கிறேங்க. அது ஐ திங்க் இட்ஸ் நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து லெட்ஸ் கோ டாப் அண்ட் வேல்யூ வச்சு பார்க்கலாம். தானே மேக்ஸ் நம்பரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 4 5 6 7 8 9 10 வச்சுக்கின்னு பார்க்கலாமா. சேவ், ரிஃப்ரெஷ். இப்போ வரல பார்த்தீங்களா. ஓகே, 10 இட்ஸ் ஆல் அபவுட் லென்த். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can use max length for it, right? மேக்ஸிமம் லென்த் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் 10. மினிமம் லைட் வந்து இது மினிமம் நம்பர் கிடையாது. ஸோ மினிமம் லென்த். இட்ஸ் a good bug. ரிஃப்ரெஷ் செக் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுது. ஓகே, இது மாதிரி சின்ன சின்ன இடத்துல அப்பப்போ வரதான் செய்யும். அண்ட் ஹூ நோஸ், இது மாதிரி சின்ன ஏரியாவே வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து ஒரு நாள் 2 நாள் கூட எடுக்க டைம் ஆகும். பட் we have to be very patient. Okay, let's go to console, inspect, go to console, create pickup and form submit ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து வேல்யூஷன் இருக்கும்போது என்ன வந்து பார்க்கலாமா. வேல்யூஷன் ஆகும்போது ஃபார்ம் சப்மிட் ஆகுதா, சப்மிட் ஆகுது. ஸோ வாட் ஐ ஹாவ் டு டூ இஸ் செக் பண்ணி பார்க்கலாம். HTML form submit with validation. Let's scroll bottom. வாட் இஸ் மென்ட் பை JS ரிகர்ஷன் தெரியலீங்களே. இது வந்து ஒரு ஜென்ரலான டாபிக் அது. பட் நீங்கள் எக்ஸாக்டாக என்ன கேட்குறீங்கன்னு தெரியலங்க. ஐ ஹவ் நோ ஐடியா. இஃப் என்டர் சம் ஆல்ஃபபெட் கேரக்டர்ஸ் நம்பர் ஃபீல்ட். இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் நம்பர் ஃபீல்ட் நீங்கள் என்டர் பண்ணால் கூட இட் ஒன்ட் ஏபிள் டு சப்மிட். ஓ, அந்த வேல்யூஷன் சொல்கிறீங்களா. மேக் சென்ஸ். பட் நம்பர் போட்டிருக்கோம் இல்லையா இங்கே மேலே. இஃப் யூ கோ டு வேலிடேஷன்ஸ் ஐ ஹாவ் ரூல் செட் டு நம்பர். ஸோ நம்பர் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். டெக்ஸ்ட் கேரக்டர்லாம் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. மேபி இன் ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம்னா, லைக் எப்படி வந்து இந்த கேரக்டரே அலோவ் பண்ணாமல் நம்பர் மட்டும் அலோவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகேவா, ரைட். லெட்ஸ் கோ டு main.js submit event and let's validate this form here. யோகராஜ் சொன்ன மாதிரி கூட இது பண்ணலாம் ஆக்சுவலி. பட் அதோட கொஞ்சம் ஈஸியான வே இருக்கா தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ். ஸோ என்னோட லாஜிக் பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ணும்போது டூ வேலிடேஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து மற்ற விஷயங்கள் வந்து ஆனால் ஓகே. ஐ காட் இட். பட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ சேவ் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா என்ன main.js ஃபஸ்ட் ரன் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் மை ஃபார்ம் வேலிடேஷன் கோட். மேபி என்ன பண்ணலாம்னா அது கொஞ்சம் உல்ட்டா போட்டு பார்க்கலாம். மேலே போட்டுட்டு இப்போ வேலிடேஷன் ஃபஸ்ட் லோட் ஆகட்டும், நெக்ஸ்ட் main.js லோட் ஆகட்டும். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். சேவ், கிவ் இட் ட்ரை, கிளிக். இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ வேலிடேஷன் இல்லாமல் பார்க்கலாம். இப்போ ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகலை.
Maybe அப்புறம் என்ன பண்ணோம்னா we should do some validation here. Do validation, check validation here. If validation வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா ஓகே எனக்கு வந்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும். ஓகே தான் லாஜிக். ஓகே ரைட். ஸோ நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு as it is. இதுதான் லாஜிக். ஸோ இப்போ இந்த வேலிடேஷன் ட்ரூவா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்டேட் நான் வாங்கணும் கரெக்டாக. ஸோ ஐ வாண்ட் டு செக் லைக் இந்த ஃபார்ம் வந்து வேலிடேஷன் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணலாம் அதுக்கு, லெட்ஸ் கோ டு ஜஸ்ட் வேலிடேட். And let's go to checkout, value before submitting, and no validate. Okay, validate before submitting. இப்போ இந்த இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் ட்ரை திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு வேலிடேஷன்ஸ் அண்ட் லெட் மீ ஹாவ் திஸ் திங். ஒர்க் ஆச்சு திருப்பி நான் ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா? நோ வரிஸ். ரிஃப்ரெஷ், பிக்கப், அண்ட் இப்போ வேல்யூ வந்து ஆகலை தெரியுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். இப்போ வந்து வென் ஐ ஹாவ் எரர்ஸ், ஓகே வென் ஐ ஹாவ் எரர்ஸ் நான் வந்து க்ரியேட் பிக்கப் தரும்போது எரர் ஷோ ஆகுது அண்ட் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகலை. மேபி நான் கமெண்ட் பண்ணியிருக்கணும், மேபி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாங்க இந்த இஷ்யூ. பேஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் சப்மிட்டட். ரிஃப்ரெஷ், ஃபேக் ஃபில்லர் போடாமல் ஃபார்ம் சப்மிட் ஆகுது. ஓகே லெட்ஸ் கோ டாப். வேறாச்சும் டாக்ஸில் வந்து ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ப்ளே கிரவுண்ட் என்ன இருக்குது ஆக்சுவலி? ப்ளே கிரவுண்டில் ஆட் ஃபீல்ட்ஸ், auto complete off, no validate. Let's go to docs, methods. அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேலிடேட் ஒன்று இருக்குது. ஓகே ஸோ இது என்ன பண்ணது பார்க்கலாம். இஃப் யூ யூஸ் இஸ் கால் பேக் பிஃபோர் சப்மிட்டிங் ஃபார்ம், dot on validate. இது எக்ஸாம்பிள் கிடைச்சா நல்லாயிருக்கும் கூட. ஸோ என்ன பண்ணலாம், கூகுளில் கேட்போம். ஃபார்ம் வேலிடேஷன் ஆன் சப்மிட். Just fails to submit the form after validation அப்படி யாரும் கேள்வி கேட்டிருக்காங்க. Go back. Scroll down. Start form validation only on submit. Okay. இது வந்து jQuery. So let's go back. இது நமக்கு தேவையில்லை. Okay, we have something called error message. This field is required. Class பண்ணி மாத்திக்கலாம் போல. Okay, maybe nice. Validation dot on field, validation not required. Valid. Any idea?
ஏன் ஒர்க் அலோன் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அன்பு சொல்லுங்க நான் ஒன்று சொல்கிறேன், அது கரெக்டானு தெரில. சொல்லுங்க. நீங்கள் தனித்தனியாக 2 ஃபைலில் வச்சுருக்கிறதுனால அந்த வேலிடேஷன் செக் ஆனதோன்னு அது பிரேக் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்சைடு அந்த உள்ள போட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணீங்கன்னா மேபி. இதுக்குள்ளே சொல்கிறீங்களா? இதுக்குள்ளே சொல்கிறீங்களா இல்லை வந்து இந்த டேட்டாஸ்லாம் வந்து இந்த மெயின் ஜேஎஸில் போட சொல்கிறீங்களா? அப்படிதான் வேலிடேஷன் அது வந்து கம்ப்ளீட் ஆன உடனே அது பிரேக் சரி ஒன்று ஆகுதுன்னு பண்ணுறேன். நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு வேலிடேஷன்ஸ் கீழே போடுறேன். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அப்படி இல்லை, இந்த வேலிடேஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதாங்க இந்த வேலிடேஷன்ஸு. பட் அந்த இதுக்காக ஈவெண்ட் இருக்காக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி. இப்போ இந்த வேலிடேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹவ் யூ நோ? இப்போ இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே ரைட். ஓகே வேறு என்ன பண்ணலாம் நம்ம? லெட்ஸ் ட்ரை சம்திங் எல்ஸ். லைக் எப்படின்னா இப்போ இந்த ஃபார்ம் தான் நம்ம பண்ணுறோம், நம்ம வேலிட் ஃபார்ம் வச்சும் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த வேலிட் ஃபார்முக்குள்ளே ஆல்ரெடி ஃபார்ம் இஎல் இருக்கு இல்லையா? ஸோ லெட் மீ டூ ஒன் திங். நான் பண்ணுறேன். லெட் மீ கமெண்ட் திஸ் ஃபார் நோ ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். அண்ட் the validate form dot இங்கே வந்து let's have something called validate on validate. ஓகே இது வந்து மெத்தட். ஸோ validate ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வந்து I have a callback function. ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகே let's give it a try. லாக் பண்ணுறேன். லாக் validated. ஓகேவா? ஸோ ஒரு இ மாதிரி பாஸ் பண்ணிவிட்டு இயில் ஏதாச்சும் ஈவெண்ட் மாதிரி பாஸ் பண்ணிட்டு இயில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? செக் பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ சேவ் give it a try. ஃப்ரெஷ் பண்ணும்போது valid is true. ஓகே இது வந்து இட்ஸ் கிவிங் மீ தி fields groups is submitted true is valid false. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? I can just check es is valid. இது வேலிட் இல்லையா செக் பண்ணிக்கலாம். லைக் திஸ். if நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். எல்ஸ் நான் பண்ணுறதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ புரியல கேளுங்க. நாட் வேலிடேட்டட். ஓகே and I want to show the e. save refresh create. ஸோ இந்த ஃபார்ம் சப்மிட் எங்கேருந்து வருது? இங்கேருந்து வருதோ? let me comment it. save. ஓகே இப்போ குவிக் பிக்கப் நாட் வேலிடேட் வருது. ஓகே கூல். இப்போ வேலிடேட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வேலையும் போட்டு ஓ ரைட். ஸோ ஒரு வேலைக்குமே இது கால் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் அப்ரோச். ஸோ என்னென்னு பார்க்கலாம். வேலிடேட் ஃபார்ம் டாட் வேலிடேட் forced validation. Okay, I can also do this thing if I am not wrong. Okay, இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே இந்த ஃபார்ம் வேலிடேஷன் ஆசிட்டிஸ் இருக்கட்டும். ஓகேவா? நான் இங்கே கெட் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த ஃபார்ம் எலமெண்ட்டு. இது மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு மெயின் ஜேஎஸில் போட்டுக்கிறேன். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் திஸ் ஃபார்ம் எலமெண்ட் ரைட். கூல் நைஸ். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதே மாதிரி வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் எலமெண்ட் ஓகே நான் செக் பண்ணி பார்த்து அப்புறம் உங்களுக்கு வேலை செஞ்சு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் ஹேவ் ஹியர் அண்ட் இங்கே வந்து ஐ வாண்ட் வேலிடேட் ஃபார்ம் டாட் I want to do validate form dot validate. So save பண்ணி பார்க்கலாம். Let's give it a try. Refresh. This value is not defined because நான் இது போட் பண்ணல, அதனால தான் உங்களுக்கு வரல. ஸோ காப்பி பண்ணிக்கிறேன், இது மேலே போட்டுடுறேன். Save, refresh, quick pickup. Okay, form is submitting by the way. Okay.
let's go and Google again. Revalidate field on success. ஓகே இது கூட கரெக்டான ஏரியாவாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னா இங்கே வந்து லெட்ஸ் ரிமூவ் திஸ் on success okay, so இது ரெண்டும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். சேவ். லெட்ஸ் கோ அண்ட் ரிஃப்ரெஷ். கிளிக் பிக்கப். இப்போ வந்து இங்கே வரல. பட் இஃப் ஐ என்டர் தி வேலிடேஷன் அப்போ இது வரல. ஓ நான் அலர்ட் பண்ணல. மை காட். சேவ். ஃப்ரெஷ். பிக்கப் வரல. போட்டால் வருது. ஓகே நைஸ். ஓகேங்க. நான் கன்ஃபியூஸ் பண்ணாமல் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது. ஸோ நான் என்ன பண்ணலான்னா இப்போது நான் ஆல்ரெடி இந்த கோடெல்லாம் புரிஞ்சுதா, நான் இந்த சேஞ்சஸ் தான் பண்ணல. இதெல்லாம் புரிஞ்சது எல்லாருக்கும் ஜஸ்டிங். ஸ்ரீபாலன் நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் பண்ணலாம். பட் சின்ஸ் நம்ம வந்து அந்த கான்செப்ட் பார்க்காதனால ஜஸ்ட் வந்து we are going to duplicate this code and check. ஓகேவா? அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பற்றி. ரைட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேம் அதே மாதிரி ஜஸ்ட் ஐம் கெட்டிங் தி ரெஃபரன்சஸ் யூஸிங் திஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் ஆக்சுவலி இது நான் இங்கேயே போட்டேன். இட் ஷுட் பி லைக் திஸ். இங்கே தானே இருக்கணும். இங்கே தான் இருக்கணும். எப்படி ஒர்க் ஆச்சு? சேவ். ஃபிஷ். கிளிக் பிக்கப். ஓகே பிக்கப். ஓகே இதுதான் கரெக்டான கோடு. ஸோ இது நீங்கள் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நம்ம தேவை. இது வந்து எங்கே இருக்கணும்னா இட் இஸ் ஆப்ஷன் ஆஃப் ஜஸ்ட் வேலிடேட். ஓகேவா? இது வந்து இங்கே இருக்கணும். ஓகே. ஸோ திரும்பியும் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேலிடேஷன்ஸ்க்கு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன் இல்லைங்களா? இங்கே ஆஃப்டர் வேலிடேஷன்ஸ் எல்லாமே இங்கே கவர் ஆகுது. ஓகே. நான் டிஸ்டர்ப் பண்ண போது கிடையாது. ஓகே. ஸோ பட் என்னென்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் தி வேல்யூ. ஓகே. இப்போ நான் இந்த கோடுக்கு ஐ கேன் புட் திஸ் கோட் இந்த பாட்டம் ஆஃப் validation.js. நான் இது கீழே போடலாம். பட் ஸ்டில் எனக்கு இதுக்கப்புறம் நிறைய நான் பண்ண போகிறேன். CRUD ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ அதனால் ஐ வாண்ட் இட் இன் a dedicated page called main.js. அதனால் அப்படி போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி ஃபார்ம் எலிமெண்ட்டை நான் document.get element by ஐடியில் வாங்கிட்டு அதே மாதிரி நியூ இன்ஸ்டன்ஸாக நியூ ஜஸ்ட் வேலிடேட் அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஃபார்ம் எலிமெண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஷன் நான் வந்து போடுறேன். ஓகே. இட்ஸ் லைக் கான்ஃபிகரேஷன் டு ஜஸ்ட் வேலிடேட். ஓகே. என்னென்னு வேலிடேட் பிஃபோர் சப்மிட்டிங் வந்து ட்ரூவானு போடுறேன். ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யூ ஷுட் வேலிடேட். அதுதான் அந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் எலிமெண்ட்டில் ட்ரெடிஷ்னலாக வாங்கணும் இல்லை ஃபார்ம் எலிமெண்ட்டு இந்த ஃபார்ம் எலிமெண்ட்டில் நான் ஒரு ஈவெண்ட் லிசன் பண்ணுறேன். அந்த ஈவெண்ட் பேர் பார்த்திங்கன்னா சப்மிட் ஈவெண்ட்டு. அண்ட் அதுக்குள்ளே ஒரு வாட்டியும் இன்ஸ்டன்ஸ் வரும்போதும் ஸோ எப்போலாம் ஃபார்ம் சப்மிட் ஆகுதோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் வேலிடேட் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா? இது நான் வந்து சக்ஸஸாக இருந்தால் மட்டும் ஐம் எக்ஸிக்யூட்டிங் திஸ் கோட். ஓகே. இப்போ சக்ஸஸ் இல்லைன்னா ஆகும் டேட்டா வந்து இதுக்குள்ளே வந்து இந்த கோட் வந்து டேட்டா இங்கே பாஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இங்கே நம்ம கோட் ரைட் பண்ண போது கிடையாது. ஓகேவா? ஸோ we can return false here. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் சக்ஸஸ் ஆனால் மட்டும் ஐ வாண்ட் டு அலர்ட் லைக் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் கிரேட் அப்படின்னு வாங்கணும். ஓகே. தான் என்னோட கோல். ஸோ வேலிடேஷன் சக்ஸஸாக ஆச்சுன்னா இந்த கோடு சக்ஸஸ் ஆகலைன்னா ஐ ஷுட் ரிட்டர்ன் ஃபால்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. கிரேட் பிக்கப் தரும்போது ஸோ வேறு ஷோ ஆகுது. அண்ட் வென் ஐ புட் சம் வேல்யூஸ் கிரியேட் பிக்கப் தரும்போது எவ்ரிதிங் ஒர்க் கிரேட் சொல்லுவது. ஓகேவா? கூல். ஸோ நம்ம வேலிடேஷன்ஸ் கரெக்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் திங் வந்து ஹவு டு கெட் தி வேல்யூஸ். நான் என்னோடய வேலிடேஷன் பண்ண வேல்யூஸ் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் லெட் மீ ஒன் பாஸ் பண்ணுறால ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அது ஈவெண்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ சேவ் அண்ட் லெட்ஸ் இது வந்து அலர்ட் கிடையாது. இப்போ வந்து இது வந்து console.log அப்போ தான் நம்ம எதாவது பார்க்க முடியும். console.log. ஓகே.
save and put some value, create pickup, and இங்கே பார்த்தீங்கன்னா we are getting the submit event as it is. Okay, so இதுக்குள்ள நம்ம வாங்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா we are going to get the target. So and so target சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can just get it like this, right? So e dot target dot value அப்படி சொல்லி வாங்கிக்கலாம். ஓகே, வேல்யூ இல்லை, டார்கெட் வாங்கிக்கலாம். ஸோ சேவ் அண்ட் ஃபிஷன் பார்க்கலாம் அகெயின். ஸோ கிரெட் பிக்அப் அண்ட் ஐ கேன் கெட் தி ஃபார்ம் வேல்யூ. ஓகே, இல்லை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஈக்குவல் தேவையில்லைங்க, பிகாஸ் we already have form element, right? So why we need an element? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can directly get the elements. ஸோ இதுக்குள்ளே வந்து we can get something called form data, ரைட்டா? ஸோ ஃபார்ம் டேட்டா அண்ட் ஒரு சேவ் பண்ணிக்கிறேன், கான்ஸ் ஃபார்ம் டேட்டா அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாக் ஃபார்ம் டேட்டா டாட் என்ட்ரிஸ், அது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது சேவ் பண்ணி பார்த்தா கூட வேல்யூ வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஓகே, லெட்ஸ் காப்பி இட் அண்ட் ட்ரை இட். கெட் பிக்அப். ஓகே, ஐட்டர் வருதா? அகெயின் I will get it like this. ஓகே, ஸ்ப்ரெட் ஆப்ரேட் மூலமாக வாங்குறேன் அண்ட் நான் செக் பண்ணி பார்க்கறதுக்கான வாங்குறேங்க. ஓகே, டோன்ட் ஃபீல் வியர்ட். ஃப்ரெஷ். ஓகே, ஸோ இந்த ஆக்சுவலி ஃபார்ம் டேட்டா என்னென்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? ஃபார்ம் டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வாட்டி நான் வந்து சப்மிட் பண்ணும் போதும் அந்த டேட்டாஸ்லாம் வந்து ஐ கேன் கெட் இட் த்ரூ ஃபார்ம் டேட்டா. ஓகே, ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஆன் இன்டர்நெட் ஃபார்ம் டேட்டா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி. ஸோ இட் வில் ஹேவ் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ், நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து போடுறோமோ அந்த என்ன டேட்டாஸ்லாம் வச்சுருக்கோமோ அது எல்லாமே நான் இது மூலியம் வாங்கலாம். ஓகே, இந்த ஃபார்ம் டேட்டா வந்து ஒரு பார்த்தீங்களா, இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து we have many methods. we can appendனா we can add values to it. நம்ம delete பண்ணிக்கலாம், இருக்கிற வேல்யூஸை வந்து வாங்கலாம் அண்ட் வேல்யூஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன வேல்யூ வேணுமோ அது மாதிரி கெட் ஆல் அது மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேவா? we have many methods inbuilt. ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ வித் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து இந்த ஃபார்ம் வேல்யூஸ் வந்து வேல்யூஸை வாங்கணும், கரெக்டாக? ஸோ ஃபாரில் லெட் வேல் ஆஃப் இல்லை வேல்யூ ஆஃப் என்னது ஃபார்ம் டேட்டா டாட் வேல்யூஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஏன்னா எல்லா வேல்யூஸ் இங்கே தானே இருக்குது. ஸோ இதில் வந்து லாக் பண்ண போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு லாக் லைக் வேல்யூ. ஓகே, அண்ட் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். சேவ். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஃபேக் ஃபில்லர், கிரிட் பிக்அப் அண்ட் ஒன்றும் ஒர்க் ஆகலை. இதுங்க என் மவுஸ் ப்ராப்ளட்டா? இல்லை, இதுவும் ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலன்னு பார்க்கலாம். ஃபார்ம் டேட்டா உள்ள ஃபார்ம் இன்சர்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன். புரியல, என்ன சொன்னீங்க? திருப்பி அந்த நியூ ஃபார்ம் டேட்டா இருக்குல்ல, அந்த ஆமா ஃபார்ம் எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணிடலாம். அந்த அந்த ஆர்குமெண்ட் ஃபார்ம் எலிமெண்ட் இது போடணும்னு சொல்றீங்களா? ஓகே, இருங்க. ஓகே, let's go try again. Put some value, pick up, refresh, try again, create pickup. ஓகே, நான் வாங்க முடியுது. பட் ஸ்டில் என்ன மவுஸ் இஷ்யூவா இல்லை லேட்டாக தான் தெரியல. இருங்க, கிளிக் ட்ரை. ஃபேக் ஃபில்லர், கிரியேட் பிக்கப். ஏன் ரெண்டு நான் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது? இஸ் மை இஷ்யூ ஆர் வாட்? லாக் பண்ணி பார்க்குறேன். இங்கே கிளிக்ட் அப்படின்னு போடுறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து ஒரு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் கிளிக். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக அந்த சப்மிட் இவெண்ட் ஒர்க் ஆகுது. ஓகேவா? பட் வேல்யூஷன் இல்லாதனால இட்ஸ் அகெயின் ஃபெயில் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கிரியேட், இப்போ தான் சப்மிட் ஆகுது. ஓகே, லெட் மீ செக் லைக் திஸ். validate form dot and இதில் வந்து ஏதாச்சும் success callback.
ஓகே ஆன் சக்ஸஸ் கால் பேக் போட்டு பார்க்கலாம் ஒரு வாட்டி. நான் செக் பண்ணி பார்க்குறேங்க ஓகேவா, ஃபார் பீப்புள் ஹூ ஆர் நாட் அவேர். ஐம் ஜஸ்ட் செக்கிங் ஹவு இட்ஸ் கோயிங் டு ஒர்க்னு சொல்லிட்டு. ஸோ கிரியேட் பிக்கப் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் எ ஃபங்க்ஷன் அப்படி வருது. ஆன் சக்ஸஸ் கால் பேக், ஆன் சக்ஸஸ் கால் பேக் இட்ஸ் நாட் எ ஃபங்க்ஷன் அப்படி வருது. ஓகே இட்ஸ் லைக் அ ப்ராப்பர்ட்டியா. validate form dot on success call back. இல்லை இங்கே வந்து ஃபஸ்ட் வேலிடேட் பண்ணணுமா, வேலிடேட் ட்ரூ. ஓகே save fresh. Now it's working perfectly great. இப்போ வேல்யூ போடாமல் போட்டா ஓகே. சொல்லுங்க. எனக்கு புரியுதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் தடவை லோட் ஆகும்போது அந்த வேலிடேட் டாட் ஆன் சக்சஸ் அந்த கோடே ரன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சப்மிட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த கோட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல ரன் ஆயிட்டு திரும்ப ஒரு வாட்டி சப்மிட் பண்ணும்போது ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இஷ்யூ. ஆனால் அதுதான் ஏன்னு தெரியல. அதுதான் வந்து முன்னாடி சப்மிட் பண்ணி வச்சுருக்கோம். வேலிடேட் பிஃபோர் சப்மிட்டிங் ட்ரூன்னு வச்சுருக்கோம். வேலிடேட் பிஃபோர் சப்மிட்டிங் ட்ரூன்னு வச்சுருக்கோம். ஓகே பட் ஸ்டில் வை மேபி இந்த கோடை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க லெட்ஸ் ட்ரை சேவ் ஃப்ரெஷ். செகண்ட் டைம் தான் வருது. அந்த சப்மிட் ஈவெண்ட்டுக்கு வெளியே போட்டுடலாம்ல அதை. எதை? வேலிடேட் ஃபார்ம் டாட் ஆன் சக்சஸ் இருக்குல்ல, அந்த அந்த ஃபங்க்ஷனே அந்த ஈவென்ட்டே வந்து ரெண்டு வாட்டி சப்மிட் ஆகுது. அதுக்குள்ள ஓகே தான், மேக் சென்ஸ் தான். ஓகே லெட்ஸ் கோ டு ட்ரை. இதுக்குள்ள ஒர்க் ஆகும் ஆக்சுவலி. சேவ் அண்ட் லெட்ஸ் கோ ரிஃப்ரெஷ் கிரியேட் பிக்கப். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வருதே ஆக்சுவலி, பாஸ்ட் வேல்யூஸ்லாம் வந்து வருது. வேல்யூஷன் கரெக்டாக இதாகலை, ப்ரொசீட் ஆகலை, அதுதான் இஷ்யூ. ஓகே சாரி இருக்கேன். இட்ஸ் அன்டூ இட். இது இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி இதுவும் நான் வச்சுட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். ட்ரை சேவ் பண்ணும்போது வேல்யூ வருது. ஓகே லெட்ஸ் கோ அண்ட் ரிவர்ட் பேக். அன்பு ஜஸ்ட் ஜென்ரலாக தான் சொல்கிறேன். இது வந்துட்டு வெலிடேட் ஆனது பிறகு தான் ஃபார்ம் சப்மிட் ஆகணும். ஆமாம். ஸோ அந்த ஃபார்ம் சப்மிட் ஆகிற அந்த ஈவெண்ட்டை வந்துட்டு ஒன் சக்ஸஸ்க்குள்ளே எழுதலாமா தெரியாது. ப்ரிவென்ட் டிஃபால்ட் வச்சு பண்ணலான்னு சொல்கிறீங்களா? இல்லை நான் கேட்குற எப்படின்னு சொன்னால் அந்த ஒன் சக்ஸஸ் ஈவெண்ட் ரைட் ஃபார்ம் சப்மிட் ஈவெண்ட்டுக்குள்ளே தான் ஒன் சக்ஸஸ் ஈவெண்ட் வந்துட்டு ரைட் பண்ணேன் ஃபஸ்ட்டுக்கு. திருப்பி சொல்லுங்க. இந்த ஒன் சக்ஸஸுக்குள்ள அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ற ஈவென்ட் லிஸ்ட் அந்த சப்மிட் பண்ண அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு ரைட் பண்ணலாமா? இல்லை அது அப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலி. இட் டாஸ்ன்ட் மேக் சென்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம லாஜிக்கலாக யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகே அதுக்குள்ளே தான் வந்து இட் ஷுட் டூ வேலிடேஷன். பட் வேலிடேஷன் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து சரியாக அது பண்ணலையான்னு தெரியல. தட் இஸ் தி கல்ப்ரிட், மெயின் கல்ப்ரிட் ஹியர். இருங்க ஒன்று பண்ணுவாருங்க. லெட்ஸ் கோ அண்ட் செக் அகெயின். நீங்கள் சொல்கிறது அப்படி பண்ணக்கூடாது முஷ்கீர். Revalidate. Okay. Old form manual deletions for miss.
இதுக்கு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் கிளியராக படிக்கணுன்றது அறுவடையாக படித்தா அப்படி தான் ஆகும். ஸோ லெட்ஸ் லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். ஆன் வேலிடேட் ஆஃப்டர் வேலிடேஷன் ரன். ஓகே, success on success where event is a form submit event, where event is the form submit event. So maybe on submit வந்து on success form submit event. Please note that this callback does not submit your form. You should trigger it manually or you should submit form automatically settings. Okay. Let's copy this code and let me do it like this. Let's try this again. என்னாச்சு நம்மளது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே, ரன் ஆகுது. on fail, on revalidate field, revalidate mandatory. Okay, refresh, destroy. ஜஸ்ட் வேலிட் நல்லா இருக்குது, பட் நிறைய கமெண்ட்ஸ் அப்படி இல்லாத மாதிரி இருக்கு. ஃபார்ம் சப்மிட். இதெல்லாம் jQuery. Just validate examples. நம்மளது எரர்னு பார்த்தா இது வேறு லெவலில் எரர் இருக்கும் பொழுது. லெட்ஸ் கோ பேக். ஃபார்முலா சீரியலைஸ் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். ஸ்ரீபாலன், ஆக்சுவலி என்னன்னா ஃபார்ம் டேட்டா வந்து ஒரு ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணும்போது அதோட வேல்யூஸ்லாம் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா we can get those values using form data. Okay, அதான் what if we add form.add event listener inside on success function. ஓகே, இப்போ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா let me comment this submit event fully. ஓகே, இப்போ இந்த வேலிட் ஃபார்ம். ஓ ரைட், ஓகே இருங்க. இதை நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், ஃபார் சிம்பிளிசிட்டி செக் பண்ணுறதுக்காக லெட் மீ கமெண்ட் எவ்ரி திங். இந்த வேலிடேஷன்ஸில் வந்து நான் இங்கே கீழே போடுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஃபார்ம் டாட் ஆன் சக்ஸஸ் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ கால்பேக் லாக் சக்ஸஸ் இன் போகிறேன். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் கிவ் இட் a try. create pickup, கீழே லாக் ஆகலை. and if I have my validation, create pickup, now it's submitting perfectly good. ஓகே, இப்போது வேறு ஏதோ ஒன்று செக் பண்ணுவாங்க. என்னங்க மறந்து போச்சு. வேறு ஏதோ ஒரு லாக் செக் பண்ணும்போதுனா ஒர்க் ஆகலை. ஞாபகம் இருக்கா? ஃபார்ம் டேட்டா. ஃபார்ம் டேட்டா கரெக்ட். ஸோ ஃபார்ம் டேட்டா எங்கே வேல்யூ வச்சுருக்கோமா, ரூம் பண்ணிட்டோமோ அவசரத்தில். இட்ஸ் undo it, undo இங்கே இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை டு கெட் தோஸ் வேல்யூஸ் அண்ட் மற்ற எல்லாமே ரூம் பண்ணிக்கலாம். நான் ஏன் என்ன ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் ஆச்சுன்னா. ஸோ
save. And இங்கே ஆல்ரெடி இருக்கு இல்லையா, ஸோ யூ கேன் யூஸ் லைக் dot target. So okay, form element இருக்கணும், which is form el. Save. Let's give it a try. Refresh. Pick up. வேறு வரல. வேல்யூ போட்ட உடனே வேல்யூ வருது. ஒர்க் ஆகுதாங்க? நானே இப்போது கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஆக்சுவலி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தத விட இப்போ வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லை ஏதாச்சும் பாட்டில் பார்க்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணுறோமான்னு தெரியல. இல்லை அந்த Work ஆகுது. Output 2 செகண்ட் கழிச்சு தான் முன்ன வந்துச்சு, இப்போ உடனே வருது. ஓகே ஃபைன். ஆக்சுவலி என்ன இஷ்யூ அப்படின்னா, வாட் இஷ்யூ வி ஆர் ஆல் ஃபேஸிங் இஸ், இப்போது இங்கே அண்டு பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம், அகெயின் வேலிடேஷன்ஸில் வந்து வி ஹாவ் அவர் ஜஸ்ட் வேலிடேட் ஆஸ் அ நியூ இன்ஸ்டன்ஸ்னால் அது ஒரு தனியாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, இப்போது இதுக்கு தான் நம்ம வந்து வி ஹவ் ஆடட் தி ஃபீல்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மெயின் என்ன பண்ணுறோம், வி ஆர் அகெயின் கிரியேட்டிங் நியூ ஜஸ்ட் வேலிடேட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து டிஃப்ரெண்ட், இதுக்கு நம்ம வந்து ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணல. ஓகேங்களா, அதனால தான் தி இஷ்யூ வாஸ் லைக் தட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, வி கேன் ரிமூவ் திஸ் என்டையர் கோட் ஃபார் நவ் மெயின்.js-ல, அண்ட் இங்கே வந்து சப்மிட் காரங்க வச்சுக்கலாம். ஓகே ரைட், ஸோ வி கேன் ஹாவ் ஆல் அதர் திங்ஸ் ஹியர். Okay, make sense. Okay, let me cut and let me put everything in main.js and validation இப்போதைக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை இருக்கட்டும், ஆக்சுவலி இன்கேஸ் நம்ம தேவைப்பட்டால் கூட நம்ம அப்புறம் லேட்டராக மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு எல்லா கோடும் main.js-ல இருக்குது. ஓகே, main.js தான் ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளால் வந்து எல்லா வேல்யூஸும் நம்மளால் வாங்க முடியுது ஜாவாஸ்கிரிப்டில். ஓகே, அட் லாஸ்ட். ஸோ இப்போ என்னன்னா, ஐ வாண்ட் திஸ் இன்ஃபர்மேஷன் டு பி stored in some place. Okay, so this is where we come in. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சாங்க இதுக்கே. ஓகே, இதுதான் வந்து ஒரு நியூ கான்செப்ட் வர போகிறோம். என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால் லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இஃப் யூ கோ டு அவர் ரீட்மி ஃபைல். சாரி, எனக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களா அந்த ஆன் சக்ஸஸ் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு? ஷியோர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணுறது, ஆட் ஃபீல் பண்ணுறது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எஸ், வேலிடேஷன் புரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ நம்ம வேலிடேஷன் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வேலிடேட் ஃபார்ம் வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, ஓகே எவ்ரிதிங் வந்து வேலிடேஷன் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போது இந்த பிளாக் வந்து ரன் ஆகும். இட்ஸ் கால், இந்த என்டையர் ஃபார்ம் வந்து ஆன் சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு வந்து இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கோட்லாம் ரன் ஆகும். ஓகேவா, சின்ஸ் ஆல்ரெடி இதுக்குள்ளே இருக்க வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது இல்லையா, ஃபார்ம் ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபார்ம் ஈவெண்ட் வந்து யூஸிங் இந்த ஃபார்ம் டேட்டா மூலிமா நம்ம வந்து வாங்கிக்கலாம் டேட்டாஸ். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ஈக்குவல் நீங்கள் தேவையில்லை, இன்ஃபேக்ட் இது கூட பண்ணிக்கலாம். இட் வில் ஒர்க் ஆஸ் இட் இஸ். ஸோ இந்த ஃபார்ம் வேலிடேஷன் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இந்த கோட் ரன் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னா அந்த கோட் ரன்னே ஆகாது. தட்ஸ் இட் திங். ஓகே, அன்பு புரிஞ்சுது. ஓகே அன்பு, இப்போ வந்து அப்போ நம்ம சப்மிட் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண வேண்டாம் இல்லையா? இது பண்ண தேவையில்லை, பிகாஸ் நம்ம இங்கே வந்து சப்மிட் பண்ணுறோம் இல்லைங்களா. இஃப் யூ கோ ஹியர் மீன்ஸ் வேலிடேட் பிஃபோர் சப்மிட்டிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து சப்மிட் பண்ணும்போது ஜஸ்ட் வேலிடேட் என்ன பண்ணுதுன்னா, குறுக்க வந்து அது வேலிடேட் பண்ணுது. வேலிடேட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த சக்ஸஸ் ஈவெண்ட் தரும். நம்ம இங்கே பண்ணிக்கிறோம், இங்கே இங்கே நம்ம லாஜிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். தட்ஸ் ஆல். ஓகே ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இதில் ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா அதே சொல்லி நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது. ரைட், இப்போது வேறு மாதிரி அகைன் ஐ ஃபர்காட் திருப்பி தரும்போது வேல்யூ வருது. இப்போது இந்த வேல்யூஸ்லாம் வந்து ஐ நீட் டு ஸ்டோர் இட் இன் சம் பிளேஸ். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி, இஃப் யூ கோ டு ரீட்மி ஃபைல், இங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா பேஸில் நம்ம வந்து எல்லா வேல்யூவும் சேவ் பண்ணுவோம் கரெக்டாக. பட் கரண்ட்லி வி டோன்ட் ஹேவ் எனி டேட்டா பேஸஸ். நம்மளோட மெயின் கோல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிளைண்ட்லாம் யார், ஹூவர் இஸ் அசஸிங் அ வெப்சைட், வெப் ஆப். ஓகே, அவங்க தான் வந்து கிளைண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும். அவங்க கிளைண்ட்டோட அவங்க ப்ரௌசர்லேயே சேவ் பண்ணுறது தான் இட்ஸ் கால் லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ இது எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ கோ டு facebook.com, ஃபேஸ்புக்கில் இல்லை நான் ஆக்சுவலி. ஓகே இருங்க, ஓகே ஓகே இஃப் ஐ கோ டு facebook.com, இங்கே பார்த்து வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ ரைட் கிளிக் அண்ட் கோ டு சம்திங் கால் இன்ஸ்பெக்ட். ஓகே, அண்ட் இதில் போனீங்க வச்சுக்கோங்களேன்.
சரி க்ளோஸ் பண்ணிப்போம். ரைட் கிளிக் அண்ட் கோ டு இன்ஸ்பெக்ட். அண்ட் இப்போது நான் இங்கே லாகின் பண்ணியிருக்கேன், எல்லா இன்ஃபர்மேஷன் எங்கே சேவ் ஆயிருக்கும் அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த டெவ் டூல்ஸ் கரெக்டாக. ஸோ இஃப் யூ கோ டு அப்ளிகேஷன் வி ஹேவ் சம்திங் கால் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்கும்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா வி ஹேவ் லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் சேவ் பண்ணுற லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இது மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் தேவையான ஏதாச்சும் லோக்கல் இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் யூ கேன் சேவ் இட் ஹியர். ஓகே, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த குக்கீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குக்கீஸ் இங்கே இருக்குது பாருங்கள், குக்கீஸ். அண்ட் இது வந்து இதெல்லாம் வி ஹேவ் டிபிஸ். ஸோ நிறைய டிபிஸ் இருக்குது, இதெல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் டாஸ்க். ஓகே, இஃப் ஐ ஜஸ்ட் இப்போ பாருங்களேன் இந்த ஸ்டோரேஜ்லாம் வந்து ஃபேஸ்புக் ரன் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நீடட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெலிட் பண்ண வச்சுக்கோங்களேன், லெட் மீ கிளியர் திஸ் சைட் டேட்டா. ஓகே, கிளியர் சைட் டேட்டா இருக்கு இல்லையா, நான் கிளிக் பண்ணுறேன். கிளியர் பண்ணவொன்னே பாருங்கள் இஃப் ரிஃப்ரெஷ் அப்படின்னா லாக் அவுட் பண்ணி வச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக, பார்த்தீங்களா. ஸோ தட் இஸ் ஹவ். ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷனில் உங்கள் லோக்கலான எல்லா இன்ஃபர்மேஷன் எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா உங்கள் கிளைண்ட்டோட அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிருக்கும். Okay, there you can save many things. We can save datas, we can save cookies. Cookies also is a form of data. Okay, that's all. Cookies na நீங்க சாப்பிட்ற பிஸ்கெட் கிடையாது. In technical terms, cookies means like நீங்கள் வந்து எங்கே நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து திரும்ப ரிசீவ் பண்ணுறது தான் இட்ஸ் கால் குக்கீஸ். ஓகே, இதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். இட்ஸ் நாட் கோ இன் டெப்த் இன்டு திஸ் கான்செப்ட். ஓகே, ரைட். பிகாஸ் த ஆத்தர் ரைட் தட் ஃபங்க்ஷன் திங் ஆல்ரெடி. நாட் ஃபங்க்ஷன் நம்ம இங்கே எதுவுமே நம்ம சப்மிட் இவெண்ட் வந்து நம்ம கஷ்டமாக பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ கோ டு main.js அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட் இவெண்ட்டுக்காக எதுவுமே பண்ணல. நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது என்னென்னா இந்த வேலிடேட் ஃபார்ம் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, ஆமாம் ஒரு வாட்டி நான் சப்மிட் கிளிக் பண்ணும் போதும் இந்த வேலிடேட் ஃபார்ம் வந்து ட்ரூவாக அது வேலிடேட் பண்ணும். ஓகேவா, வேலிடேட் பண்ணிவிட்டு அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் இந்த ஆன் சக்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரூவாக வந்து இதுக்குள்ளே கோடில் ரன் ஆகும். ஓகேவா, ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான். பிகாஸ் ஆத்தர் ரைட் தட் சப்மிட்டிங் ஆல்ரெடி. எஸ், ஸோ ஒரு வாட்டி நான் வந்து சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுறேன் இல்லைங்களா, அப்போது அந்த வேலிடேஷன்ஸ் பர்ஃபார்ம் ஆகும். அண்ட் பர்ஃபார்ம் ஆகி ட்ரூ சக்ஸஸ் வந்துச்சுன்னா அப்போ இந்த கோட் ரன் ஆகும். ஓகே, தட்ஸ் தி திங். சாரி, நான் ஆக்சுவலி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னா ஐம் ஸோ சாரி. பட் நீங்கள் அகெயின் இந்த கான்செப்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. ஓகே, ரைட். வேற க்ளோஸ் பண்ணிக்கலாம், இப்போ தேவையில்லை. ஓகே, இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து நம்ம பார்க்கலாமா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, வாட் ஐ வில் டூ இஸ் இந்த ஃபார்ம் வேலிடேஷன் இருக்கு இல்லையா, அதையும் நான் சும்மா போடுறேன் செக் பண்ணி பார்த்துக்காக. ஓகே, ஸோ க்ரூட் இதில் வந்து வாட் இஸ் லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட டேட்டாஸ் வந்து அங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் எ கிளைண்ட்டாக. ஓகே, இப்போ நீங்கள் ப்ரௌசரில் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, நான் வந்து ஒரு கிளைண்ட். ஸோ நான் கிளைண்ட்டை நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் ரைட் டேட்டா டு மை ஸ்டோரேஜ், ஐ கேன் ரீட் டேட்டா ஃப்ரம் மை ஸ்டோரேஜ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகே, ஸோ இது நீங்கள் எப்படி பண்ணலான்னா இது எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் அசஸ் யூஸிங் லோக்கல் ஸ்டோரேஜ். பை டிஃபால்ட்டாக ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் லோக்கல் ஸ்டோரேஜ் சொல்லிட்டு. ஓகே, ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் ஹேஸ் மெனி மெத்தட்ஸ். இந்த கிளியர் நான் என்ன சொல்லியிருந்தேன், பர்பிள் கலர்லாம் மெத்தட்ஸ், இதில் வந்து ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர், கெட் ஐட்டம் அண்ட் ஸோ இருக்குது. ஓகே, ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா we have something called get, something called set. For example, ஏதாச்சும் நம்ம வேல்யூ வந்து செட் பண்ண வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணிக்கலாம், we can just need to set it right as it is. அதே மாதிரி தான் local storage dot set item அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we have the key, what type of key நீங்கள் உள்ளே போட போகிறீங்களோ. ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து என்னோட கீ நேம், இட் ஷுட் பி லைக் யூனிக். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன வேல்யூ நான் போட போகிறோன்னு வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் வேல்யூ இஸ் அ ஸ்ட்ரிங், ஸோ விச் மீன்ஸ் யூ கான்ட் ஹாவ் எனி அதர் டேட்டாஸ் லைக் ஜேசான் அது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நீங்கள் அதை போட முடியாது. ஜஸ்ட் சிம்பிள் தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணின்னு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இப்போ பாருங்கள் சேவ் பண்ணிவிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஐயில் ஒன்றும் தெரியாது. பட் இஃப் யூ கோ டு அப்ளிகேஷன் and if you go to application and if you go to local storage leftல ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா I have added a new key called favorite food, it's called biryani. ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வேல்யூஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, ஸோ டெம்பரவரியாக நீங்கள் ஏதாச்சும் வேல்யூ வந்து உங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகுது அப்படின்னா அந்த சமயத்தில் யூ கேன் ஸ்டோர் இட் சம்வேர் லைக் திஸ். ஓகே,
ஸோ இப்போ வந்து நம்ம வாங்கியாச்சு கரெக்டாக. ஸோ வி ஹேவ் செட்டட் தி ஐட்டம். ஹவு டு கெட் தோஸ் ஐட்டம் அது பார்க்கலாம். ஸோ எப்படி வாங்குதுன்னா அதே மாதிரி தான் எதுக்கு இருந்தாலும் லோக்கல் ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து வாங்கிக்கணும். ஓகே, லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் இப்போ பார்த்தீங்கன்னா கெட் ஐட்டம் செட் ஐட்டம் மாதிரி கெட் ஐட்டம்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணுவீங்க? பை கீ. வாட்ஸ் தி கீ நேம்? ஃபேவரட் ஃபுட். கரெக்டாக, ஃபேவரட் ஃபுட். ஸோ என்ன பண்ணுறேன், வெரிஃபை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுட் அப்படி வச்சுட்டேன். ஓகே, ஸோ சிக்கன் பார்த்துக்காக நான் என்ன பண்ண ஐம் கோயிங் டு ஜஸ்ட் அலர்ட் இட். அலர்ட் ஃபேவரட் ஃபுட். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லெட் மீ ரிஃப்ரெஷ் இட். பிரியாணி வருது. ஓகே, ஸோ புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரியல சொல்லுங்கள், திருப்பி நான் சொல்கிறேன். பிகாஸ் நான் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு தர போகிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டபிள் அட் திஸ் ஸ்டேஜ். கீ மஸ்ட் பி ஸ்ட்ரிங் லைக் கீ ஆர் கீ. இட் இஸ் எ ஸ்ட்ரிங். ஓகே, இது கீ வந்து பார்த்தீங்கன்னா இது ஷுட் பி, ஏன்னா வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான். இட் ஷுட் பி நாட் பி லைக் நம்பர். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போதே இது வந்து டபுள் கோர்ஸ் போட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஸ்ட்ரிங்னு நம்ம கால் பண்ணுவோம். இதுவும் தான் அந்த வேல்யூ ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செட் பார்த்தாச்சு, கெட் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நம்ம திருப்பியும் வந்து அப்டேட் பண்ணோன்னா பண்ணோன்னா அகெயின் we have to update like this. ஸோ local storage dot and இங்கே பார்த்தீங்கன்னா again we have to set item the same way food. அண்ட் இப்போ என்னன்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் டு இன்ஸ்ட் ஆஃப் பிரியாணி ஐ வாண்ட் டு ஹேவ் லைக் கர்ட் ரைஸ். ஓகே, கர்ட் ரைஸ்னு வச்சுக்கோங்களேன். கர்ட் ரைஸ் வந்து பிடிக்க தான், பட் பிரியாணி அளவுக்கு பிடிக்காது. பட் ஆனாலும் நான் இங்கே போய் சொல்கிறேன். ஓகே, ஐம் ஜஸ்ட் அப்டேட்டிங் லைக் கர்ட் ரைஸ். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு பிரியாணி செட் பண்ணுறேன். ஸோ அதை நான் வந்து ஃபேவரட் இதில் வந்து நான் வந்து லாக் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் அலர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கூட ஃபேவரட் ஃபுட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி இந்த ஃபேவரட் ஃபுட்டை வந்து ஃப்ரம் பிரியாணி டு கர்ட் ரைஸ் நான் மாற்றுறேன். ஓகே, அகைன் ஐ வில் லெட் மீ அலர்ட் இட் ஃபேவரட் ஃபுட். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். பிரியாணி வருதா? ஓகே, ப்ரெஸ் பண்ணுங்கள். பிரியாணி வருதா? ஓகே ஓகே. அண்ட் ஏன் இங்கே வந்து அலர்ட் மேபி யா ஓகே ஐ காட் இட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் கோட் நான் டேரெக்டாக இங்கே போட்டுக்கிறேன். திருப்பி போட்டுட்டு லைக் திஸ். அண்ட் இதுவும் நான் என்ன பண்ணுறேன்னா அது போட்டுட்டு இதே நான் வேலையை திருப்பி வாங்கணும்ல. ஸோ லெட் மீ ஹேவ் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ நல்லா திரும்பி ஒரு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா வாட் ஐம் ட்ரைங் டு டூ இஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து ஒரு வேல்யூ வந்து நான் இன்செர்ட் பண்ணுறேன். இட்ஸ் கால் ஃபேவ் ஃபுட். இதுதான் அது கீ. அந்த வேல்யூ வந்து பிரியாணின்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து நான் ஐம் கெட்டிங் தி வேல்யூ வித் தி கீ நேம். கீ நேம் என்னது? ஃபேவரட் ஃபுட். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து அலர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் ஃப்ரம் பிரியாணி டு கர்ட் ரைஸ் நான் திருப்பி வந்து செட் பண்ணணும். செட் ஐட்டம் அண்ட் கீ நேம் என்னது? ஃபேவரட் ஃபுட். ஸோ போட்டுட்டு இது வந்து ஃப்ரம் பிரியாணிலேருந்து நான் வந்து இப்போ ஆல்ரெடி பிரியாணியில் இருக்கும். இப்போ நான் பிரியாணிலேருந்து நான் கர்ட் ரைஸ்க்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அகைன் நான் ட்ரைங் டு கெட் தி ஐட்டம். ஓகே, ஸோ இதான் என்னோட கோட். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். ஓகே, ஃபஸ்ட்டு பிரியாணி வருதா? நெக்ஸ்ட்டு வந்து கர்ட் ரைஸ் வருது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தா இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி வருது. ஏன் உங்களுக்கு தெரியலனா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் ஃபாஸ்ட்டாக நடக்குது, அதான் உங்களுக்கு தெரியல. ஓகே, பட் பிரியாணி சீன்ஸ் அதான் நடக்குது. ஓகே, ஸோ இதுக்கும் புரிஞ்சுதா? ரைட். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் ஆல் திஸ் அண்ட் சேவ் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சேம் கீ நேம்ல வந்து இன்னொரு வேல்யூல ஆட் பண்ண முடியாதுங்களா? கீ வந்து யூனிக் தானே. இப்போ ஃபேவரட் ஃபுட் இப்போ உங்க ரோல் நம்பர்ல வந்து வேற ஏதாவது உட்கார வைக்கலாமா? அது ஓகே. இப்போ இன்னொரு வேல்யூஸ் ஆட் பண்ணனும்னா நெக்ஸ்ட் லைன் வேல்யூ ஆட் பண்ணனும்னா நெக்ஸ்ட் வேல்யூனா எதை மீன் பண்றீங்க? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வாட் டைப் ஆஃப் வேல்யூ யூ வாண்ட்? ஃபேவரட் ஃபுட்லயே
ஓகே. இப்ப ஃபேவரட் ஃபுட்ல இப்போ பிரியாணி வச்சிருக்கீங்கல்ல. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல வேல்யூ அந்த கீழ வந்து ஃபேவரட் ஃபுட்டே இருக்கட்டும். வேல்யூல இப்ப கர்ட் ரைஸ் கீழ உங்க பிரியாணி வரணும்னா என்ன? நைஸ், குட் கொஸ்டின். நான் என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ஹேவ் லைக் ஒரு வேரியபிளில் ஃபேவ் மை ஃபேவ் உங்கள் பேர் என்னது ஸ்வேதா ஃபேவ் ஃபுட் அப்படி போடுறேன். ஓகேவா? ஒரு அரே ஃபார்மில் வச்சுக்கோங்க. என்னெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? சின்னதாக மட்டும் சொல்லுங்கள். ஃபுட் ஐட்டமா? எல்லாமே பிடிக்கும்லாம் சொல்லக்கூடாது. எது 3 சொல்லுங்கள் டக்குன்னு. ஃபுட் ஐட்டம் தானே கேக்குறீங்க? ஆமாம் ஆமாம். ஃபுட் ஐட்டம் கேக்குறீங்க. ஓகே. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ். ஓகே. நூடுல்ஸ். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இந்த 3 ஃபுட் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். யூ நீட் டு சேவ் திஸ் இன்ஃபர்மேஷன் சம்வேர் எல்ஸ் லோக்கல் ஸ்டோரேஜ் டு கெட் இட் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா சேம் அதே தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நான் வந்து இதெல்லாம் வச்சுக்கலாம். இது ரிமூவ் பண்ணி கீழே போயிட்டோம். இப்போது ஐ நீட் டு சேவ் திஸ் இன்ஃபர்மேஷன் சம்வேர் எல்ஸ் இன் லோக்கல் ஸ்டோரேஜ். கரெக்டாக? ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் அண்ட் இதுக்குள்ள வந்து கீ. ஸோ என்ன கீ நேம் போடலான்னா லைக் ஃபேவ் ஃபுட் அப்படின்னு போடுறேன். ஓகே. இல்லை வந்து நீங்கள் உங்கள் நேம் கூட போட்டுக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகே. இது வந்து ஒரு யூனிக்கான கீ. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கீக்குள்ளே இந்த ரோக்குள்ளே ஐ நீட் திஸ் வேல்யூஸ். ரைட்டா? ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து இஃப் யூ புட் இட் லைக் ஸ்வேதா ஃபேவ் ஃபுட்ஸ் சேவ் பண்ணி பாருங்களேன். சேவ் அண்ட் இஃப் யூ கோ அண்ட் ரிஃப்ரெஷ் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் வந்துச்சு அரேஸில். நீங்கள் போட்ட அரே ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே கமா செப்பரேஷனில் வந்துச்சு. ஓகே. திஸ் இஸ் ஒன் வே. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல வரணும்னா நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்னாவா? அப்போ நீ கீ நேம் நீங்கள் மாற்றணும் ஆக்சுவலி. பட் இது வந்து ப்ராப்பராகவே கிடையாது. இது வந்து கீ வந்து யூனிக்காக தாங்க இருக்கும். அது வேல்யூ தான் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வேணால் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் புட் லைக் திஸ் ஃபேவரட் 1 2 சொல்லிட்டுனா நீங்கள் கீ போட்டுக்கலாம். பட் இட்ஸ் நாட் மேக் சென்ஸ் இல்லையா? எதுக்கு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க? ஸோ ஒரு இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் எப்போயாச்சும் நீங்கள் அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் தான் நீங்கள் இது மாதிரி பண்ணிப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ காட் தி அரே லைக் திஸ். நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, செட் ஐட்டம் மூலிமா சேவ் பண்ணுறீங்க உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜில். திருப்பி நீங்கள் ரிட்ரீவ் பண்ணும்போது நீங்கள் அரே ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அகைன் நீங்கள் வந்து அந்த கமா செப்பரேட் வந்து நீங்கள் அரேவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தட் ப்ராசஸ் யூ ஹேவ் டு டூ இட் ஆல் பை யுவர் செல்ஃப். ஓகே, தட்ஸ் அ திங். ஓகே. இப்போ யூனிக்கா உனக்கு கால் பண்ணோம்னா இப்போ நான் வந்து பிரியாணி மட்டும் நான் கால் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்றது? பிரியாணி மட்டும் டேட்டா மட்டும் வேணுமா உங்களுக்கு? ஆமா. இப்போ ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க கீ என்னது ஃபேவரட் ஃபுட் தான் அதோட கீ. கரெக்டாக? ஸோ வச்சு கால் பண்ணிக்கணும். ஸோ இதுக்குள்ளே வந்து இட் வில் ஹாவ் மோர் திங் லைக் அந்த மூணு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், லாக் பண்ணி பார்க்கலாம். லாக் ஃபுட்ஸ் சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ டு கன்சோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஸோ கமா செப்பரேட் பண்ணி எடுக்கணும். டாட் என்ன பண்ணிக்கலாம், டாட் ஜாயிண்ட் இதில் வேணால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணலாமா என்ன பண்ணலாம், ஐ நீட் டு கெட் பை கமா ரைட். ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் கமா. ஓகே, இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வேணும். ஸோ ஐ எம் கோயிங் டு புட் லைக் திஸ். சேவ் அண்ட் பிரியாணி வந்துச்சு. ஸோ ரொம்ப இதுவாக இருக்கு இல்லையா? பட் இதுதான் வந்து கரெக்டான அப்ரோச். நீங்கள் வந்து இது வந்து டேட்டா பேஸ் கிடையாது டு query. ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரேஜ் மெக்கானிசம், தட்ஸ் ஆல். அந்த ஃபைலை நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் எடுத்து யூ ஹேவ் டு ப்ராசஸ் இட் ஆன் JavaScript. புரிஞ்சுதா ஸ்வேதா ரமேஷ்? எஸ் அன்பு, புரிஞ்சுது. தேங்க்ஸ். ஓகே, இதை பற்றி நான் வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன் செப்பரேட்டாக, எப்படிலாம் வந்து வித் சம் பாசிபிளான விஷயங்களோட. ஏன்னா இப்போ வந்து நம்ம அரே வச்சுருக்கோம், சிம்பிளாக ஆயிடுச்சு. வாட் சப்போஸ் இஃப் யூ ஹேவ் சம்திங் லைக் ஆப்ஜெக்ட்ஸ், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அப்போ வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச் நம்ம சேவ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஷோ பண்ணிடுறேன் வாட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேவரட் ஃபோர்ட்ஸ் ரேண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெட்ஸ் சே இது வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have ID of 1, title of 1. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து ஸ்ட்ரிங் இல்லையா? ஸோ I will put like this. So I have 2, I have this value called 2. ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா சோஃபா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளாக வந்து உங்களோட அரே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது வேல்யூ. ஓகே, ஸோ இது நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக வந்து ரேண்டம் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்களேன். லெட் மீ ரிமூவ் திஸ் அண்ட் இதுவும் தேவையில்லை. ஓகே, எப்படி செட் பண்ணலாம், லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் அண்ட் இது வந்து மை ஃபேவரட் ரேண்டம் நம்பர் அப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா, இது வந்து நான் என்ன நேம் வைக்கிறேன்னா நேம், பட் இட் ஷுட் பி லைக் திருப்பி நீங்கள் இது வச்சு தான் நீங்கள் கால் பண்ணிக்கணும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஐ ஹவ் டு செட் தி வேல்யூ ரைட். ஸோ இந்த ரேண்டம் வேல்யூ போட்டு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், ரேண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டேன் அப்படின்னா கோ டு அப்ளிகேஷன் அண்ட் நீங்கள் பார்க்கும்போது வி ஹேவ் ஆப்ஜெக்ட் பிகாஸ் ஸ்ட்ரிங் நீங்கள் வந்து ஒரு அரே வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றிங்க வச்சுக்கோங்களேன், இட் வில் பி லைக் ஆப்ஜெக்ட் தான் காமிக்கும். ஸோ வாட் இஸ் தி பெஸ்ட் வே இஸ் you need to make it convertible into another format called JSON. ஓகே, அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா JSON.stringify ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, இதில் வந்து நீங்கள் இந்த உங்களோட அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணணும் ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு ஜேசனாக அது கன்வெர்ட் பண்ணணும். இந்த அரேயை வந்து ஒரு ஜேசன் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஜேசன் ஃபார்மேட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கு இல்லையா, இப்போ வந்து பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜேசன் ஃபார்மேட்டில் அங்கே இருக்கிறதுனால யூ கேன் கெட் இட் ஆஸ் இட் இஸ். திஸ் இஸ் எ ப்ராப்பர் ஃபார்மேட். ஸோ என்ன பண்ணோம், இது மூலிமா நீங்கள் வந்து whenever you are setting an item you should stringify it and whenever you are trying to get this item you have to use json.pass. ஓகே, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான் போவோம், பட் கொஞ்சம் ஸ்லோவாகவே பார்ப்போம். லெட்ஸ் see one by one. ஓகே, ரைட். ஸோ இது சோஃபா இறக்கம் புரிஞ்சுதா? அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு. காயத்ரி புரிஞ்சுதா? எஸ் அன்பு, இந்த ஜேசன் பார்ட் கொஞ்சம் புரியல. ஓகே, ஷியோர், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, லேட்டான்னு சொல்கிறேன். முத்துக்குமாரி புரிஞ்சுதா? புரிஞ்சுது அன்பு. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா லெட்ஸ் கோ டு main.js and I got all these values right. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ வாண்ட் டு கெட் இன் ஆப்ஜெக்ட் ஃபார்ம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ஹாவ் லைக் என்டையர் ஆல் மை வேல்யூஸ் ஐ கேன் பிக்கப். ஸோ எல்லாமே வந்து ஒரு நியூவாக வருது கரெக்டாக. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் இந்த ஃபார்ம் டேட்டா வந்து இது வேறு ஏதாவது மெத்தட் வாங்க முடியாது பார்க்கலாம். ஃபார்ம் டேட்டா கெட் இன் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் அப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ லெட் மீ ஸ்க்ரால் ஹியர். இப்போ அதுலேயே நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம்ல ஃபார் ஆஃப் அதில் எப்படி என்ட்ரிஸோட நம்ம கோடில் வந்துட்டு ஃபார் ஆஃப் பண்ணி வேல்யூஸ் மட்டும் தான் வாங்கணும். ஆமாம், அங்கே ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஃபார் என்ட்ரிஸ் போட்டு அப்படியே கீஸ் அண்ட் வேல்யூஸோட வாங்கிக்கலாம்ல ஆப்ஜெக்ட்ல தான் வருது. ரைட். எப்படி சொல்கிறீங்க? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், உங்கள் மெத்தட் சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே 77.9 வந்துட்டு அதை அரேயா போட்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டாட் என்ட்ரிஸ் போட்டு நம்ம அதை லாக் பண்ணி பார்க்கலாம். ஃபார்ம் டேட்டா டாட் என்ட்ரிஸ் இப்படி சொல்கிறீங்களா? அப்படியே சொல்கிறீங்களா? அரேயா போடணுன்றது. சரிங்க, இது போட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் எப்படி சொல்லுங்கள். லெட்ஸ் டு ட்ரை பிக்கப் அண்ட் we are getting in array format. ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்கிறீங்க, இது வந்து வேல்யூஸாக போடணும் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, அரேவாக போடணும் சொன்னீங்களா? அரேயா போட்டு அது கெட் பண்ண முடியுமா? சேவ், ரிஃப்ரெஷ் அண்ட் வேல்யூ குவிக் பிக்கப் அண்ட் we're getting as an array. பட் இதுவும் நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஐ எம் லுக்கிங் லைக் அன் ஆப்ஜெக்ட் லைக் இப்படி வேணும் எனக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் எனக்கு வந்து நேமு அண்ட் சோன்ஸை வேணும் எனக்கு. ஓகே, ஸோ இதை நான் கொண்டு வரணும் இப்போது. ஸோ வாட் இதை வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் ஃப்ரம் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை மாற்ற முடியல. இந்த கிடைச்ச வேல்யூ வந்துட்டு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு கரெக்ட் அதுவும் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஆக்சுவலி வி காட் தி கீ அண்ட் வேல்யூஸ் ரைட். இது வந்து ஆப்ஜெக்ட் டாட் and we can create an object like this, different entries like this. நீங்கள் நெட்டில் வந்து என்ன போட்டுருக்கான்னு பார்க்கலாம், பாசிபிள் ஏதாச்சும் வே போட்டுருக்கான்னு பார்க்கலாம். வேல்யூஸ் scroll down. ஸோ ஃப்ரம் என்ட்ரி ஸ்விட்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க, இது கூட இட் வில் ஒர்க் ஆக்சுவலி. ஓகே, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இது டைம் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ரம் என்ட்ரிஸ் எனக்கு வந்து நம்ம என்ட்ரிஸ் என்னதோ நம்ம என்ட்ரிஸ் வந்து ஃபார்ம் டேட்டா டாட் என்ட்ரிஸ். கிவ் இட் ட்ரை, சேவ், ரிஃப்ரெஷ் அண்ட் ஃபேக் ஃபில்லர். அன்போது மேலே நம்ம டேட்டாஸ் இன்னும் வாங்கலை.
which data? வேரியபிள் ஸ்டோர் வேரியபிள்லேயே நம்ம அதை அரேயை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டு அதை அரேயை கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். சரிங்க, ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பிக்கப் அண்ட் தட்ஸ் ஆல். நான் தான் எதிர்பார்க்குறேன். வாட் எல்ஸ் யூ நீட்? ஓகே ஓகே, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் யாரோ ஒருத்தங்க சொல்லியிருந்தேன்ல, நேற்று வந்து யாரோ ஒருத்தங்க சொல்லியிருந்தேன், லைக் இந்த வேல்யூஸில் வந்து அரே ஃபார்மில் வாங்கியிருந்தீங்க இல்லையா, அதுமாதிரி ஃபார் லூப்பில். ஸோ எனக்கு வந்து வேல்யூஸ் சப்மிட் பண்ணும்போது ஒரு பஞ்சாக எல்லாமே வந்து பேக்கேஜாக வச்சு தான் நம்ம வந்து தரணும். ஓகேங்களா? ஸோ இதான் கரெக்டான ஃபார்மேட். ஸோ எங்கே சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஷுட் சப்மிட் திஸ் இன்ஃபர்மேஷன் லைக் திஸ். ஸோ ஒரு மெசேஜோட முன்னாடி ஃபார்ம் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ போட்டுட்டு கிரியேட் பிக்கப் தரும்போது ஃபார்ம் சப்மிட்டட். என்ன சப்மிட்டட்? இந்த டேட்டாஸ் ஓவர் சப்மிட்டட். ஓகேவா? திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் கைஸ். ஓகே, ஸோ ரைட். இப்போ நான் வந்து வேலிடேஷன் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட் வேலை செய்யுது. இதுவும் ஒர்க் ஆகுது. கூல். ஓகே, நைஸ். இப்போ நான் பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் சேவ் இட் இன் வேரியபிள். ஓகே, பிகாஸ் இது வந்து ரொம்ப ஹார்ட் கோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஐ வில் ஹேவ் இட் லைக் திஸ். வேரியபிளில் வந்து கான்ஸ் ஃபார்ம் ஆப்ஜெக்ட் வேல்யூ ஆப்ஜெக்ட். ஓகே, இப்படி போட்டுக்கலாம். ஃபார்ம் வேல்யூ ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ மேக் சென்ஸ். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்? டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். இப்போ இங்கே வந்து ஐம் கோயிங் டு ரைட் இட் டு லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி செட் பண்ணுறது சொல்லுங்கள், முத்துக்குமாரி சொல்லுங்கள். ஹவு டு செட் அன் ஐட்டம்? ஸோ அன்பு எக்ஸ்பிளைன் ஆப்ஜெக்ட். சாரி, அன்மியூட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸ்ரீபாலன் ஆக்சுவலி என்னன்னா ஒரு நிமிஷங்க கேள்வி கேட்குறது அது மாதிரி சொல்லிடலாம். ஆப்ஜெக்ட் ஃப்ரம் என்ட்ரிஸ்னால் லைக் இந்த என்ட்ரிஸ்லாம் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் கொண்டு வராங்க பேசிக்கலி. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம். ஹலோ, ஆமாம், நான் அதை ஃபோன் பண்ணல. அவங்க யார் வரலையா? எனக்கு வரலையா? சரி சரி, நான் பேசுகிறேன். இப்போ பேசுகிறேன். சரி சரி, ஓகே, நான் பேசுகிறேன். ஓகே, அதுதாங்க. ஸோ ஒரு இந்த என்ட்ரிஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐட்ரேஷன் ஐ மீன் செட்டாக இருக்கிற அந்த என்ட்ரிஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் கொண்டு போகிறது தான் இந்த மெத்தட். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். சொல்லுங்கள் முத்துக்குமாரி. ஓகே, இப்போ லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் அதுக்கு ஒரு கீ வேல்யூ கொடுக்கணும். ஓகே, அது வந்து மை ஃபேவரட் அதெல்லாம் வேணாம். இந்த அப்ளிகேஷனுக்கு எது வேல்யூ மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் எது மீனிங்ஃபுல்லான வேல்யூ? we can have something called courier data. கரெக்டாக அதுதான் வந்து கரெக்டான நேம். ஃபார்ம் டேட்டா வந்து ரொம்ப ஜென்ரலான நேம். ஓகேவா? வென் யூ ஆர் ஒர்க்கிங் வித் சம் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை டு பி வித் தட். அதுக்குள்ளே நம்ம போயிடணும். ஓகே, டன். நெக்ஸ்ட்டு கமா போட்டு நம்மளோட என்ன வேல்யூ வரணுமோ அதை இங்கே கொடுக்கணும். ஃப்ரம் வேல்யூ ஆப்ஜெக்ட். ஸோ ஃபார்ம் வேல்யூ ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ சேவ் பண்ணிடலாம். சேவ், கிவ் இட் ட்ரை, ரிஃப்ரெஷ். அண்ட் இப்போ அப்ளிகேஷனில் போயிட்டு இஃப் யூ கோ அண்ட் இது நீ எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் டெஸ்டிங் பர்பஸஸ் பண்ணும்போது இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ்னா ஓகே, யாராவது கொஞ்சம் வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் திஸ் வேல்யூ ரைட். இஃப் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் வேல்யூ அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? ஐ ஜஸ்ட் ரைட் கிளிக், கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ வேல்யூ போடுறேன், கிரியேட் பிக்கப். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா now I got this courier data. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் காமிக்குது. ஒய்? காயத்ரி சொல்லுங்கள். You have any idea? Because we have stored it Discord with online light போல இருக்கு. Discord மூலம் லைட்டை கொஞ்சம் இது மீட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. Because all those values we have taken it as object form because of that. Okay, what else to have this content, what we can do?
Okay, what we can do is we can just stringify it. Stringify na ஒரு JSON ஃபார்மில் நம்ம கொண்டு வரணும் கரெக்டா? For that, that's the thing you said na, you didn't understand சொல்லிட்டு. Okay, since it's in object form, okay, ஒரு object formல இருக்கிறதுனால I need to convert into a string format. Okay, so the best approach we can do is JSON dot, we're just converting object into a JSON string. Okay va? So using dot stringify method. So in the stringify என்ன பண்ணோம்னா converts a JavaScript value to a JavaScript object notation, which is JSON. This is called JSON. JSON வந்து ஒரு format மாதிரி. It will hold all values in key and value format. Okay, ஸோ இப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு JSON ஃபார்மேட்டில் ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து இருக்கும். ஓகே, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. சேவ் அண்ட் லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் அப்டேட் தி வேல்யூஸ், கிரியேட் பிக். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் ஆப்ஜெக்ட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, இட் ஹேஸ் சம் JSON ஸ்ட்ரக்சர். இட்ஸ் கால்ட் JSON ஸ்ட்ரக்சர். கீ அண்ட் வேல்யூ இருக்கும். இங்கே பார்த்தா தெரியும், இட்ஸ் லைக் கீ அண்ட் இட்ஸ் அ வேல்யூ. Okay, so to make those kind of thing you have to use JSON.stringify. Okay va? So what we are doing is ஒரு JSON ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் ஃப்ரம் JavaScript வேல்யூஸோட. ரைட்டா? ஸோ இப்போ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். லெட்ஸ் ஆட் இட் திஸ் அண்ட் லெட்ஸ் ரிஃப்ரெஷ் அண்ட் திருப்பி நான் வந்து நியூ வேல்யூ ஆட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் கிவ் இட் ரிஃப்ரெஷ், ஆட் அந்த வேல்யூ. இப்போது இது ஒரு வேல்யூ இருக்குது வச்சுக்கோங்களேன், பாக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி வந்து கிராண்ட் வுட்னு ஆல்ரெடி வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் கிரியேட் பிக்கப் தரும்போது எக்ஸிஸ்டிங் வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. பட் இஸ் வாட் வி வாண்டட், ரைட்? ஸோ நமக்கு வந்து எல்லா வேல்யூஸுமே இங்கே சேவ் ஆகிருக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், we can create an object here. இந்த ஒரு சக்ஸஸ் பண்ணும்போது we can create an object here and we can push our object to this thing. Okay, so for example நான் என்ன பண்ணுறேன்னா, let me have like a new object called cons and courier new object அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட்னால வச்சுக்கிறேன். சாரி, நான் ஒரு அரேனால வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் அரேக்குள்ளே வந்து புஷ் பண்ணணும் ஒரு வாட்டியுமே. ஓகே, so what I'm going to do is for every on success, for every form event which is happening, so நான் என்ன பண்ணுறேன், I'm just going to put the courier new object dot push. அந்த அரேக்குள்ளே வேல்யூ புஷ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குது, இந்த ஃபார்ம் வேல்யூ நான் புஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த courier new object இருக்கு இல்லையா, I can just have instead of form value object. ஓகே, ஃபஸ்ட் நான் அதை சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து I will explain you again. Try to listen. Right, so save. Let's give it a try. So let's go to this and திருப்பி என்ன பண்ணுறேன், let me clear this confusion இருக்கு இல்லையா. let's clear this and ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாம் ஃபேக் ஃபில்லர் மூலிமா. create pickup and இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, இப்போ வந்து ஒரு அரே ஃபார்மில் உள்ளே வந்து ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் திருப்பி வந்து இதை வேல்யூ போட்டு வச்சுக்கோங்களேன். திருப்பி if I have refresh and வேல்யூ அப்படியே இருக்குது பர்சிஸ்டண்ட்டாக. and if I have another value அப்படின்னா look, something bad will happen. இங்கே பாருங்கள், again இது வந்து நியூவாக புஷ் பண்ணல, பட் இட் ஜஸ்ட் ரீப்ளேஸ்ட் இட். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணணும், வாட் we should do is we should do the logic here. சரி, லாஜிக் நம்ம யோசிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட்டில் வந்து get my existing local storage value. Okay, அது எப்படி வாங்கலாம், I can get it through local storage dot get item. key name என்னது, I have used key name called courier data. கரெக்டா? ஸோ இது வாங்கும் போது I will have existing datas. ஸோ இது வந்து வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன், cons existing courier data அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I'm just going to add the new data. இதான் நியூ டேட்டாஸ். கரெக்டாக? இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், I'm just going to get those information. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ட்ரை டு ஸ்டே வித் அஸ். ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு அது புரியும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங்கான ஒரு டேட்டாஸ் நம்ம வாங்குகிறோம். ஓகேவா? ஸோ த்ரூ திஸ் எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ் நம்ம வாங்கிட்டு லாக் பண்ணலாம். ஓகே, எக்ஸிஸ்டிங் கொரியர் டேட்டா. என் மற்றெல்லாம் எப்படி ரூம் பண்ணிக்கிறேன், ஈவன் செட் பண்ண கூட ரூம் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் அண்ட் கோ டு கன்சோல் அண்ட் சப்மிட் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் ஆகும். கரெக்டாக? சப்மிட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ கேன் கெட் தி எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ்.
கரெக்டா? ஸோ நோ வாட் ஐ ஷுட் டூ இஸ் ஐ ஷுட் ஏபிள் டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகே, ஸ்ட்ரிங் மீன்ஸ் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து ஒரு அரே ஃபார்மேட்டில் இல்லை. இஃப் யூ புட் இட் லைக் ஒரு அரே ஃபார்மேட் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி இருக்கும் லைக் திஸ். ஸோ json டாட் பாஸ் அண்ட் so. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இஃப் ஐ என்டர் தி வேல்யூ அகெயின் அண்ட் செக் இட், இப்போ இந்த ஃபார்மேட் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகே, இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஒரு அரே ஃபார்மேட்டாக இருக்குது. ஸோ வி வில் ஹாவ் ஆல் ஹைலைட்டிங் ஆப்ஷன்ஸ் ஹியர். ஓகே, திஸ் இஸ் அ ப்ராப்பர் ஃபார்மேட். ஓகே, ஸோ இப்போ இந்த லோக்கல் ஸ்ட்ரிங்லேருந்து இது மாதிரி ஜேசானாக நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா யூ வில் யூஸ் சம்திங் கால் ஜேசான் டாட் பாஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணோன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்லேருந்து இட் வில் கன்வெர்ட் ஃப்ரம் string to JavaScript object or value. Okay, array. புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரியல சொல்லுங்கள் இந்த கான்செப்ட் மட்டும். ஆஸ்க் என்ன புரியலன்னு கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த லாஸ்ட்டாக சொன்னீங்கல்ல, அது மட்டும் சொல்கிறீங்களா? ஆப்ஜெக்டில் வந்து அந்த வேல்யூ வந்து நம்ம json.pass சொல்கிறீங்களா? We're talking about json.pass. Okay, let's understand something so quick. Okay, நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே, ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா அது எப்படி நீங்கள் சேவ் பண்ணலான்னா யூ கேன் சேவ் இட் த்ரூ சம்திங் கால் கீ அண்ட் வேல்யூ. ஓகே, ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். இஃப் யூ கோ டு அப்ளிகேஷன் வி ஹேவ் அ டேபிள் ஃபார்மேட். இதில் பார்த்தீங்கன்னா இது கீ, இது வந்து அதோட வேல்யூ. ஓகே, ஸோ இந்த கீ வந்து அதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கும்னா இட் வில் பி லைக் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் என்னது? டபுள் கோட்ஸ் இருக்கிற அந்த வேல்யூ டெக்ஸ்ட். ஓகே, ஸோ வேல்யூ என்ன இருக்கும்னா இட் வில் ஒன்லி அலோவ் ஸ்ட்ரிங். ஸோ போத் திஸ் கீ அண்ட் திஸ் வேல்யூ ஷுட் பி இன் ஸ்ட்ரிங். அப்போ தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வேல்யூஸ் வந்து உள்ளே இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரேஜ் மெக்கானிசம் தான். ரொம்ப காம்ப்ளெக்ஸெல்லாம் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிள் வேர்ட்ஸ் லைக் அன்பு அண்ட் நம்பர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் சேவ் இட் லைக். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? இந்த வேல்யூஸ் வந்து ஆஸ் இட் இஸ் நீங்கள் வந்து இது மாதிரி கீழே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீ நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு பர்சன் ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது வேல்யூ வந்து ஐ வில் ஹாவ் லைக் திஸ். ஸோ இது வந்து அன்பு 1 2 3 இப்படி நான் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் வென் யூ ஹேவ் சம் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இல்லை வந்து ஒரு அரே இருக்குன்னும் போது இட் வில் ஹாவ் சம் டீப் ஸ்ட்ரக்சர்ஸ், ரைட்? இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும்? ஸோ ஐடி ஆஃப் ஒன் நேம் ஆஃப் ரஜினி அண்ட் ஸோ இப்படி இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து வி கால் இட் அஸ் ஆப்ஜெக்ட். கரெக்டாக? அரே எப்படி இருக்கும்? அரே வந்து இட் வில் பி லைக் திஸ். ஸோ இதுக்குள்ள வந்து ஃப்ரூட்ஸ், பனானா, கிரேப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இது இட்ஸ் கால் அரே. இப்போ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் என்ன அர்த்தம்? ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அரேக்குள்ளே வந்து இட் வில் ஹாவ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி ஐடி ஆஃப் 1 grapes and so. Okay, இதே மாதிரி will have another thing like this. Okay, so இதங்க புரிஞ்சுதா? What is object, what is array, what is array of objects? இது மூணு புரிஞ்சுதா? யாருக்கு புரிஞ்சுது? ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேல்யூ. கரெக்டாக? லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து இது நம்ம சேவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா we are just going to convert this structure into string format. எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா you can convert it through like this. ஸோ json டாட் stringify அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஜஸ்ட் கன்வெர்ட் JavaScript வேல்யூ. ஓகே, இதெல்லாம் வேல்யூஸ். கரெக்டாக? இந்த வேல்யூஸை வந்து ஒரு ஜேசான் ஃபார்மேட்டாக மாற்றும். ஜேசன் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு சொன்னால் உங்ககிட்ட ஜேசன் ஃபார்மேட் எப்படி தான் இருக்கும்? இட் வில் பி லைக் திஸ். ஸோ ஓகே, இது வந்து இப்படி இருக்கும்.
ஓகே, இட்ஸ் கால் ஜேசான் ஸ்ட்ரக்சர். எல்லாமே கீ வேல்யூ பேரில் இருக்கும். இது வந்து கீ, இது வந்து அதோட வேல்யூ, இதுதான் அதோட ஃபார்மேட். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் கன்வெர்ட்டிங் இன்டு அ ஸ்ட்ரிங். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் மாற்றுறோம். அதனால தான் வந்து ஆஸ் இட் உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு கமா போட்டு இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இது இருந்தால் நம்ம சேவ் பண்ண முடியும். கரெக்டாக? தட்ஸ் மீன் நான் என்ன பண்ணுறேன்னா JSON.stringify மூலிமா ஜஸ்ட் என்ன வேல்யூ நான் உள்ளே போட போகிறேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்களேன், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இது போட்டும் போது நான் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். செக் பண்ணி பார்க்கலாமா? கான்ஸ் இல்லை லாக் பண்ணிக்கோ பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் லாக் பண்ணுறேன், லாக் சேவ் பண்ணலாம், சேவ் அண்ட் கோ டு கன்சோல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட், இங்கே பார்த்தீங்களா இந்த ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் இங்கே டபுள் கோர்ஸ் இருக்கா, இங்கே கிடையாது. ஆனால் இந்த ஸ்ட்ரிங்கி ஃபைல் என்ன பண்ணோம் அப்படின்னா என்டையர் ஆப்ஜெக்ட், இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டை வந்து அப்படியே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கொண்டு வரும். ஓகே, ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து என்ன பண்ணலாம்னா வி கேன் நான் செக் இட் சைமல்டேனியஸ்லி. ஸோ இதுவும் லாக் பண்ணுறேன், இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுவும் நான் லாக் பண்ணுறேன். பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சேவ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு க்ளோஸ்லாம் பண்ணி காமிக்குது சூப்பராக. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் உள்ள ஒரு ப்ராப்பரான அரே. ஓகே, பட் இது பார்த்தீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியல. கரெக்டாக? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிளெயினான டெக்ஸ்ட் நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, இது டெக்ஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து டேரெக்டாக நம்மளோட அப்ளிகேஷனில் இந்த கன்சோல் லாக் நம்ம சேவ் பண்ண முடியும். கரெக்டாக? தட்ஸ் வை we're just saving this information like json.stringify, and இது ஸ்ட்ரிங்கை தரதுனால we can directly set this item in this value. இதுக்கும் சொன்னது புரிஞ்சுதா? ரைட், இப்போ எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் எப்படி வாங்குறது சொல்லி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வேல்யூ செட் பண்ணியாச்சு. ஓகேவா? கூல். இப்போ வந்து வேல்யூ எப்படி வாங்கலாம் அப்படின்னா அகெயின் ஐ கேன் கெட் இட் லைக் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் மூலமாக வாங்கலாம். கரெக்டாக? அந்த கீ நேம் என்னவோ கீ நேம் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் மை கீ நேம், ரைட்? கொரியர் டேட்டா. ஸோ நான் வாங்குறேன் அதே மாதிரி கொரியர் டேட்டா அண்ட் வேரியபிள் சேவ் பண்ணுவோம். கான்ஸ் கொரியர் டேட்டா ஃப்ரம் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படி போடுறேன். பேர் பெருசாக தான் இருக்குது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் லாக் திஸ் கொரியர் டேட்டா ஃப்ரம் லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ டு கன்சோல் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் நம்ம எப்படி சேவ் பண்ணமோ ஸ்ட்ரிங் ஃபார்மில் தானே சேவ் பண்ணணும், அது ஆஸ் இட் இஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஐ கான்ட் கெட் இட் லைக் 0 இண்டெக்ஸ் தான் வாங்க முடியாது, பிகாஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ வாட் ஐ நீட் டு டூ ரைட் நவ், ஐ ஹாவ் டு கன்வெர்ட் தி ஸ்ட்ரிங் இன்டு அ JSON I need to convert it into a JavaScript value. கரெக்டாக? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது வந்து அரே. கரெக்டாக? ஸோ இது எப்படி பண்ணலான்னா ஐ கேன் டூ இட் லைக் திஸ். கொரியர் டேட்டா முன்னாடி வந்து ஐ ஷுட் புட் லைக் சம்திங் லைக் JSON. நம்ம இதுக்கு என்ன பண்ணோம், ஸ்ட்ரிங்கிஃபை அதே மாதிரி தான் JSON டாட். இப்போ வந்து we have something called பாஸ். பாஸ்னாவே அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் என்ன வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வேல்யூவாக மாற்ற நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து இங்கே பாஸில் போடுவீங்க. பாஸ். இங்கே பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங் எங்கே இருக்குது, இது வந்து இந்த ஏரியா இந்த இதில் இருக்குது. கரெக்டாக? we have it in variable like this. ஸோ இப்போ போட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த வேரியபிள் சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கான்ஸ் இதில் வந்து லெட்ஸ் லாக் இட் டைரக்ட்லி, லாக். ஓகே, சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து we have converted into another JavaScript form. இப்போ வந்து நம்மளால் JavaScript பண்ணுற எல்லா விஷயங்களும் பண்ண முடியுது. ஓகே, ஸோ ஒரு கீ வேல்யூவாக இருக்குது, இப்போ 0 அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாமே காமிக்குது பாருங்கள். திஸ் இஸ் த ப்ராப்பர் வே. இப்போயாச்சும் புரிஞ்சுதாங்க? புரிஞ்சுங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சி இட் ஆல் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி. ஓகே, யாருக்குமே அது ஸ்டார்டிங்கில் புரியாது, பட் நீங்கள் அதை திருப்பி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ அதனால் ஒரு வாட்டி கோடு எல்லாம் பார்த்துருங்க, கெட் சம் நாலேஜ். So JSON creating array of object, right? Yes, correct. Then based on object and arrays. JSON can't stop இது தெரிய டெக்ஸ்ட் தெரியல ஆக்சுவலி மறைஞ்சிச்சு எனக்கு. லைக் ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன். ஓகே, லெட்ஸ் ரிமூவ் திஸ். இல்லை நான் எப்போயே வைக்கிறேன், சப்போஸ் இப்போ யாராச்சும் ஓடி கேட்பீங்க, அதை எப்போயே வச்சுக்கிறேன். ஓகே, ரைட். லெட்ஸ் கோ டு main.js. இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஸ்டோரி ஃபார்மில் எழுதுகிறேன் பாருங்கள். என் ஸ்டோரி என்னென்னா get existing value local storage value if it is exist, if it's exist. Okay,
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ஐ நீட் டு பாஸ் இட், pass that string into JavaScript value. Okay, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நியூ அரே க்ரியேட் பண்ணேன். நியூ அரே க்ரியேட் பண்ண தமிழ் டைப் பண்ணுறேன், சாரி. create a new array. Okay, and push the existing local storage value into new array. Okay, finally push the new array which has all the information to the local storage. இப்போ இந்த 4 பாயிண்ட் நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோவாக நம்ம வச்சுக்கிறோம். இது வந்து புரியுதான்னு பாருங்கள். புரியுதுன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்காச்சும் புரியாமல் இருக்கா? ஓகே, நான் எனிவே என்னோடய கடமை நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are just going to first of all check எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ் வந்து ஏதாச்சும் நான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் வச்சுருக்கேனான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்குகிறேன். ஓகேவா? ஸோ சப்போஸ் அது இருந்ததுன்னா நான் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நான் அதை பாஸ் பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் கன்வெர்ட்டிங் இன்டூ ஸ்ட்ரிங்லேருந்து ஜாவாஸ்கிரிப்ட் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூவான ஒரு அரே வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங்காக நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த ஜாவாஸ்கிரிப்ட் வேல்யூ 1.2 அதை நான் வந்து அதுக்குள்ளே வந்து நான் மர்ஜ் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலாக ஒன்ஸ் ஐ கெட் தி என்டையர் வேல்யூ திருப்பி வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் நான் புஷ் பண்ணுறேன். அதுதான் நான் பண்ணுற விஷயங்கள். ஓகே, தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டூ. ஸோ என்ன பண்ணலான்னா இந்த கமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி லெட்ஸ் ஒர்க் ஆன். ஓகே, நான் என்ன பண்ணுறது அதை தான் ரூம் பண்ணிக்கிறேன். ஐ வில் ரிமூவ் எவ்ரிதிங். ஐ வில் ரிமூவ் திஸ் அண்ட் so and so. இதுதான் நம்ம லாஜிக். நம்ம திருப்பி ஃபஸ்ட்டு ரைட் பண்ண போகிறோம். இது புரிஞ்சுதாங்க டீம்? புரிஞ்சுது. சரி, கோச்சிங் பண்ண கேளுங்க, புரியலாம் கேளுங்க. நிஜமாவே புரிஞ்சுதாங்க. ஓகே, ஸோ ஓகே, இன்னும் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அட்லாஸ் புரியலாம் என்கிட்ட கேளுங்க திருப்பி. ஓகேவா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ நீட் டு கெட் எக்ஸிஸ்டிங் லோக்கல் ஸ்டோரேஜ். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், ஐ கேன் கெட் இட் லைக் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம். கீ நேம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் கொரியர் டேட்டா. கரெக்டாக? ஸோ கான்ஸ் அண்ட் வேரியபிள் சேவ் பண்ணுறேன். ஸோ எக்ஸிஸ்டிங் கொரியர் டேட்டா சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் லாக் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் லாக் இட். எக்ஸிஸ்டிங் கொரியர் டேட்டா லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ ஆன் டாப், சேவ் அண்ட் லெட்ஸ் ட்ரை ரிஃப்ரெஷ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ஹேவ் எனி திங் எல்ஸ் அப்ளிகேஷன் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹேவ் கொரியர் டேட்டா, பட் என்னால் வாங்க முடியல. ஏன் வாங்க முடியல சொல்லுங்கள்? ஏன் வாங்க முடியவில்லை? கோடை கொஞ்சம் ஏன் இவ்வளோ தான் பண்ணியிருந்தீங்க? கோடு தான் ரைட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா பிகாஸ் we have this value inside on success, so it's waiting for submit event. ஓகேவா? ஸோ என்ன பண்ணோம், we have to create a form, right? ஸோ அந்த ஃபார்ம் வந்து நம்ம வேல்யூ போட்டுட்டு கிரியேட் பிக்கப் தரணும். அப்போ தான் வந்து இந்த வேல்யூ வரும். அப்போ அந்த கோட் எக்ஸிட் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we have like a string format. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், I need to convert this into a JavaScript value. Convert string into JavaScript value. என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். stringify method யூஸ் பண்ணி stringify dot okay pass. so it's called json dot pass. okay, so இதுக்குள்ள வந்து you have to pass this string இப்போ எங்கே இருக்குது, existing இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து I'm just creating a variable called existing courier டேட்டா அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி டேட்டா வச்சுருக்கோமோ, கொரியர் ஆப்ஜெக்ட் வைக்கிறேன் ஆர் அரே. ஓகே, அரே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அரே, ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த அரேக்கு வந்து ஐ கேன் புஷ் சம் வேல்யூஸ், நியூ வேல்யூஸ். கரெக்டாக? ஸோ நியூ வேல்யூஸ் எங்கே இருக்குது, இதுதான் ஃபார்ம் வேல்யூஸ் தான் நியூ வேல்யூஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ வாட் ஐ கேன் டூ, ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் a new array. You can do two things. Okay, so you can either create a new array or push an existing value into a new array. Okay, so நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக வந்து இந்த எக்ஸிஸ்டிங் கொரியர் வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிஸ்டிங்
courier array இதில் வந்து அரேனால I can push items using dot push. Okay, so இதுக்குள்ள வந்து I'm going to push form value object. Okay, இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? Let's log it. Log என்ன லாக் பண்ணலாம்? existing courier array வந்து லாக் பண்ணுறேன். Save, let's refresh and value என்ன தான் என்டர் போடுறேன். Create pickup and we have two values. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேண்டின் போட்டிருக்கு, மாரியா போட்டிருக்கு. ஓகே, இப்போ 2 வேல்யூ இருக்குது. இப்போ இன்னும் வேல்யூ கூட ஆட் பண்ணி பார்ப்போமா? லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட், லெட்ஸ் ஆட் அந்த வேல்யூஸ், கிரியேட் பிக்கப் அண்ட் நவ் we have 2 தான், 2 தான் இருக்குது. ஓகே, ஸோ we are doing something wrong. என்ன ராங் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க. ஓகே, ஏன் ராங், என்ன ராங் பண்ணுறோன்னா நம்ம இங்கே வந்து எங்கேயும் சேவ் பண்ணல. ஓகே, தட்ஸ் அ இஷ்யூ, ரைட்? ஸோ என்ன பண்ணலன்னா ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு செட். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் அண்ட் வேல்யூ என்ன அது, இட்ஸ் கொரியர் டேட்டா. கரெக்டாக தானே? கொரியர் டேட்டா தானே? கொரியர் டேட்டா தான், கரெக்ட் தான். இப்போ இதுக்குள்ளே வந்து ஐ எம் கோயிங் டு அகெயின் யூஸ் இட் லைக் JSON டாட் ஸ்ட்ரிங், பிகாஸ் நான் திருப்பி நான் மாற்றணும். இது வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்மில் இருக்கு இல்லையா, அரே ஃபார்மில் இருக்கு இல்லையா, ஐ ஹவ் டு அகெயின் சேஞ்ச் இட் டு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஸோ எக்ஸிஸ்டிங் கொரியர் டேட்டா சேவ் பண்ணி பார்க்கலாம். சேவ், let's give it a try. Refresh and let me enter some values, create pickup. வரலையே, என்ன பண்ணுறோம்? refresh. ஒரு நிமிஷங்க. ஹலோ, இல்லை நான் யாருக்கு? இல்லை நான் இப்போ லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கேன், நான் பண்ணுறேன். மீட் வந்துச்சா? ஓகே பாய். ஓகே, ஸோ அகெயின் வேல்யூ ஃபில் பண்ணிவிட்டு ஏன் வரல பார்க்கலாம். ரிஃப்ரெஷ், கிரியேட் பிக்கப், வரல. நம்ம தப்பு பண்ணுறோம். என்ன தப்பு பண்ணுறோம்? கன்சோலே பண்ணலையா? லாக் பண்ணலையோ? கரெக்டுங்க, ஸோ மிஸ்டேக். ஓகே, இப்போது லெட்ஸ் கோ டு எப்படி செக் பண்ணலாம். அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இருக்குது அலெக்ஸ்ன்ற பேர் நிறைய பேருக்கு பாருங்கள். கூல், நைஸ் ஃபைண்ட் அவுட். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக் தான் ஆக்சுவலி. இது ஒரு எரர் தான், கரெக்டாக. ஸோ வி ஹேவ் டு டூ சம் வேலிடேஷன்ஸ், கரெக்டாக அந்த வேல்யூலாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். ஓகே, பட் அது வந்து ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் we have all the information. ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? அகெயின் let me clear this, right click, clear, and we have to have some kind of alert, like வேல்யூ வந்து கரெக்டாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு, கரெக்டாக. ஸோ வாட் we can do is, அதே முடிஞ்ச உடனே ஃபார்ம் டேட்டா டாட் வேண்டாம், what we can do is, let me alert it like courier request submitted successfully அப்படி போட்டுட்டு. ஓகே, அண்ட் ஐ ஹவ் டு ரீசெட் தி ஃபார்ம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன், நான் திருப்பி நியூ வேல்யூ போட்டுட்டு கிரியேட் பிக்கப் தரும்போது வரலையே. ரிஃப்ரெஷ், கிரியேட் பிக்கப், ஐ ஹாவ் எரர் கன்சோல், cannot read property of null push. here it comes. இப்போ ஆல்ரெடி நான் வேல்யூ இருக்குது இல்லையா, இப்போ வந்து வேல்யூ நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுது, இப்போ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு எம்டியாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா we have to add some extra logic. என்ன பண்ணணும் அப்படின்னா I have to check. ஸோ பேசிக்லி வந்து இது வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் லோக்கல் ஸ்டோரேஜ் வேல்யூ இஃப் இட்ஸ் எக்ஸிஸ்ட்னு தான் சொல்லிக்கிறீங்க. ஸோ அதுவே இல்லாமல் இருக்கும் போது இட் வில் பி நல். எக்ஸிஸ்டிங் இது வந்து நல்லா இருக்கும், கரெக்டாக. ஸோ அந்த சமயம் என்ன பண்ணணும்னா ஐ ஹவ் டு மேக் அ நியூ அரே அண்ட் அங்கே நான் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், I will create a new array here, const new courier data, வச்சுட்டு இது அரே வச்சுக்கிறேன். ஓகேவா, அண்ட் let me have it in top here. and next என்ன பண்ணலாம் அப்படின்னா, if செக் பண்ணுறேன் எக்ஸிஸ்டிங் courier array வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். அண்ட் இதை நான் இங்கே செக் பண்ணக்கூடாது, ஐ ஹவ் டு செக் இட் ஆஃப்டர் பாசிங். ரைட்டாக நான் இங்கே தான் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ if existing courier array இருந்தது அப்படின்னா I need to do this stuff. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ refresh, value, create pickup
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வருது பிகாஸ் நம்ம கீழே அது போட்டுருக்கோம் ஆசிட்டிஸ் இதுவே கமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் கிவ் ட்ரை அகெயின் கிளிக் பிக் அப் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் நாட் டிஸ்பிளேயிங் எனி திங். ஓகே விச் மீன்ஸ் இட்ஸ் ஓகே. அண்ட் நம்ம செக் பண்ணி பார்த்து என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ டு அப்ளிகேஷன் அண்ட் இங்கேயும் எந்த வேல்யூமே இல்லை. ஓகேவா, கூல், நைஸ். இப்போது we have to create a new array, கரெக்டாக? ஸோ எக்ஸ்டிக்கான அரே இருந்துச்சுன்னா we have to create a new array else. ஸோ நியூ அரே என்ன மச்சம், நியூ கொரியர் டேட்டா டாட் புஷ் அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐ வில் பி ஹேவிங் தட் ஃபார்ம் டேட்டா. இதான ஃபார்ம் டேட்டா, அது இங்கே இருக்குது. ஸோ போட்டுக்கலாம். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. சேவ், refresh, new value, create pickup, let's write it in application. வரல, oops, நான் திரும்ப again I have to set it, right? Oops, I have to set it again. So again நான் செட் பண்ணுறேன். save, refresh, new value, create pickup and value is null. So value null வருது. So what I have to do, okay, I have to push this value, not existing value. Refresh and I know like some people will be like thinking like ஏதோ பண்ணுறான் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, ஓகேவா? அட் லாஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி கோட் ஒர்க்காக சொல்லிவிட்டு. ஸோ கிளிக் பிக்அப் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ இப்போ நியூ வேல்யூ ஆட் பண்ணுறேன்னா வருதான்னு பார்க்கலாம். இட் மீ ஆட் அ ரிஃப்ரெஷ், ஆட் அ நியூ வேல்யூ, கிளிக் பிக்அப் அண்ட் வருது. இப்போ திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா இட் மீ ஆட் அ நியூ வேல்யூ, கிளிக் பிக்அப் அண்ட் வருது கீழே. ஓகே, நைஸ். ஸோ இப்போ ஸோ பக் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஓகே, கடைசியாக என்ன பண்ணோன்னா ஐ ஹவ் டு ரைட் திஸ் கொரியர் ரிக்வெஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, கூல். லெட்ஸ் ரிஃப்ரெஷ், அண்ட் நியூ வேல்யூ, கிளிக் பிக்அப், கொரியர் ரிக்வெஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ் எல்லாமே இருக்குது, கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have to reset the form. ஸோ அதை நான் எப்படி பண்ணலாம்? ஸோ ஃபார்ம் HTML reset the value, reset after submit. Nice. So we can do is அந்த ஃபார்ம் எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கால் பண்ணிவிட்டு ஸோ இது எப்படி வாங்கலாம், ஃபார்ம் EL டாட் ரீசெட் அப்படி சொல்லி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ரீசெட், ஸோ விச் வில் ரீசெட் VS கோடு DS. ஓகே, ரீசெட். Let's give it a try. Save and இப்போ பார்த்தீங்கன்னா refresh. Let me enter a new value here, click pickup, okay and போயிடுச்சு. Is what we are all expecting. Okay, இப்போ தான் நம்ம வந்து எல்லா கோடும் செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் செக் எவ்ரி திங். இதெல்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது இருக்கட்டுமா, ரிமூவ் பண்ணிடுவா? ரிமூவ் பண்ணிடலாம்ல, வேணா அப்புறம் வீடியோவில் பார்த்துக்கோங்க. ரைட், அண்ட் ஆல்சோ I'm going to delete this file which is unnecessary. ரிமூவ் பண்ணிக்கலாம். move to recycle bin and also on index HTML I don't want this script. Save. Okay, so நம்ம திரும்ப ஒரு வாட்டி பார்ப்போம். refresh. So நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா we have just added all the validations. Okay, add field மூலமாக பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா once every validation has been successfully validated, அப்போ வந்து இந்த மெத்தட் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்ம் வேலிடேஷன் வந்து சக்ஸஸாக ஆனால் மட்டும் இது ரன் ஆகும். ஓகே, ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணுறேன்னா ஐம் ஜஸ்ட் கெட்டிங் தி ஃபார்ம் டேட்டா. இந்த ஃபார்மில் இருக்க எல்லா எலிமெண்ட் எல்லா டேட்டாவும் நான் வந்து வாங்குகிறேன். ஓகேவா? நியூ ஃபார்ம் டேட்டா மூலிமா வாங்கிட்டு ஜஸ்ட் ஐம் கன்வெர்ட்டிங் தட் ஃபார்ம் டேட்டா இன்டு அன் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் யூஸிங் ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ரம் என்ட்ரிஸ். ஓகே, ஸோ இது மூலிமா என்ன பண்ணுறது, இந்த எல்லா என்ட்ரிஸுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் நான் வந்து கொண்டு வரேன். பிகாஸ் அதுதான் வந்து எனக்கு தேவை, கரெக்டாக? அதான் நான் அப்படி கொண்டு வந்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நியூவான ஒரு அரே நாங்கள் க்ரியேட் பண்ணிடுறேன் லோக்கலாக இந்த மெத்தட்குள்ளே, இந்த ஒரு பிளாக்குள்ளே. ஓகே, ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு புஷ் மை எக்ஸிஸ்டிங் கோட் இன்டு அ நியூ அரே இல்லையா? அப்போ தான் நான் வந்து வேறு எங்கே சேவ் பண்ண முடியும், அந்த பர்பஸ்க்காக தான். ஓகே, அண்ட் பிஃபோர் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து நான் செக் பண்ணுறேன் எக்ஸிஸ்டிங்காக ஏதாச்சும் ஒரு ஐட்டம் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேனான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ கெட் ஐட்டம் மூலிமா இந்த கொரி டேட்டா கீ மூலிமா நான் வந்து வேல்யூ வாங்குகிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும், கரெக்டாக? ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், டு கன்வெர்ட் ஃப்ரம் ஸ்ட்ரிங் டு JavaScript வேல்யூ we have to use something called json.pass. ஓகே, ஸோ இப்போ இந்த பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்காக இருக்கிற கோடு வந்து JavaScript வேல்யூவாக அது மாற்றும். ஓகே, டிப்பிக்கலாக இந்த ஸ்ட்ரிங்காக இருக்கிறத வந்து JavaScript வேல்யூ, ஸோ தட் we can access through
ஜாவாஸ்கிரிப்ட் லைக் அரேயில் புஷ் பண்ணுறது மெத்தட்ஸ் அப்போ தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வேரியபிள் இந்த நேம்லாம் பாருங்களேன். ஐம் புட்டிங் எஸ் டேட்டா. இது வந்து ரா டேட்டா இல்லையா, ஸோ டேட்டான்னு வச்சுருக்கேன். இது வந்து அரேனால நான் அரேன்னு சொல்லி வச்சுருக்கேன். அண்ட் ஸோ ஓகே. அண்ட் ஸ்கால் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் டேட்டா இருந்தால் என்ன பண்ணணும், எக்ஸிஸ்டிங் அரேயில் வந்து ஒரு நியூவாக ஒரு வேல்யூ புஷ் பண்ணணும். என்ன வேல்யூ புஷ் பண்ணணும், என்ன ஃபார்ம் வேல்யூ, நான் ஆல்ரெடி வாங்கின அந்த வேல்யூவை நான் புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆல்ரெடி இருக்க அந்த வேல்யூக்குள்ளே அந்த அரேக்குள்ளே நான் திரும்பி நான் செட் பண்ணணும் லோக்கல் ஸ்டோரேஜில். அதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே, சப்போஸ் இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்னா அவன் எல்ஸ் பிளாக்ல இங்கே வரும் கோட். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா ஒரு நியூவான ஒரு அரே. ஸோ அங்கே நான் வந்து அந்த அரேயில் வந்து இந்த ஃபார்மில் வந்து புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணிட்டு அகைன் அதை வந்து செட் பண்ணுறேன் லோக்கல் ஸ்டோரேஜில். ஓகே, ஸோ ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அலர்ட் பண்ணுறேன். யூசருக்கு இன்ட்ராக்டிவிட்டிக்காக நான் வந்து அலர்ட் பண்ணுறேன், கொரியர் ரிக்வஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ஃபைனலி டு ரீசெட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்ம் நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் இல்லைங்களா டாமில், லைக் திஸ் டாப்பில் போனே தெரியும் ஃபார்ம் இஎல் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இதை நான் வந்து கால் பண்ணிவிட்டு நான் ரீசெட் பண்ணுறேன். இதுதான் டிஃபால்ட்டாக HTML இருக்கிற ஒரு பிஹேவியர். ரீசெட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் வில் ரீசெட் ஆல் தி இன்புட் ஃபீல்ட்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ரிட்டன் 103 லைன் ஆஃப் கோட். புரிஞ்சுதா? புரிஞ்சுதாங்க. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ரிஃப்ரெஷ். எல்லாம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ஷுட் ஒர்க். ரைட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஐ வில் புஷ் திஸ் கோட் டு GitHub. ஓகே, ஐ வில் கிவ் யூ ஒரு 5 minutes டைம் தரேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த கோடை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், எல்லாமே ஓகேவா புரியுதான்னு பாருங்கள். இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் எனக்கு கேளுங்க. அந்த 5 minutes கேப் கழிச்சிட்டு நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட் ரிசியூமிங் பில்டிங் தி அதர் ஸ்டஃப். ஓகே, ஸோ இட் வில் டேக் another 1 hour I guess. ஸோ கொஞ்சம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க, போத் யூடியூப் அண்ட் டீம். ஸோ நான் எப்போயும் சொன்ன மாதிரி வி ஷுட் ஆல்வேஸ் கமிட், ரைட்டா. ஸோ ரீட்மி ஃபைலில் போயிட்டு நம்ம இதை சேவ் பண்ணியாச்சு, கரெக்டாக. ஸோ நான் வந்து எக்ஸ் போட்டுக்கிறேன், எக்ஸ். அண்ட் இப்போ வந்து மற்ற விஷயங்கள் பண்ணலாம். ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் லெட் மீ யூஸ் தி கமாண்ட் அண்ட் git add everything, git committed. இது வந்து ஃபியூச் என்னது, store data in local storage. See, I see many people will be using like this, like local space storage, local small வச்சு போடுவீங்க, இப்படிதான் போடுவீங்க கரெக்டாக. பட் இப்போ போடக்கூடாது. whenever using keywords use it precisely, local storage அப்படி தான் போடணும். ஓகேவா? ஸோ enter and git push. புஷ் பண்ணியாச்சு. அண்ட் யூ கேன் see the output over here, commit. ஸோ இந்த இதை நீங்கள் எல்லாம் பாருங்கள் பார்ப்போம். let me have this commit history here. ஸோ both YouTube and team உங்களுக்கு நான் அனுப்பிச்சுட்றேன். ஓகே, ரைட். ஸோ கைஸ் இப்போ வந்து கரெக்டாக வந்து 5:20 ஆகுது. ஓகேவா? ஸோ 5 ஆகுதா 4 ஆகுதா 5, ரைட். 5:20 ஆகுது. 5:25க்கு லெட்ஸ் அகெயின் சி. ஓகே, அதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நீங்கள் வந்துடுங்க. யூ கேன் டர்ன் ஆஃப் யூர் வீடியோ கால் மீன்வைல்.
ஸோ யா எல்லோரும் வந்துட்டிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 25 ஆயிடுச்சு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. ஓகே டன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து நம்மளோட அவுட்புட் ஒரு வாட்டி பார்த்துட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஜஸ்ட் லெட்ஸ் ஓப்பன் யுவர் கோட். இது நம்ம அவுட்புட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து we have all our information here. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணோம்னா எப்படி வந்து நம்ம அதை டிஸ்பிளே பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆல்ரெடி we have built the UI in our last section. கரெக்டாக? ஸோ அந்த UI வந்து நம்ம இப்போது ரிமூவ் பண்ணலாமா? ஸோ வாட் we can do, just go to இந்த HTML file and நீங்கள் பார்த்தீங்கன்னா we have used the intent class. அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ save and if I go and see here, refresh, we have this is our dialog. ஸோ நான் என்டர் பண்ணுற வேல்யூஸ்லாம் வந்து எனக்கு இங்கே இருக்கணும். இதுதான் என்னோடய கோல். கரெக்டாக? ஸோ பிஃபோர் அண்ட் நான் பேசலாம் கேட்குதா? போத் யூடியூப் அண்ட் டீம் கேட்குதா? எல்லாம் வந்து வந்துடுங்க, வீடியோ கால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம லோக்கல் ஸ்டோரில் இருக்க வேல்யூஸில் வந்து இங்கே எனக்கு வந்து வேணும். ஓகேவா? தட்ஸ் வாட் மை என்டையர் கோல் இஸ். ஸோ இது எப்படி பண்ணலான்னா ஜஸ்ட் வந்து லெட் மீ கோ டு VS Code அண்ட் main.jsல வந்து பாட்டமில் வந்து ஐம் கோயிங் டு ரைட் அ ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கால் பண்ணிக்கலாம் கீழே. ஸோ ஃபங்க்ஷன் get all courier datas அப்படி இருக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து ஒரு ஃபங்க்ஷனாக வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ யூ கேன் ஆல்சோ கிரியேட் as a function expression. இட்ஸ் டோட்லி according to your need. ஓகே. பட் நான் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணோன்னா என்னோடய ஸ்டோரி ஃபார்ம் அகைன் எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ ஐம் லைக் எல்லாருமே ஆல் பிகினர்ஸ் ட்ரை டு ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி லைன். ஒரு ஒர்க் ஃப்ளோவில் எப்படிலாம் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட்டாக ரைட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அக்கம்ப்ளிஷ் இட் ஈவன் மோர் ஃபாஸ்டர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் ஆக்சுவலி. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா என்னோடய ஸ்டோரி லைனில் வந்து கெட் ஆல் ஸ்டோர்ட் courier datas which are available in local storage. Okay, bye. Then our first goal. Next, display the UI with those datas. Correct? That's all. Okay. If I be all values வாங்கலாம், I can get it through local storage dot get item and இது பேர் பார்த்தீங்கன்னா it's like courier data. கரெக்டாக தப்பா? courier data இப்படி வச்சுருக்கேன். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு குயிக்கான பெட்டர் வே பார்த்தீங்கன்னா வாட் வி கேன் டூ இஸ் நம்ம இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வி கேன் எக்ஸ்ட்ராக்ட் திஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங். இந்த வேல்யூ தான் நம்ம வச்சு கால் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறேன், டாப்பில் போயிட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் a variable call local storage key அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் திஸ் திங் கால் courier data. ஓகே. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வச்சுக்கிறதுனால நான் இப்போ வந்து டேரெக்டாக இந்த வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே? இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா இப்போ இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணுற வச்சுக்கோங்களேன், ஐ கேன் சேஞ்ச் இட் பை ஹியர். இங்கே சேஞ்ச் பண்ணால் எல்லாத்தையும் சேஞ்ச் ஆயிரும். புரிஞ்சுதா அந்த யூசேஜ்? ஒய் ஆம் கிரியேட்டிங் ஆஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காயத்ரி புரிஞ்சுதா? ஓகே. ஸோ என்ன நான் பண்ணுறோன்னா வாட் வி ஆர் டூயிங் இஸ் இது பண்ணாமல் இது பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், we are just saving all the item using this key, right? courier data அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா we are using the courier data. பட் இப்போது we are just duplicating our code, duplicating our name. So for example, in future, if you want to rename this key name, what we should do? We should just go and change it like this: data1, and data1. It's too time consuming, right? It's also duplicating the process. For that, what we are trying to do is we're trying to extract this key name, which is courier data, into a separate variable called local storage key and put the value as it is.
இப்போது இங்கே வந்து இந்த கொரி டேட்டா அந்த கீ நேம் இருக்கிறதுனால யூஸிங் வேரியபிள் நேம் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ஜஸ்ட் ரீப்ளேஸ் தட் வித் திஸ் கீ வேல்யூ, ரைட்? பிகாஸ் இதுக்குள்ளே அந்த வேல்யூ தானே இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா இட் ஹாஸ் தி வேல்யூ ஆஃப் கொரி டேட்டா, ரைட்? ஸோ இதை வந்து நான் டைனமிக்காக ஆக்குறேன். ஐம் ஜஸ்ட் மேக்கிங் இஸ் டைனமிக் அண்ட் கோட் எஃபிஷியன்ட் ஸோ தட் இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து இஃப் ஐ நீட் டு சேஞ்ச் கொரி டேட்டா டு சம் எல்ஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஐ கேன் கோ டாப் அண்ட் சேஞ்ச் தி டேட்டா ஆல் பை லைக் திஸ். இப்போ புரிஞ்சுதா? ஓகே, cool. So இப்போ நான் வந்து I'm going to save it in a variable called cons and courier data இருக்கிறேன். Okay, இப்போ நான் வந்து I have to pass it, right? So again I have to do it like just json.pass and courier data and variable test like courier data array. Okay வா? ஸோ செக் பண்ணி பார்க்கறதுக்காக வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் அன்பு சூர்யா, அங்கே செட் பண்ணும்போது கீ வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக தானே இருக்கும். ஆமாம் மேலே மேலே ஆமாம். இப்போ வேரியபிள் தானே இந்த வேரியபிள் நேம் சேவ் பண்ணுறது ரீப்ளேஸ் பண்ணிருக்கீங்களா? இதுவா? கீழே இங்கே கீழே வந்து நம்ம டேட்டா ஆட் பண்ணும்போது இங்கே எந்த லைனில் சொல்லுங்கள், கீழேனா எந்த கீழே? 100ல் ஓகே செட் பண்ணும்போது ஏங்க 100 காணோம்? 100 மேலே இருக்கோ? ஓகே ஓகே. வேரியபிள் நேம் இருக்கு. வேரியபிள் ஆமாம், வேரியபிள் லோக்கல் ஸ்டோரேஜ் கீ இல்லை, அது ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கணுமா? இல்லை ஆமாம், ஸ்ட்ரிங்காக தானே இருக்கணும். இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் இது என்னது ஸ்ட்ரிங்கு, ஓகேவா? அந்த வேரியபிள் இருக்கிறதுனால இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணுறோம். இட்ஸ் பேசிக்கலி ஸ்ட்ரிங் தான். இப்போ என்னன்னா நம்ம இந்த வேல்யூ பொறுத்து போல நம்ம ஒரு வேல்யூவில் தனியாக எடுத்து வச்சு நம்ம கால் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல்ங்க. ஓகே சரி சூர்யா, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேட்குறேன், உங்கள் ஊரில் ஏதாவது திருவிழாவா என்ன? ஆமாங்க, இங்கே ஓகே ஓகே ஓகே. திருவிழா மாலை ஐயப்பனுக்கு போட்டுருக்காங்க. ஓகே 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 ரைட். ஸோ இப்போ வந்து இந்த கொரியர் டேட்டா அரே இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் லாக் இட் லாக் கொரியர் டேட்டா அரே சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஏன் ஆகாது? என்ன ஸ்வேதா சிரிக்கிறீங்க? ஏன் ஆகாது சொல்லுங்க. ஒருவேளை வேல்யூ போட்டு சப்மிட் கொடுக்காதாலையோ? நோ, நாட் லைக் தட். நான் கோட் எங்கே ப்ளேஸ் பண்ணிக்க பாருங்க. ஐ ஹவ் டிஃபரெண்ட் ஆஸ் அ ஃபங்க்ஷன். நான் ஃபங்க்ஷன் எங்கேயுமே நான் கால் பண்ணல, ரைட்டா? ஸோ வாட் வி கேன் டூ, ஐ கேன் ஹேவ் இட் லைக் இமீடியட்லி இன்வோக் ஃபங்க்ஷனாக கூட ஆகிக்கலாம். ஆர் ஐ கேன் டூ லைக் திஸ் கெட் ஆல் கொரியர் டேட்டாஸ் இப்படி போட்டுக்கலாம். இப்போ வந்து சேவ் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை அண்ட் கோ டு அவுட்புட். நவ் ஐ கேன் ஏபிள் டு கெட் தி வேல்யூஸ். ஓகே டன். இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த வேல்யூஸை வந்து ஐ வாண்ட் டு ப்ரீ பாப்புலேட் இன் திஸ் thing which is a big task. Okay, so just stay with me. Number see whatever we have seen from morning, it's a big lesson. It is actually a big course. Okay வா, நம்ம வந்து ஒரு நாளை கற்றுக்குறோம் full and full. ஸோ கொஞ்சம் புரியாமல் இருந்தால் கூட நோ சிஸ்டர்ஸ், ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சேட்லி இன்னைக்கு ஃப்ரைடேவா, என்னங்க பண்ணுறது, நான் ஏதாச்சும் வேலை தரலான்னு பார்த்தா வீக்கெண்ட் ஆகிடுது. வீக்கெண்டில் முடிச்சிருவீங்களா அந்த வேலையை? கிறிஸ்மஸ் வருதா ப்ரோ? கிறிஸ்மஸாக வருதா? ஓகே, கிறிஸ்மஸ் 25 தாங்க கிறிஸ்மஸ்ஸு. 25க்கு நீங்கள் இப்போ செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கும்ல. சரி ஓகே. யாரெல்லாம் கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களோ ஒழுங்காக எனக்கு வந்து கொரியர் பண்ணுறீங்க ஸ்வீட்ஸ்லாம், அப்போ தான் லீவ் தருவேன் உங்களுக்கு. அன்பு நீங்க தான் எங்களுக்கு தரணும். நான் ஏத்திஸ்ட்டுங்க, நான் யாரும் நம்புறது இல்லைங்க. சரி ஓகே ஃபைன் லெட்ஸ் கோ டு டாபிக். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேல்யூஸ்லாம் வந்து இந்த கன்சோல் இருக்க வேல்யூஸ்லாம் வந்து ஐம் கோயிங் டு பிரிண்ட் இட் இன் திஸ் டேபிள். அதான் என்னோட கோல். ஓகேவா? அதை நான் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஐ கேன் கெட் திஸ் வேல்யூ யூஸிங் கன்சோல் லாக். கன்சோல் நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஐம் கோயிங் டு ரைட் those values into the table UI. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வித்தவுட் திஸ் வேல்யூ இல்லாமலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி ரைட் பண்ணது பார்க்கலாம். இந்த ரோவை எப்படி ரைட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்மளோட HTML கோட்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபார்ம் முடிச்சாச்சு கரெக்டாக. ஸோ நான் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have this td which is table row. டேபிள் இது வந்து டேபிள் ரோ, டேபிள் டேட்டா, டேபிள் ஹெட். ஓகேவா, அதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதான் என்னோடய டிஃபால்ட்டான என்னோட வேல்யூஸ். ஓகே, ஸோ இது இருக்கட்டும். நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஐம் கோயிங் டு ஆட் அ நியூ டேபிள் ரோ. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து டேபிள் வச்சுக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், இது ஐடி நம்ம வச்சுருக்கோமா, லெட்ஸ் ஹேவ் இட் லைக் அ சம்திங் ஐடி, கொரியர் டேட்டா டேபிள் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா, ஸோ இது ஐடி. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் டூ ஒன் திங் கால், சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நான் வந்து இங்கே டேட்டா வாங்குகிறேன். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. அண்ட் இது வந்து இதுதான் ஐடி கரெக்டாக. ஸோ கான்ஸ் அண்ட் ஐம் கோயிங் டு கெட் இட் லைக் டேபிள் இஎல் வைக்கிறேன். ஓகே, ஸோ நைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் அ நியூ ரோ. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஐம் கோயிங் டு யூஸ் டெம்ப்ளேட் ஃபார் செக்கிங். ஓகேவா, ஸோ நியூ டிஆர்னா அதாவது டேபிள் ரோ கரெக்டாக, டெம்ப்ளேட்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டில் வச்சுக்கிறேன். அண்ட் இதில் வந்து என்னன்னா என் ரோ எப்படி இருக்குமோ வைக்கிறேன். ஸோ இதுதான் ரோ கரெக்டாக, இதுதான் என் ரோ ஃபார்மேட். ஓகே, நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணது அப்படியே இங்கே ஆட்டியை போட்டுடலாமா, இருங்க, ஜஸ்ட் காப்பி எவ்ரி திங். அண்ட் வேணாம், நம்ம எல்லாம் வந்து ரொம்ப நிறைய இருக்குது கோடு, சும்மா தெரியுதுக்காக தானே. we have it like this. name. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா we have வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு we have date. Okay, and next we have value and இங்கே வந்து some actions கரெக்டாக, actions. ஸோ நேம் ஏதாச்சும் போட்டுப்போம், நேம்னா வச்சுக்கலாம், கிரைஸ்ட்னு வச்சுப்போம், சேவ். லெட்ஸ் ஓகே, ஒரு டெம்ப்ளேட்டில் வந்து இது க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டேபிள் எலமெண்ட்டை வந்து ஐ கேன் append it like this கரெக்டாக. ஸோ டேபிள் இஎல் டாட் append அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐ கேன் push this new template. ஓகே, ஸோ பட் செக் பண்ணி பார்க்கலாம், லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இதுக்குள்ளே வந்து சேவ் பண்ணிவிட்டு லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் வந்து உங்களுக்கு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டர் ஆகணும் கரெக்டாக. ரெண்டராக நம்ம என்ன பண்ணலாம், வாட் வி கேன் டூ, ஸோ வாட் வி கேன் டூ, வி கேன் ஜஸ்ட் insert as a inner HTML. okay, so inner HTML குள்ள வந்து I need to append this like this. okay, so இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போடுறேன், நல்லா பாருங்கள், அசைன் பண்ணல, ப்ளஸ் அண்ட் ஈக்குவல் which means it's kind of appending. so save, let's give it a try. ஓகே, ஏன் வர மாட்டேன் டேப் ப்ரெஸ் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது, கிரைஸ்ட்டு, டேட்டாஸு, துபாய், ஆக்ஷன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் இல்லை கரெக்டாக. ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம், வாட் வி கேன் டூ, ஜஸ்ட் வந்து அகெயின் கோடுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்டைல் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதே ஸ்டைல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி அண்ட் அதே மாதிரி இங்கே 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 பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர், சேவ். அண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஐ ஆல்சோ ஹேவ் திஸ் பட்டன் ரைட். ஸோ இந்த பட்டன் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இங்கே நான் போட்டுடுறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த பட்டனுக்கு போகுது பட்டன். ஸோ சேவ். அண்ட் இங்கே அலைமெண்ட் பார்த்தா எதுவுமே இல்லை அலைமெண்ட் கரெக்டாக. ஸோ இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஹேஸ் சம் ட்ராபேக்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பட் எனிவே ஃபார் குயிக் டெமான்ஸ்ட்ரேஷன் அது டக்குன்னு பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்டைலிங்ஸாக வந்துச்சு. ஓகே, சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ரிமூவ் தி அன்வான்டட் திங்ஸ். இந்த மிஸ்டர் சுதன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக HTML கோடில் போட்டிருக்கோம் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரிமூவ் திஸ். ஸோ இதை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன், எனக்கு தேவையில்லை இந்த ரோ. ஓகே, இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம JavaScript மூலிமா வந்து we have inserted a new row in this table. ஓகே, ஸோ இப்போ நம்ம டைனமிக் ஆக்குவோம். இப்போ ஸ்டாட்டிக்காக இருக்கு இல்லையா, அது டைனமிக் ஆக்குவோம். என்ன பண்ணலாம், ஸோ ஐ ஹாவ் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. எங்கே இருக்குது, இட்ஸ் அவைலபிள் இன் கொரியர் டேட்டா அரே. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் சம்திங் கால் மேப்.
ஸோ டு கெட் திஸ் டு ரீப்ளேஸ் திஸ் வேல்யூ வித் சம் டைனமிக் வேல்யூஸ். ஓகே, அது நான் என்ன பண்ணலான்னு பாருங்கள். என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து ஐம் கோயிங் டு லூப் த்ரூ தி கொரியர் டேட்டா அரே டாட் மேப் அண்ட் ஒரு வாட்டியும் ஒரு இன்ஸ்டன்ஸுக்கும் ஐ வில் ஹாவ் தட் கொரியர் டேட்டா ஹியர். கரெக்டாக? கொரியர் டேட்டா ஹியர் அண்ட் ஒரு வாட்டியும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஐ நீட் டு ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் ரோ கிரியேட்டட். என்ன ரோ? இந்த ரோ. ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஐம் கோயிங் டு கட் திஸ் என்டையர் கான்ஸ்டன்ட் அண்ட் புட் இட் ஹியர் அண்ட் இந்த ரிட்டர்னுக்கு டேட்டா பண்ணிக்கலாம். ஐ கேன் ரிட்டர்ன் இட் டைரக்ட்லி லைக் திஸ். இல்லை இப்படி கூட பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்? நியூ டிஆர் டெம்ப்ளேட். நான் சொல்கிறேன் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, புரியல நான் கேளுங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் திங் இஸ் let me just make it like ஒரு கான்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ் ஃபைனல் டேட்டான்னு வைக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த ஃபைல் டேட்டா வந்து லெட் மீ லாக் இட் அவுட். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அவுட்புட். ஸோ லெட் மீ கோ ஹியர். இது லாக் பண்ண போகிறேன். லாக் சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெம்ப்ளேட் இஸ் நாட் டிஃபைன் வருது பிகாஸ் நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே இதுதான் உங்களுக்கு இந்த காமிக்குது. ஓகேவா? இப்போது இந்த இன்ஃபர்மேஷனில் ஐ ஹாவ் திஸ் டேபிள் டேட்டா ரோஸ். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி யூஸ் திஸ் ஃபைனல் டேட்டா ஹியர். ஓகே, ஸோ இதான் இப்போ ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, பட் நீங்கள் பார்த்தா கமா வருது. அது இஷ்யூ இருக்குது. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் சம் ரிப்பீட்டிங் வேல்யூஸ். ஸோ இது பண்ணால் டைனமிக்காக ஆக்கணும். கரெக்டாக? பிகாஸ் தீஸ் வேல்யூஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் திஸ் திங். பட் இங்கே நேம்லாம் இந்த நேம் வேல்யூ பாருங்களேன். இந்த நேம் வேல்யூ எதுவுமே கிடையாது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டெம்ப்ளேட்டில் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் ஆசெட்டிஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு டைனமிக்காக வேணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஐ நீட் டு கெட் தி இண்டிவிஜுவல் நேம், மொபைல் நம்பர், பிக்கப் டேட் அண்ட் ஸோ ஒன்ஸ். ஓகே, ஸோ அது என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் வந்து இந்த கொரியர் டேட்டாவில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக? ஸோ யூஸிங் டெம்பிள் லிட்ரல் இது மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? கொரியர் டேட்டா டாட் அண்ட் நீங்கள் பார்த்தா நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நமக்கு முக்கியமான தேவை பார்த்தீங்கன்னா வி ஹேவ் நீட் சம்திங் கால் நேம் ஹியர் டாட் நேம். இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். இட்ஸ் சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன நேம்லாம் காமிக்குதோ அதெல்லாம் இங்கே காமிக்குது பாருங்கள் கஸ்டமர் நேமில். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம காமிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அதே மாதிரி மொபைல் நம்பர் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகேவா? ஸோ மொபைல் நம்பர்லாம் ஸ்டைல் நிறைய பண்ணலாம். லெட்ஸ் ஃபர்கட் மொபைல் நம்பர் ஃபார் நவ். பிக்கப் டேட் மாதிரி வச்சுக்கலாம். பிக்கப் டேட் அண்ட் அட்ரஸ். அட்ரஸ் வச்சுருக்கோமா? பிக்கப் தான் அட்ரஸ் தான் அந்த பிக்கப் ஏரியா. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணலாம், லெட்ஸ் ஹேவ் சம்திங் கால் இன்னொரு பேச ஆக்கிடலாங்க. இஃப் யூ வாண்ட்னா இதை நான் வந்து கொஞ்சம் பேச ஆக்கிறேனே. ஸோ தட் வில் ஹாவ் ஆல் டேட்டாஸ் ஹியர். ஸோ மேக்ஸிமம் வித் ஆஃப் 2XL இல்லை 4XL 6XL. ஓகே, இப்போ கொஞ்சம் பெருசாகவே ஆயிடுச்சு. ஓகே, நைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வி கேன் ஆட் த எக்ஸ்ட்ரா காலம் ஹியர் கால் மொபைல் நம்பர். வி ஹாவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஹியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் ஆட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எதர் நீங்கள் வந்து கஸ்டமர் மொபைல் சொல்லி ஆட் பண்ணலாம், இல்லை வந்து கஸ்டமர்லேயே வந்து மேலே வந்து அவங்க நேமு, கீழே வந்து அவங்க ஃபோன் நம்பர் சொல்லி வச்சுக்கலாம். இட்ஸ் டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்டைல், யுவர் டிசைன். ஓகே, ரைட். ஸோ இங்கே பண்ணனால என்ன பண்ணோம், நம்ம ஜேஎஸ்லேயுமே வி ஹாவ் டு ஹாவ் அ நேம். இங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நேம் இட் ஷுட் பி மொபைல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐம் கெட்டிங் தி மொபைல் நம்பர் ஆஸ் இட் இஸ். இங்கே என்ன போட்டிருக்கோம், மொபைல் இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? கூல். அதே பிக்கப் வேணும். பிக்கப் ஏரியா என்னது, பிக்கப் டேட் வந்து இதுதான் கீ நேம், பிக்கப் டேட். ஸோ அதே மாதிரி ஐ ஹவ் டு ரிப்ளேஸ் திஸ் வேல்யூ யூஸிங் திஸ் அண்ட் திஸ். ஸோ இது என்னது, பிக்கப் டேட். ஸோ இது வந்து இருக்கிறதுனால யூ ஷுட் நாட் புட் லைக் திஸ். ஓகே, ஸோ இது மேலே என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இப்போ டேட் போட்டால் வருதான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. சேவ். ஓகே, ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும்னா வி ஹேவ் டு புட் லைக் திஸ். இதுதான் கரெக்டான ஃபார்மேட். ஓகே, அண்ட் வி ஹாவ் சம்திங் எரர் பிகாஸ் ஆஃப் ஹியர். இங்கே இப்போ எரர் போயிடுச்சு. ஓகே, ஸோ ஏன் நான் இப்படி போடுறேன்னா, நான் இங்கே ஐஃபன் போட்டுக்கிறதுனால ஐஃபன் வந்து இட்ஸ் நாட் அ வேலிட் ஆப்ஜெக்ட். இப்படி அசஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக? ஸோ இது வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வேலை பண்ணியிருக்கணும். நம்ம அங்கே தப்பு பண்ணதுனால லெட்ஸ் ட்ரை டு கவர் இட் அப் லைக் திஸ். ஸோ பிக்கப் டேட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் சம்திங் கால் பிக்கப் ஏரியா. ஸோ இது வந்து ஏரியா. இப்போ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வி ஹாவ் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் ஹியர். ஸோ இதான் மெயின்டைன் பண்ண வேல்யூஸ். ஓகே, இது வந்து நான் பண்ண டேஸ் ஸோ ஒன்.
ஸோ எனக்கு வந்து இது ஏன் லெஃப்ட்டில் காமிக்குது, பிகாஸ் மேபி நான் ஏதாச்சும் டேபிளில் போயிட்டு ஃபிக்ஸ்டு இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணலாம், இட்ஸ் ட்ரை டு ஹேவ் இட் லைக் ரூம் பண்ணிவிட்டு சேவ் நோ அண்டு ஓகே. அண்ட் மேலே போனீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் எம்எக்ஸ் ஆட்டோ இருக்குது. ஓகே, டெக்ஸ்ட்டு சென்டர் ஆகி பார்க்குறேன். ஓகேவா, எப்படின்னு பார்க்கலாம் யூஐக்காக. இப்போ இல்லை டெக்ஸ்ட் எல்லாமே சென்டரில் இருக்குது. ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன் எல்லாம் வந்துச்சு. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி ஹேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் டாட். ஓகே, ஏன் வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பக்கு தான். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இமானுவல் பிளாக் போனா என்ன பேருங்க அது. ஓகே, இதுதான் இருக்கணும் கரெக்டாக. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கமான்னு இருக்குது. ஓகே, ஸோ இது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். லெட்ஸ் கோ டு அவர் கோட். அண்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொரி டேட்டா லாக் பண்ணி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரை டு லாக் இட் அவுட். சேவ், ரிஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்கன்னா oops, you should log this thing. இதான் கரெக்டாக இருக்கும். இப்போ 5 இருக்குது. 1 2 3 4 5. ஓகே, ஸோ 1 2 3 4 5 இருக்குது. பட் இங்கே ஏன் வருது அப்படின்னா செக் பண்ணி பார்ப்போம். வாட் ஐ வில் பி என்ன தப்பு பண்ணியிருப்பேன் நான் யோசிங்க. நீங்க தான் கம்மா வச்சிருக்கீங்க. எங்க வச்சிருக்கேன்? இங்க 131. இது கம்மா இல்லைங்க, டில்டா. அது நான் டெம்ப்ளேட் இருக்கா வச்சிருக்கேன். பட் இது இல்லை அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம்ல. ஐ மீன் அந்த HTML-லையா டேபிள்குள்ள ஐ ஹேவ் திஸ் பாடிக்கு ஆக்சுவலி 2 பாடி இருக்குது. ஒரு பாடி எதுக்கு? ஓகே, இன்னொரு பாடியில் ஆக்சுவலி பாடிக்குள்ளே தான் கரெக்டாக போகணும். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், இங்கே வந்து டேரெக்டாக வந்து டேபிள் டேட்டா போடுறோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து நான் வந்து டேரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக கொரி செலக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த வாட்டி. கொரி செலக்டர். ஸோ ஐடி ஆஃப் திஸ் இதுக்குள்ளே வந்து ஐ ஷுட் ஹாவ் டேபிள் பாடி. டேபிள் பாடி நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி டேபிள் பாடி நான் வச்சுருக்க மாதிரி இல்லையே. டேபிள் பாடி இல்லையே அதில் ஆக்சுவலி. டேபிள் பாடி இதில் இல்லை. ஸோ லெட்ஸ் ரிமூவ் திஸ். சேவ் அண்ட் லெட்ஸ் ரிஃப்ரெஷ் அகெயின். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள். ஓகே, டேபிள் ரோ. அண்ட் பாடி வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுதுங்க. ஆக்சுவலி இது ஃபார் சம் ரீசன் பாடி டேரெக்டாக அப்ளை ஆகுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் இங்கேயே வந்து டி பாடி தரேன். இப்போ டாட் வந்து வேறமாக வருது. ஓகே, ஸோ இங்கே வந்து டேபிள் ரோ வந்துச்சு. கரெக்டு, இது வந்து கரெக்டாக வந்துச்சு. ஓகே, விச் இஸ் குட். அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு டாட் கமா இருக்குது. அந்த கமா ஏன் இருக்குது மேப் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸும் வந்து கமா பண்ணி வருது மேபி. சரி, ஃபைன் டேட்டா வந்து லாக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் லாக் டி ஃபைனல் டேட்டா சேவ் ரிஃப்ரெஷ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி, இப்போ நான் லாக் பண்ணியிருக்கேன். கரெக்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்னு இருக்குது. லெட்ஸ் ஹேவ் நியூ இருக்குது. கம்மாவால செப்பரேட் ஆயிருக்கு ஒரு நியூ லைன். அதுதான் இப்போ இருக்குது. எப்படி பார்க்குறது இது? கன்சோலுக்கு ஜூம் அவுட் பண்ணி பார்க்கணும். இதில் கம்மா இருக்கா? இதில் கம்மா கிடையாது. இல்லை நம்ம சின்ன மிஸ்டேக் தாங்க பண்ணியிருப்போம். ஆக்சுவலி இது ரொம்ப யோசிக்கிறதுக்கெலாம் பெருசாக இல்லை, பட் சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் undo this body. ஓகே, அண்ட் இங்கே வரல, பட் மேபி நான் வந்து அசைன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சேவ் ரிஃப்ரெஷ். அண்ட் இங்கேயுமே ஆசிட்டிஸ் தான் ஒர்க் ஆகுது. இப்போ நாங்கள் மேலே உள்ள ஹெட்டரை காணோம். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன் நான்? அன்பு, ஐ திங்க் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்க்கு அப்புறமும் கமா வரும் இல்லையா?
அங்க 4 கம்மா தான் இருக்கு. 5 ஆப்ஜெக்ட் வந்து 4 கம்மா வருது பாருங்க. லோக்கல் ஸ்டோரேஜ்னு செக் பண்ணலாம் மேபி அங்க ஓகே இருந்து கமாஸ் ஜிடு வந்து சொல்லியிருக்காரு ஒன்று நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு லெட்ஸ் கிவ் இட் ட்ரை அது கூட ஓகே ஓகே இப்போ இருந்த ஹெட்டர் அங்கே காணாமல் போயிடுச்சுன்னு தெரியலையே அதான் என்னோட இப்போ வரிஸ் ஏன்னா வந்து இன்னர் HTML நீங்க கொடுத்த HTML மட்டும் தான் நான் வந்து இங்கே ப்ளஸ் போட ஆரம்பிச்சிட்டேனோ சாரி யா ஓகே சேஃப் ஓகே ரைட் இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா லெட்ஸ் ரிமூவ் எவ்ரி திங் அப்ளிகேஷன் போயிட்டு கிளியர் ஸ்டோரேஜ் கிளியர் refresh and we have nothing and we have an error here because of null ஸோ நல்லா இல்லாதனால உங்களுக்கு எரர் காமிக்குது ஓகேவா பிகாஸ் இந்த சமயத்தில் வந்து இந்த அரேல எதுவுமே இருக்காது இல்லையா ஸோ வாட் ஐ ஷுட் டூ இஸ் இஃப் கொரியர் அரே வந்து டாட் லென்த் கிரேட்டர் தென் 0 வந்துச்சு அப்படின்னா அப்போ எனக்கு இந்த வேல்யூ எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் ஓகே அப்படி இல்லைன்னா we should alert like no value available on local storage save let's give it a try refresh and still we have error because இன்னும் நல்லா தான் இருக்கு ஓகே அப்புறம் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையில்லை ஆக்சுவலி சேவ் அண்ட் now we should work ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ஒரு வாட்டியுமே தலைவலியாக இருக்கும் என்ன பண்ணலாம் நம்ம அலர்ட் வந்து லெட்ஸ் சேஞ்ச் டு console log console.log save refresh and now okay cool இப்போ ஏதாச்சும் ஒரு நியூவான வேல்யூ ஆட் பண்ணுவோம் ஸோ லெட்ஸ் ஆட் a new value here and create pickup query skill successfully submitted okay and இப்போ பார்த்தீங்கன்னா வந்து I have to refresh it to get my values வருது இப்போ வந்து வரலைங்க டாட்டு இப்படி பார்க்கலாமா let's try it again create pickup okay refresh இப்போ டாட் வருதுங்க அப்போது அதான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஆப்ஜெக்ட் வரும்போது கம்மா வரும்ல அன்பு நம்ம ஆப்ஜெக்ட் தானே இங்க வந்து கொண்டு வரோம் ஆப்ஜெக்ட் அப்புறம் எப்படி கம்மா வரும் ஆக்சுவலி ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் தானே வச்சிருக்கோம் லோக்கல் ஸ்டோரேஜ்ல எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு செக் பண்ணிட்டு பார்க்கலாம் லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து தப்பாக இருந்தால் வராது இதை இப்படி தான் இருக்குது லோக்கல் ஸ்டோரேஜில் அங்க பாருங்க அன்பு லாஸ்டா ஆப்ஜெக்ட் அங்கேயும் ஒரு கம்மா இருக்கு இல்லை நான் இது வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் நான் இப்போ ஹைலைட் பண்ணும்போது இப்படி இருக்குது பார்த்தீங்களா தான் கரெக்டான திங் இங்கே கம்மாஸ் இல்லை பாருங்கள் இப்போது நீங்கள் ரொம்ப வரி பண்ண தேவையில்லை இப்போது இஃப் யூ கோ டாப் அண்ட் பிஃபோர் ரைட்டிங் திஸ் திங் நீங்கள் இங்கே கூட லாக் பண்ணி பார்க்கலாம் லாக் கொரியர் டேட்டா அரே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இஃப் யூ கோ டு கன்சோல் இப்போ பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 2 அரேஸ் விச் ஹேஸ் க்ளீன் ஒரு கம்மா கூட அங்கே கிடையாது அது இல்லை மிஸ்டேக்கு அந்த இந்த செகண்ட் இன்ஸ்டன்ஸ்ல பாருங்க வந்து டேபிள் ரோ க்ளோஸ் ஆகி நியூ லைன் தென் நியூ லைனுக்கு அப்புறம் ஒரு கம்மா ஒன்று இருக்கு அந்த ஒரு கொட்டேஷன் மார்க் சிங்கிள் கொட்டேஷன் மார்க்ல எங்கே சொல்கிறீங்க இல்லை அந்த கன்சோல் லாக்ல த செகண்ட் அங்கே ஐ மீன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல அந்த இல்லை மேலே அதுக்கு மேலே ஸோ ரெண்டுமே நீங்கள் லாக் பண்ணிக்கிறீங்களா அதில் ரைட் சைடில் பாருங்க வந்து ஒரு கம்மா ஒன்று இருக்கு கீழே கொஞ்சம் கீழே என்ன கீழே அப்படியே வாங்க அந்த ஒரு கம்மா அதுதான் உங்களுக்கு கம்மா காமிக்குதாங்க ஐ மீன் ஒரு சிங்கிள் லைன் அதுக்கப்புறம் ஒரு கம்மா இது வந்து இந்த 0 இண்டெக்ஸ் அது காமிக்குது இந்த 0 இண்டெக்ஸ் பார்த்தீங்களா இதுதான் வந்து கம்மா போட்டு காமிக்குது இது வந்து இந்த இப்போ டேபிள் ரோ முடியுது பார்த்தீங்களா முடிச்சிட்டு உடனே அது கம்மா காமிக்குது இது வந்து கரெக்டான பிஹேவியர் தான் இப்படி தான் ஷோ ஆகும் ஆக்சுவலி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது காமிக்குது இது வந்து ஃபுல் வேல்யூ இல்லையா வேல்யூக்குள்ளே வந்து முடிஞ்ச நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான கம்மா தான் அது ஓகே நைஸ் ஸோ இதுக்கு வந்து வேறு லெவலில் நம்ம டீபக் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் ஓகே இட்ஸ் குட் ட்ரை இங்கே தான் கம்மா இருக்குதா ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் கம்மா நிறைய கம்மா காமிக்குதே எங்கே கண்டுபிடிக்குது டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஒர்க்ஸ் ஆன்பு நோ இன்னர் டெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகக்கூடாதுல்ல இன்னர் டெக்ஸ்ட் வந்து அது ஒர்க் ஆகாதில்ல இப்போது ஓகே லெட்ஸ் நீ சொல்கிற மாதிரி இன்னர் டெக்ஸ்ட் போட்டால் கூட சேவ் ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இதில் கம்மா காமிக்குதுன்றீங்களா? கம்மா இருக்குது தான், கம்மா இருக்குது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் கம்மா எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. மேப் ஃபங்க்ஷன்ல போட்டனால அது சரி திருப்பி ட்ரை. இப்போ என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஓகே இங்கே வந்து லாக் பண்ணிப்போம். லாகில் வந்து டெஸ்டிங் கொரியர் டேட்டாஸ் வச்சுட்டு என்னோட கொரியர் டேட்டாவை இங்கே பாஸ் பண்ணுறேன். Find data test, save, let's give it a try, refresh, right click, inspect, console, and if you have an object, we have another object which is correct. Okay, இப்போ நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். let me return as it is. ஒரு சிம்பிளாக TR-க்குள்ளே நான் போடுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் இதுக்குள்ளே வந்து கொரியர். நான் பண்ணுறதுலாம் புரியுதா? ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறேன்னாச்சு புரியுது தான், நல்லாயிருக்கும். புரியலாம் என்கிட்ட கேளுங்க சரியா? சேவ், லெட்ஸ் கிவ் இட் ட்ரை, ரிஃப்ரெஷ். இப்போ கம்மா வருது. கரெக்டு தானுங்க, வரணும்ல. பிகாஸ் அப்போ தானே அது கம்மா. இது முடிச்சோடனே இந்த செகண்ட் தான் இப்படி வருது. இது கம்மா கிடையாது, முடிச்சோடனே செகண்ட் வருது தான் அப்படி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அதே மாதிரி டேபிள் டேட்டா இந்த ஒரு 2 மட்டும் வச்சுக்கலாம். இட்ஸ் ஹேவ் 2 அலோன். அந்த சின்ன சஜஷன் ஒன்று என்னன்னா, கான்ட்ரி மேக் ஆன் கிரியேட் எலமெண்ட் நம்ம இன்னர் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் ஏன் இந்த ஒர்க் ஆகலன்னு நம்ம தெரியணும்ல, அதனால தான். ஓகே, அந்த பர்பஸ்க்காக தான். மற்றெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, இப்போ நான் இது மட்டும் ஜஸ்ட் கோயிங் டு மேக் இட் லைக் இன்னர் HTML ஃபைல் டேட்டா டெஸ்ட் வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ சேவ், இட்ஸ் கிவ் இட் ட்ரை, ரிஃப்ரெஷ், அண்ட் ஹியர் ஆல்சோ இட்ஸ் சேவ் ஒரு டாட் இருக்குது. go here. ஐ திங்க் அப்பன் பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து தானே ஆட் ஆகும். மேபி அதனால வருதா? அப்பன் பண்ணும்போது ஆனாலும் டாட் வரக்கூடாதுங்க. ஓகே, மேபி நான் என்ன பண்ணுறேன்னா, லெட்ஸ் ஹேவ் லைக் இருங்க, காஃபி குடிப்போம், ஏதாச்சும் வருதான்னு பார்க்கலாம். அன்பு, நான் கூகுளில் பார்க்கும்போது அது டெம்ப்ளேட் லிட்டரல்ஸோட அப்படி வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமாம். ஜாவாஸ்கிரிப்ட் மேப் வித் டெம்ப்ளேட் லிட்ரல். கரெக்டுங்க, மேக் சென்ஸுங்க. பிகாஸ் டெம்ப்ளேட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் தரும். ஆமாம். லிட்ரல் கமா. சூப்பருங்க. இதுதான் மூட்டு ஃபஸ்ட் கூகுள் கேட்டுக்கணுன்றது. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே வந்து அன்டூ பண்ணிவிட்டு அன்டூ எவ்ரி திங், அண்ட் எவ்ரி திங். இது நம்ம தேவையில்லை, ரூம் பண்ணிக்கலாம். இதுவும் தேவையில்லை, ரூம் பண்ணிக்கலாம். அண்ட் இதான் நம்ம எக்ஸிஸ்டிங்கான உள்ள கோட். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் ஜஸ்ட் யூஸ் டாட் ஜாயின் பை temple literal. கரெக்டாக? ஸோ I should have like this. கரெக்ட், I should have it like this. Save. அண்ட் இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை, ரிஃப்ரெஷ். வேல்யூ வரல, எரர் காமிக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே,
if ஓகே ரைட். ஸோ லெட் மீ ஹேவ் இட். இது வந்து நம்ம மேப்பில் போடணும் கரெக்டாக, இங்கே போடணும் ஆக்சுவலி. இதுதான் கரெக்டான சின்டெக்ஸ். சேவ் அண்ட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ரிஃப்ரெஷ். அண்ட் இது வந்து இன்னர் டெக்ஸ்ட் வச்சுருக்கேன், இன்னர் HTML. சேவ் ரிஃப்ரெஷ். எல்லாம் வந்துச்சு. பட் கம்மா வருதுதான் பார்க்கலாம். கம்மா வரலங்க. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. நம்ம நியூ வேல்யூ போட்டு பார்க்கலாம். நியூ வேல்யூ கிரியேட் பிக்கப். ஓகே அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணால் ஓகேங்க. நல்ல வரலங்க. கடைசியாக யாரும் வரலங்க. அந்த கம்மா வரல, ஒன்றும் வரல. ஓகே சம்டைம்ஸ் அப்படி தான் ஒரு விஷயம் வந்து ஒரு ½ hour டைம் எடுக்கும். ஓகே லேட்டர் ஆன் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். பட் வாட் வி ஹவ் லேர்ன்ட் இஸ் நவ் ஸோ எக்ஸ்பென்சிவ். தி டைம் இட் காஸ்ட் இஸ். நம்ம திரும்ப மறக்க மாட்டோம். நான் மறக்க மாட்டேன். ஓகே ஸோ லைக் வைஸ் டேக் இட் as a knowledge. ஓகே ஸ்டில் தேர்ஸ் lot we can do improvement. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்கப் டேட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ we have this information பட் இது வந்து ரொம்ப ராவாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹியூமன் வேல இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can do lot more things. ஓகே பட் I want to give you a task actually. ஸோ டாஸ்க்கு தரதோட I want to do it now. ஸோ ஃபனி ஜாவாஸ்கிரிப்ட் டாமில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, ஒரு எலமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறதுலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போது பண்ணணும். இப்போ டெம்ப்ளேட்டில் க்ரியேட் பண்ணல இல்லைங்களா. யூ காய்ஸ் நீட் டு டூ இட் இன் க்ரியேட் எலமெண்ட். ஓகே கொஞ்சம் டீப்பாக தான் இருக்க போகுது. லைக் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறது அதை பண்ண போது சொல்லி பார்க்க போகிறோம். பட் இட் இஸ் அ வெரி இட் வில் பி லைக் நாலேஜபிளாக இருக்கும். என்ன பார்க்கலாமா? ஷால் வி ட்ரை? லெட்ஸ் ட்ரை. எல்லாருக்கும் பயம் இருக்குது இல்லை? ஓகே ரைட். ஸோ என்ன பண்ணலான்னா இது வந்து ஒரு ஃபார்மேட்டு. ஓகே ஸோ இது இன்னொரு பெட்டராக பண்ணலான்னா சின்ஸ் ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனி திங். ஸோ இதை நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். டேரெக்ட்லி வி கேன் ரிட்டர்ன் லைக் திஸ் ரிட்டர்ன் அண்ட் இட் வில் ஆல்சோ ஒர்க் ஆஸ் இட் இஸ். ரூம் பண்ணதுக்கு வச்சுக்கலாம். ஓகே ஸோ இட் வில் ஒர்க் ஆஸ் இட் இஸ். ஓகே இப்போ நான் வந்து இதுக்கு பதிலாக okay I'm going to do some other thing. Okay what I will do is I will just for some changes நான் என்ன பண்ணுறேன்னா நான் கமிட் பண்ணுறேன் கோட. ஓகே ஸோ பிகாஸ் I want this information to be tracked, அதனால் நான் கமிட் பண்ணுறேன். it add everything git commit added it's like fit display all local storage data UI. ஓகே இது புஷ் பண்ணிக்கலாம். புஷ் கிட் புஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா I'm going to replace this thing with what with create element. பட் ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஷால் வி டூ இட் ஆர் வாட்? நீங்கள் சொல்லுங்கள். இட் வில் டேக் ஸோ மச் டைம். இட் டேக் another ½ hour. என்ன பண்ணலாம்? ஆர் ஷால் வி கோ வித் அதர் திங்ஸ்? ஸோ கணபதி சம்பாசிவம் ஆக்சுவலி we're just building an form app. ஓகே ஸோ அந்த ஆப்பில் வந்து இருக்கிற எல்லா பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சம் லாஜிக்கல் திங்கிங்லேருந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 3 ஆஃப் திஸ் ஆப். ரைட் சொல்லுங்கள். எல்லாம் டயர்ட் ஆகிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு டயர்டாக இருக்குது. சொல்லுங்கள். ஓகே லெட்ஸ் கிரியேட் இட். ஓகே ஏன் சொல்கிறேன்னா ஐ எம் ஸோ டேம் டயர்ட். நான் முடிஞ்ச ஆஃப்டர்நூன் மீட்டிங் நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா, அந்த டைம் நான் வேறு மீட்டிங்கில் ஷெல்லில் இருந்தேன். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கெட் சம் மோர் நாலேஜ். லைக் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப எசென்ஷியல் நாலேஜ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் முடிஞ்சவங்க தண்ணிலாம் குடித்து கொஞ்சம் லிசன் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? லெட்ஸ் ட்ரை டு லேர்ன் சம்திங் நியூ. ஓகே ரைட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நான் கோடை வந்து அப்படியே இருக்கு இல்லையா, அந்த கோடை வந்து ரிட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ டன்.
இதான் நம்ம லாஜிக். ஸோ தாராளமாக remove பண்ணிக்கலாம், இதெல்லாம் remove பண்ணிக்கலாம். சேவ். இப்போ ஒரு வாட்டி மேப் பண்ணும் போதும் ஐ நீட் டு கிரியேட் an element DOM-ல. எப்படி பண்ணலாம்? ஐ கேன் யூஸ் இட் லைக் டாக்குமெண்ட். ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன், அடுத்த வாட்டி நீங்கள் சொல்லணும். ஓகேயா? டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். என்ன எலமெண்ட் கிரியேட் பண்ணணும்? ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் இங்கே ஆல்ரெடி இருக்குது பாருங்கள். நான் ரிமூவ் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் யூ கேஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். லைக் காப்பி, இதான் நம்ம ஸ்ட்ரக்சர் கரெக்டாக? ஸோ இப்படி எழுதிக்கோங்க. எப்பவுமே நீங்கள் கிரியேட் பண்ணும்போது எழுதிக்கோங்க. இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து ஹேவ் சம் டேபிள் ரோ லைக் திஸ். கொஞ்சம் பெருசாக தான் போவோம், பட் ஸ்டில் ட்ரை டு வாட்ச் கிளியர்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு கிரியேட் திஸ் எலமெண்ட் கரெக்டாக? ஸோ கிரியேட் எலமெண்ட் எல்லாமே பேர் பார்த்தீங்கன்னா TR அண்ட் கான்ஸ் TREL. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்து ஐ ஹேவ் டு கிரியேட் திஸ் எலமெண்ட் கால் TD கரெக்டாக? ஸோ டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட், இது பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் TD கான்ஸ் TDEL. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார் எவ்ரி இன்ஸ்டன்ஸ். ஓகே, இதில் நான் என்ன பண்ணுறேன், மேப்புக்கு மேலேயே நான் கொண்டு போகிறாங்க. ஐ நீட் டு கிரியேட் தி ஸ்ட்ரக்சர், தட்ஸ் ஆல். இதான் என்னோட கோல் இப்போதைக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து இந்த TRக்குள்ளே வந்து ஐ ஷுட் ஹேவ் திஸ் ஃபார்மேட், திஸ் ஸ்டைலிங் கரெக்டாக? ஓகே, ஸோ TRELக்குள்ளே ஐ நீட் டு append this value, okay, which is this TDEL. Okay, and then நம்ம என்ன பண்ணிக்கலாம், I can just log it. So log பண்ணி பார்க்கலாம். log TREL, save, let's give it a try, refresh, and இங்கே ஒரு error காமிக்குது இல்லையா? அது ஏன்னா நம்ம இது ரிட்டர்ன் பண்ணலாம், அதனால தான். let's go to inspect, let's go to console, and we have created TR. ஓகே, சிம்பிளாக நம்ம ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள், கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது எனக்கு என்னோடய மேப்புக்கு ஏற்ற மாதிரி ஐ ஷுட் கிரியேட் சம் TD கரெக்டாக? டேபிள் டேட்டா. ஸோ வாட் ஐ கேன் டூ, இங்கே இதுக்குள்ளே வந்து ஃபார் எவ்ரி ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ ஐ கேன் எதர் யூஸ் ஃபார் லூப் ஆர் எனிதிங் எல்ஸ். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா நான் மேப்பை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் a TR ஃபார் ஈச் ரெக்கார்ட் அண்ட் டேபிள் ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் ரோ வந்து எனக்கு வந்து லெட்ஸ் சே கான்ஸ் TD டேட்டான்னு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மேபி லெட் மீ ஹேவ் லைக் திஸ் திங். ஸோ இந்த டேபிள் ரோக்குள்ளே ஐ ஹாவ் மல்டிபிள் டேட்டாஸ். இப்போ 2 டேட்டா வச்சுருக்கோம்ல, இது வந்து டேட்டா 1, இது வந்து டேட்டா 2ன்னு வச்சுக்கோங்க. டேட்டா 2. Okay, let me have like this data 1, data 2. Okay, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லூப் பண்ண போகிறேன். இது எப்படி லூப் பண்ணலாம்? I can loop it like this, right? So TD data dot for each and TD வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா I'm going to create an element like this. Copy and paste here, and இதுக்கு வந்து வேல்யூ செட் பண்ண போகிறேன். TDL dot text content, இதனால் கண்டென்ட்னா TD. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஐம் கோயிங் டு இன்ஜெக்ட் திஸ் ஆஃப்டர் திஸ் டேட்டா. TD டேட்டா வந்து நான் இங்கே உள்ளே போடுறேன். நோ, நாட் லைக் திஸ். data dot push data 1, data 2, data dot for each element, and I have to return data.
என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். TDEL and TD data. ஒரு for eachக்கும் I need to create an element and have the value. ஓகே, இந்த அதோட வேல்யூ தந்துடுறேன். வேல்யூன்னு போட்டுப்போம், ஃபிசிக்காக இருக்கலாம். ஓகே, இப்போது எனக்கு வந்து இங்கே TD எலமெண்ட்டில் வந்து I will have the value created. console log பண்ணி பார்ப்போம் அந்த I think the data. கன்சோல் லாக் பண்ணி என்ன பார்க்குறது? ஆக்சுவலி அதான் யோசிக்கிறேன், என்ன பார்க்கலாம் தான் யோசிக்கிறேன். ஆக்சுவலி நிறைய டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோமா, அதான் என்ன பார்க்கணும்னு சொல்லி யோசிக்கிறேன். ஐ டூ ஒன் திங், எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இது மட்டும் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அதை மட்டும் பார்க்கலாம். இட்ஸ் குட் டு ட்ரை. TR வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது ஐ ஹேவ் டு கிரியேட் TD1, TD2 அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகே, திஸ் வேல்யூஸ் ஆர் டைனமிக். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் நம்மளோட லோக்கல் ஸ்டூடியோ இருக்கிற வேல்யூவை பேஸ் பண்ணி இது இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வேல்யூ நான் க்ரியேட் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து அதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் அதை லூப் பண்ணி பண்ணுற மாதிரி, இந்த வேல்யூஸை கெட் பண்ணுற மாதிரி லூப் வச்சு வேல்யூஸ் கெட் பண்ணணும். ஆனால் அந்த எல்லாத்தையும் ஒரு ஃபங்க்ஷனை ரன் பண்ணிடலாமா? பண்ணிவிட்டு அது கால் பண்ணையில் இது ஃபுல்லாக நடக்கும்ல? பண்ணலாம், பட் இப்போ நம்ம டெஸ்ட் என்ன பண்ணுறோம், அது நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. ஆஸ் திங்கிற என்னாலும் ஓகே தான் எனக்கு. சரி இருங்க, லெட்ஸ் திங்க். append TDEL and if I want now I can just create another TL and இது வந்து 2 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ I can append like this. ஸோ இது வந்து TDEL TD2EL TD3EL, save, refresh, and I should have 3 TDLs. Okay, yeah, இதெல்லாம் இதுக்கு தேவையில்லை நினைக்கிறேன். Let's remove this thing for now. Okay, and next thing பார்த்தீங்கன்னா we need to add some stylings, கரெக்டாக? ஸோ இந்த TR நம்ம ஸ்டைலிங் ஆட் பண்ணோம், எனக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ இதுக்கு தான் நான் பண்ணியிருந்தேன், நான் கிட்டில் புஷ் பண்ணியிருந்தேன். ஸோ I can go and see my code here. Okay, let's go here and இங்கே போனீங்கன்னா I have this styling, கரெக்டாக? ஸோ இங்கே TD கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் நான் அசைன் பண்ணணும். அது என்ன பண்ணலாம் TD ரோலில். ஸோ இஃப் ஐ கோ டாப் மீன்ஸ் இன்சைட் ஹியர் இந்த TD எலமெண்ட்டுக்கு ஐம் கோயிங் டு ஆட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட். இதுவும் டோக்கன் மேலே போட்டுக்கலாம். ஸோ ஐ கேன் ஹேவ் லைக் திஸ். ஓகே, லைக் திஸ். இதுவும் ஒர்க் ஆகணும். ஆக்சுவலி இதுவும் ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். சேவ் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் சேவ், refresh and okay, இது இந்த சேம் ஏரியா தான் காமிக்குது. ஸோ ஐ ஷுட் புட் இட் லைக் திஸ். ஓகே, சேவ், refresh and now I have a TD and it is displaying. இதில் பார்த்தா கரெக்டாக அந்த இதெல்லாம் காமிக்குது, கரெக்டான கிளாஸ் நேம் காமிக்குது. பர்ஃபெக்ட். ஸோ இதை என்ன பண்ணோம், ஐ ஹேவ் டு கிரியேட் ஃபார் அதர் திங்ஸ். ஓகே, அதே மற்றதுக்கும் அதே தான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி டேபிள் 2 ELக்கும் டேபிள் 3 ELக்கும் நான் அதே மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிங்கன்னா we will get the outline format. ஸோ பார்த்தீங்களா, அழகான ஒரு ஃபார்மேட் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இப்போது I need to automate this process. ஓகே, based on my arrays. ஸோ என்ன பண்ணலாம், நான் இதை அப்படியே நான் கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், I'm going to put inside map. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் சேவ் and let's give it a try. Save, refresh and we are getting 3 rows as expected. Okay, cool. இப்போ இதுக்குள்ளே வந்து I need the values, கரெக்டாக? ஸோ வேல்யூஸ் என்ன பண்ணலாம், how I can add the values. I can add the values like this. TDEL dot text content. டெக்ஸ்ட் என்னவாக இருக்க போகுது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரியர். ஸோ கொரியர் டேட்டா டாட் நேமாக இருக்க போகுது, கரெக்டாக? let's give it a try. Save, refresh and இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து refresh, இங்கே பார்த்தீங்கன்னா I am getting the value as it is. Okay, ஸோ
நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த TDEL டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும் எனக்கு, ஐ நீட் மொபைல் நம்பர், ரைட்? மொபைல் நம்பர் கரெக்ட். ஸோ அதே மாதிரி கொரியர் டேட்டா டாட் மொபைல். ஓகே, ஸோ அதே மாதிரி ஐ நீட் டு கிரியேட் another thing called TD3L. இதுதான் 3D3L கரெக்டாக, 3DL டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிக் அப், ஐ கேன் ஹேவ் இட் லைக் திஸ். பிக் அப் டேட் சேவ். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா we get 3 things. அண்ட் இங்கே வந்து அழகாக வந்து அதுக்கான வேல்யூஸ் வருது. ஃபோர்த் வந்து வச்சுருக்கோம் அட்ரஸ் சொல்லிவிட்டு. இன்னும் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இருக்கு இல்லையா? ஸோ ஐ ஹேவ் டு கிரியேட் another thing. ஸோ இது 4 5, it should be like 4 and it should be like 5. ஓகே, ஸோ அகெயின் நான் ஹேவ் டு ரைட் லைக் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. அதே மாதிரி 4ம் இது 4 வச்சுக்கோங்க, இது 5 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் பிக்கப் அட்ரஸ், பிக்கப் ஏரியா. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் ஹேவ் சம் பட்டன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெக்ஸ்ட் மாதிரி வைக்கிறேன், பட்டன் சொல்லிட்டு வைக்கிறேன், அப்புறம் மாற்றிக்கலாம் பட்டன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஹேவ் டு ஆட் திஸ் வேல்யூ ஹியர் டு. ஸோ TD4 TD5 ஸோ எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. ஃபிஷ் பண்ணேன்னா ஐ கெட் தி திங். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இங்கே தான் தப்பு பண்ணிட்டோம். 3 இது 4 மாற்றணும்ல. ஸோ இது வந்து 4 அதே மாதிரி இது வந்து 5. ஓகே, சேவ், ரிஃப்ரெஷ், லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா we got the information as it is. நைஸ். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐ மீன் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இதுக்குள்ளே புஷ் பண்ணுறது, how we can push, we can use something called இந்த TL எலமெண்ட் இருக்கு இல்லையா? அது டேட்டா இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம டேட்டா இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா? TREL போட்டிங்கன்னா சேவ் அண்ட் எரர் ஷோ ஆகும். பிகாஸ் இது எங்கே சேவ் பண்ணியிருக்கோம்? ஃபைனல் டேட்டா சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைல் டேட்டா வந்து நம்ம கரெக்டாக இங்கே போடணும், ஃபைனல் டேட்டா. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க, ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், ரிஃப்ரெஷ் அண்ட் வி ஹேவ் நத்திங். ஓகே, ஸோ ஏன் இல்லை அப்படின்னா again we have to, instead of this we can use something called append and இதுக்குள்ள நீ இது போட்டுக்கலாம். ஸோ சேவ், ரிஃப்ரெஷ் and still we have that comma error. ஏன் செக் பண்ணி பார்க்கலாம். டேபிள்குள்ளே வந்து we don't have any values. பாடிக்குள்ளே வந்து we have only table row, கீழே கிடையாது. ஓகே, ஸோ என்ன தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்ப்போம். anyone give me idea? பிகாஸ் நான் எதுவும் ரிட்டர்ன் பண்ணல கரெக்டாக. ஸோ வாட் ஐ ஹேவ் டு இஸ் ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் சேவ். oops, not save actually. Let's give it save, refresh and instead of append I'm going to use inner HTML and check பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. சேவ், ரிஃப்ரெஷ், இப்போ ஒர்க் ஆகல. ஸோ வாட் ஐ ஹேவ் டு டூ இஸ் டேபிள் ரோ க்ரியேட் பண்ணியாச்சு எல்லாத்துக்கும், பர்ஃபெக்ட். இப்போ வந்து ஐ ஷுட் புச், நான் அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா ஐ ஷுட் ஹேவ் சம் அரே வேலை கரெக்டாக. ஸோ கான்ஸ் ஸ்ட்ரக்சர் டேட்டா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் கால் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது சொல்லிட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அகைன் நீங்கள் ஒரு வாட்டி வீடியோ பார்க்கும்போது யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ எல்லாம் ஓப்பன் பண்ணிட்ட உடனே இல்லை வந்து நீங்கள் கேன் ஆல்சோ கிரியேட் அஸ் டாக்குமெண்ட் ஃப்ராக்மெண்ட். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாமா? டாக்குமெண்ட் டாட் கிரியேட் ஃப்ராக்மெண்ட், டாக்குமெண்ட் ஃப்ராக்மெண்ட் அண்ட் இது வந்து மேபி லெட்ஸ் லைக் டேட்டா ஃப்ராக்மெண்ட் வச்சுக்கிறேன். ஃப்ராக்மெண்ட் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ அசைன் எவ்ரி திங் ஹியர் லைக் திஸ். இப்போ எல்லாமே இந்த ஃப்ராக்மெண்ட்குள்ளே இருக்கும் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து ஐ நீட் டு புஷ் தீஸ் இன்ஃபர்மேஷன் டு திஸ் திங். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு இந்த கிரியேட் பண்ண இந்த ஃப்ராக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் புஷ் பண்ணியாச்சு. இப்போது இங்கே நான் வந்து இந்த ஃப்ராக்மெண்ட்டை வந்து டேட்டா இது பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ கேன் யூஸ் லைக் append fragment. பார்க்கலாம், சேவ் அண்ட் ஒர்க் ஆகுது. பட் we still have an error here. ஓகே, ஸோ என்ன error ஆகுதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் append this thing.
மேபி இது வந்து இன்ஜினியராக பண்ணணுமோ, மூவ் பண்ணிட்டு இன்ஜினியராக பண்ணி பார்க்கலாம். To save, we have an error because like el to save, refresh. Okay, we have an error. இது கரெக்டாக வருது. ஓகே, லெட்ஸ் கோ பேக் அண்ட் அன்டூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி செக் பண்ணி பார்த்துக்க நான் என்ன பண்ணுறேன்னா, will just log the fragment. என்ன வருது பார்க்கலாம். Fragment, refresh, go to console, we have fragment which has nothing. Right, என்ன தப்பு பண்ணுறோம். final data, refresh. Okay, நம்ம ஒரு வாட்டியுமே நம்ம மேப் க்ரியேட் பண்ணுறோம், எலமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம், வேல்யூ அசைன் பண்ணுறோம், எல்லாமே பர்ஃபெக்ட். ஓகே, பட் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு வாட்டியும் just creating. Okay, we should also create a new fragment here. Okay, இங்கே நான் வந்து ஃப்ராக்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ எல்லாமே என்ன இருக்கும் இங்கே இந்த இல்லை அதுக்கு பதிலாக லெட் மீ கிரியேட் an array cons el array அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஒரு சிம்பிள் அரே வைக்கிறேன். இப்போ அரேயில் வந்து எல்லாம் புஷ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். லெட்ஸ் புஷ் ஜஸ்ட் இன்டு திஸ் அரே டாட் புஷ் el dot push. ஓகேவா, ஸோ el நேம்னா இங்கே மேலேயே மாற்றிடணும் இல்லையா, el dot push. ஓகே, ஸோ ட்ரை டு ஸ்டே அவே வித் மீ. ஓகே, கொஞ்சம் டக்குன்னு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க. Let's have this here. Let's have remove this code and இது லாக் பண்ணி பார்க்கலாம். லாக் பண்ணி பார்க்கலாம். el array, save, refresh. Fragment is not defined because நான் fragment இங்கே வைக்கல. கரெக்டா, ஸோ I can have remove this and I can have this. Save, refresh, and I'm getting a 15 of TD request. Instead of this, let me do one thing called el dot append. Save, refresh it. Interesting. let me push here. மேலே புஷ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து நம்ம TREL வைக்கலாம். இப்போது சேவ் and we are getting 3 rows as expected. அதுக்குள்ளே வேல்யூ இருக்கா, go scroll and we have cells of 5. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஸோ புஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த EL எலமெண்ட் வந்து I have to display it like this. ஸோ இப்போ என்னது, it's called table EL. கரெக்டாக, table EL dot append. அதுக்குள்ளே I have to use EL array. Save and okay, so let's use in HTML, for example in HTML. Save, refresh, and we have the same thing. இது ஏன் table row element வருது. So we have to what we can do, dot append. ஓகே, இதுக்குள்ள வந்து EL array தந்துடுறேன்.
ஓகே, ஸோ லாக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் லாக் வாட் இந்த டேபிள் இஎல்லாம் லாக் பண்ணி பார்க்குறேன். சேவ் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ டேபிள் கிரியேட் இருக்கா, டேபிளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் வந்துருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், we need to have that எல்லா அரேவாக இருக்கு இல்லையா, refresh, we are getting the tr request. ஸோ இங்கே திருப்பி நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, we have to append 127 இருக்கு. 127 we have to append th 127. இந்த டேபிள் EL வந்துட்டு அந்த ஃபைனல் டேட்டாவை இது பண்ண வேண்டாமா? அந்த ஃபைனல் டேட்டா அதை தானே நம்ம எல்லாமே அசைன் பண்ணி வச்சிருக்கோம். பட் இப்போ நம்ம வந்து ஒரு தனி ஏரியாவில் வந்து புஷ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து இந்த வேரியபிள் தான் சேவ் ஆகிருக்கும், EL அரேல தான் சேவ் ஆகிருக்கும். நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா we have created a new array அண்ட் ஒரு வாட்டியும் நம்ம வந்து இது மாதிரி எலமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எலமெண்ட்லாம் வந்து ஒரு அரேயில் வந்து நம்ம அந்த அரேயில் வந்து நம்ம புஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து கரெக்டாக எல்லாமே இந்த அரே தான் இருக்கும், இந்த இதில் அவைலபிளாக இருக்காது. பிகாஸ் நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. பார்த்தீங்களா இங்கே ஆக்சுவலா புஷ் பண்ணது எல்லாத்தையுமே ஃபைனல் டேட்டாக்குள்ள ஸ்டோர் பண்ணில வச்சிருக்கோம். இப்போ இது நல்லா பாருங்கள், எங்கே நம்ம புஷ் பண்ணுறோம்னா EL அரே நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, EL அரேன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து இது புஷ் பண்ணுது. ஸோ இந்த மேப்பில் வந்து இது அவைலபிளாக இருக்காது இப்போதைக்கு. ஓகே, ஸோ நம்ம ஃபுல்லாக கோட் ரைட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்க, டாட் append திருப்பி நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம். லாக் your array, save, and I can get the table row as it is. நிறைய வேலை பண்ணலாம், பட் நான் எது ஷார்ட்டாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன், லைக் வாட் we can do in a short way ன்னு சொல்லிட்டு. டேபிள் ரோ இப்போது இந்த டேபிள் EL டாட் இன்னர் HTML போட்டேன் அப்படின்னா EL அரே டாட் I can use map, yeah, I can use map here too. So element இப்போ வந்து if I use this means it should not work. Okay, என்னங்க 1 2 3 4 5 6 இருக்குது. 1 2 3 4 5 தான் இருக்கணும், 6 எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. ஓகே, and to change variable name into specifics it's confusing. EL அரே தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். what I will do is இது நான் வந்து மாற்றிப்போம். okay, I will have it like அன்பு அந்த சொல்லுங்க. EL அரே வகைனா ரிட்டர்ன் பண்ணுமா அன்பு அந்த ஃபங்க்ஷன்ல? ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை, பிகாஸ் ஆல்ரெடி இந்த நியூ ஃபைனல் வேல்யூ வந்து அந்த இது வேல்யூ இருக்குது இல்லைங்களா, புஷ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது ஆல்ரெடி இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே ஓகே, ஆனால் அது பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போது ரோஷன் சொன்ன மாதிரி லெட்ஸ் லாக் அண்ட் செக் தி ஃபைனல் டேட்டா. இங்கே வந்து ஏதாச்சும் இருக்குமா, இதுமாரி அன்டிஃபைன் இருக்கும், பிகாஸ் நம்ம எதுவும் ரிட்டர்ன் பண்ணல. ஓகே, ஸோ இஃப் ஐ செக் தி நியூ ஃபைனல் வேல்யூ, save, refresh, I get the 3 tr created. இப்போ இந்த 3 tr இந்த ஒரு tr எனக்கு வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகே, அதான் என்னோட கோல். என்ன பண்ணலாம், லெட்ஸ் ட்ரை வித் for each for example. அதையும் மேப்லேயே போட்டு அப்படி அப்பன் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா? அதான் இதுமா பண்ணி பார்த்தேன், பட் இங்கே ஒர்க் ஆகல. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. for each ட்ரை பார்க்கலாம்.
EL element. ELனா element. Okay. So இப்போ என்ன பண்ண போகிறேன்னா I'm going to use the table EL dot inner HTML and I'm going to assign this. Save. இப்போ table row element. நான் என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணி பார்த்துக்காக just let me have like json.stringify பிகாஸ் எனக்கு வந்து இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வராமல் எனக்கு இது மாதிரி இப்படி வரும். இப்போ எனக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக. இப்போ பார்த்தா உள்ள வேல்யூஸ் எதுவுமே இல்லை. பிகாஸ் வை அந்த அப்படியே பார்ஸ் பண்ணி விட்டுருவோம் சார், எலமெண்ட்டாக கிடைக்கும். EL சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக டிஆர் வருது, இதெல்லாம் கரெக்டாக வருது. ஓகே, இப்போ வந்து ஃபார் எவ்ரி டிஆர் வந்து ஐ நீட் டு மேட்ச் இட் வித் டேபிள். ஃபஸ்ட்டு டேபிள் இது என்னென்னு பார்க்கலாருங்க, நான் கன்ஃபியூஸ் பண்ண நினைக்கிறேன். டேபிள் இஎல். ஓகே, டேபிள் என்ன இது என்ன கொரியர் டேட்டா டேபிள். கொரியர் டேட்டா டேபிள் இதுதான். ஸோ இதுக்குள்ளே ஐ நீட் டு அசைன் திஸ், இது வந்து அப்பெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஃபார் எவ்ரி வாட்டியும் எனக்கு வந்து இந்த டேபிள் இஎல்குள்ளே டாட் இன்னர் HTML ஓகே ப்ளஸ் ஆர் ஈக்குவல் நியூ ஃபைனல். இல்லை நியூ ஃபைனல் இல்லை, இந்த எலிமெண்ட் வந்து இங்கே இருக்கும். நியூ ஃபைனல் வந்து ஒரு ஐட்ரேஷன் இங்கே இருக்கும் இல்லையா. ஸோ இஎல் ஓகே save and again அன்பு இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் தான். சொல்லுங்க. மேலுக்கு வந்துட்டு ரோ 1 by 1 எல்லா எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணீங்க தானே. அதில் ஒவ்வொரு டேபிள் டேட்டாவும் கிரியேட் பண்ணி முடிய அதுக்கு அடுத்ததாக அந்த ரோவில் அந்த டேபிள் டேட்டாவை எட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக டேபிள் எலிமெண்ட்டில் அந்த ரோ எட் பண்ண அப்படி. சூப்பருங்க. நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, எனக்கு 2 விஷயமே வந்து போச்சு. கோச்சிக்காம திரும்ப ஒரு சொல்லுங்கள். இப்போது நீங்கள் கொஞ்சம் மேலே போங்களேன். இன்னும் போங்க. அந்த எலிமெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிங்க தானே. இதில் டேபிள் 127 லைனில் வந்துட்டு ரோ எலிமெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிங்க. ஓகே, மற்றவளும் வந்துட்டு டேபிள் டேட்டா எலிமெண்ட்ஸ். ஸோ 1 by 1 ஒவ்வொரு இதுக்கும் கிளாஸ் லிஸ்ட் செட் பண்ணி டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்துட்டு அது 3rd லைனில் அந்த ரோவோட அந்த டேட்டா எலிமெண்ட் டேபிள் டேட்டா எலிமெண்ட் எட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த ரோவை எடுத்துகிட்டு போய் டேபிள் எலிமெண்ட்டோட எட் பண்ணிவிட்டா சரியான அப்பன் பண்ணிவிட்டா ரன் ஆகுமா? அதான் நம்ம அப்பன் பண்ணுறோம், அதான் பண்ணியிருக்கோம். டேபிள் ரோவில் நம்ம இந்த அப்பன் பண்ணியிருக்கோம் ஒரு டேட்டா டேபிளும். ஏங்க எனக்கு தான் ஆச்சா, உங்களுக்கு தான் ஆச்சாங்க. மொத்தமாக எட் பண்ணியிருக்கோம், 1 by 1 எட் பண்ணி பார்க்க மாட்டேன். சரி ஓகே விடுங்க. இப்போது இதில் மேப் ஃபங்க்ஷன் வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ் இந்த கண்டிஷனில். ஸோ லெட் மீ சேஞ்ச் டு ஃபார் ஈச். ஓகே, ஆர் இன்னொன்று இந்த கோடை நீங்கள் இது பண்ணுங்க. நான் ஃபார் ஆல் வாண்ட்ஸ். ஸோ என் கோட் நீங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். லெட் மீ ஷேர் திஸ் கோட். நீங்களும் டிபே பண்ணி பார்க்கலாம் இல்லையா. இது ஷேர் திஸ் செக்ஷன். ஓகே, நான் யூடியூப்பில் அனுப்புகிறேன், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஹவு யூ கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் சஜஷன். பட் அந்த அட்டெண்ட் பண்ணும்போது அது வந்து சைட் பை சைட் தானே வரும். ஐ மீன் அப்படி ஒரு இஷ்யூ இல்லையா? அப்லோட் பண்ணும்போது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ கோ அண்ட் சி தி எலமெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் HTML டேபிள் ரோ எலமெண்ட்டாக வருது. ஸோ ஒரே எலமெண்ட்டாக வந்து இது வந்து பாஸ் ஆக மாட்டேது. ஆக்சுவலி இருங்க, நான் கூகுளில் யூஸ் பண்ணாமல் இருக்கேன், இருக்கேன்னா இருக்கேன் சரிங்க. HTML DOM append element created. append child போட்டு பார்ப்போமா. append child வந்து
instead of append child ruberla, let's me give it append child. Let's give it a try now. But இது ஒரு சேம் திங் தான், பட் இட் ஷுட் நாட் ஒர்க் கரெக்ட். இப்போ இந்த டேபிள் இஎல் வந்து என்ன வந்து பார்க்கலாம். ஓகே, லெட் மீ ஜஸ்ட் லாக் இட். சின்ன எரர் தாங்க, ஆக்சுவலி பெரிய விஷயமே கிடையாது, சின்ன திங் தான். சின்னது தான் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ இட் இஸ் கிவிங் திஸ் பாடி ரைட்டா. ஸோ இதுக்கு அப்புறமா ஐ ஜஸ்ட் வாண்ட் இட் டிஆர். ஸோ இப்போ நான் வந்து டைரெக்டாக இது வந்து ஒரு டேபிள் ரோ தரேன் அப்படின்னா சம் டேட்டா. ஓகே, டெம்ப்ளேட்லேயே தரேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஆகுது. ஓகே, விச் இஸ் குட். ஓகே, லைவ் ஷேரிங் கோட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் அப்ரூவல். ஜஸ்ட் கிட்டே லாகின் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களால் பண்ண முடியும். தட்ஸ் அ திங். ஓகே, இப்போது இதுக்கு பதிலாக லெட் மீ ஹேவ் இட் லைக் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிறேன். ஓகே, என்ன ஃபால்ட்னு பார்க்கலாம். சேவ் அண்ட் இது ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டாக. ஸோ இப்போ ஹேவ் அனதர் டிடி அப்படின்னா இது ஒர்க் ஆகுதா? இது ஒர்க் ஆகுது. இதெல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. அப்புறம் ஏன் இது வர மாட்டிக்கிறது? HTML DOM append treating as string. Okay, accept read only. Okay, மாட்டு சூட்டி மெஷின். so this technically speaking இது work ஆகணும், which is table el dot append. Okay, so append and இதுக்குள்ள வந்து I should have that el. Okay, ஆனால் சேவ் பண்ணால் இப்போ வருதுங்க. அப்போ தாங்க தப்பு பண்ண. அதுக்கு முன்னாடி என்றைக்கே ஷாக்கிங் தருது. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் தப்பாக ஏதாச்சும் பண்ணானான்னு தெரில. இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணேன்னு சொல்ல முடியும் யாராச்சும்? இதுக்கு முன்னாடி என்ன HTML இதுக்கு முன்னாடி நான் அப்பன்னு யூஸ் பண்ணேனே. But you are using inner HTML தானே. ஸோ inner HTML இருக்கிற எலமெண்ட் தான் எனக்கு அப்போ நான் யூஸ் பண்ணிட்டு வேலை சொல்லி தான் என்ன HTML யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் so far. Okay, let me check everything is working or not. Save and எப்பா கடைசி ஒர்க் ஆகுதுங்க. எவ்வளோ இதுவாக இருக்குது. பட் இன்னும் ஒரு தலைவலி இருக்குது. என்ன தலைவலினா இந்த பட்டனை வந்து we have to design it in what HTML DOMல. ஓகே, ஸோ நம்ம அது பண்ணிடலாம். இப்போ நம்ம பெரிய விஷயம் பண்ணியாச்சு, இப்போ டக்குன்னு பண்ணிடுவோம். ஓகே, I have to create a new element call button and இது வந்து பார்த்திங்கன்னா delete button, delete btn el. ஓகே, அதே மாதிரி ஸ்டைலிங் ஆட் பண்ணிடுவோம். பட்டன் இது பேர் மாதிரினே delete button el dot class லிஸ்ட். இப்போ கிளாஸ் லிஸ்ட் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் நேம் போட்டு பண்ணுறேன். அதுவும் நான் பண்ணலாம் இல்லையா? ஸோ இது என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி வச்சுருந்த கிளாஸ். ஸோ ஐ கேன் கோ டு திஸ் திங் அண்ட் இதுதான் என்னோட கிளாஸ் நேம். கரெக்டாக go to get the entire class
and put it here. Okay, next பார்த்தீங்கன்னா இதுக்கான டெக்ஸ்ட் போட போகிறேன். delete btn dot text content வந்து பார்த்தீங்கன்னா I'm going to put like delete. Okay, save and I have to append it here. Correct? So delete btn el, save. Let's give it a try, refresh, and இது work ஆகுது. Okay, and but இதுக்கு முன்னாடி வந்து it should be, this button should be inside a td. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், I have to create another, இதோ இங்கே இருக்கணும். ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டாட் இது வந்து கொஞ்சம் மேலே போட்டுட்டு அண்ட் இந்த டிடிக்குள்ளே வந்து ஐ ஷுட் append. என்ன append ஆகணும், ஐ ஷுட் append this delete btn el, save. Let's give it a try, refresh. ஓகே, இது நெக்ஸ்ட் லைன் போயிடுச்சோ. இது இன்சர்ட் பண்ண என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். இன்சர்ட் adjacent, insert element, save. You try, refresh. Okay, pen save பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு HTML element எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, let's go here. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் வந்திருக்கு, எனக்கு இதுக்குள்ளே வேணும். கரெக்டாக? ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் டிடி எலமெண்ட்டுக்குள்ளே, கரெக்டாக இதுக்குள்ளே ஐ நீட் டு இன்சர்ட். ஸோ என்ன பண்ணலாம் அதுக்கு, any idea? HTML insert div DOM and div element your body or document in HTML. இது கிடையாது, பட் அகைன் நம்ம பார்க்கலாம். append child, append HTML, append child. button into td. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக் append child போட்டிருக்காங்க. append child append எல்லாமே ஒன்று தான் நினைக்கிறேன். ஓகே, ஃபார் சேஞ்ச் லெட் மீ யூஸ் லைக் append, இது இல்லை, append child, save, refresh, and it's the same thing. ஸோ இது கிடையாது. I think we are all tired. Yes, apparently yes. ஸோ என்ன பண்ணலாம்னா இது முடிச்சுட்டு எப்படியாச்சும் நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரு ஒர்க் முடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, and we can create like insert adjacent elementல வந்து we can do like after end and we can call the table element. எப்படி சொல்கிறீங்க? இப்போ அந்த எலிமெண்ட் கால் பண்ணிட்டு insert adjacent element, then we have to specify the position. So அதுக்கப்புறம் வந்து we have to call the actual element. நம்ம after end எதுக்காக அப்புறம் வரணும்னு after begin அது மாதிரியா? ஸோ அந்த ரோக்கு அது அப்புறம் இல்லை. சரி இருங்க, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணி பார்க்கலாம். ஓகே, td5el dot adjacent element, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா we want after begin, and இங்கே வந்து I have to put the element அது delete between el, save, try, refresh, and still we have that. இது வந்து இது ஆக்சுவலி நான் டிடிக்கு மேலே போகுது. ஓகே, பட் எனக்கு அதுக்குள்ளே வேணும், அதான் யோசிக்கிறேன். ப்ரிப்பெண்ட் ரிமூவ். ஆக்சுவலி நான் என்னோடய ஜாம் சீரிஸ் சொல்லியிருப்பேன், பட் ஸ்டில் ஐ குடன் கெட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குதுனால என்னன்னு தெரியல, பட் ஸ்டில் டக்குன்னு அது விஷயம் வர மாட்டேங்குது மைண்டில். DOM HTML insert id tag HTML DOM அப்படின்னு போடுவோம். create div element, div element எல்லாம் அப்பன்ச்சா தான் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு அதுக்குள்ளே வேணுமே.
ஓகே. இன்சர்ட் அட்ஜசன்ட் இன்சர்ட் இது முன்னாடி பார்த்தோம். இது முன்னாடி இன்சர்ட் தான் பார்த்தோம்ல. Yeah. Insert before. Adjacent. Text content some refresh some வருதா? ஓகே ஃபைன். அண்ட் இந்த delete பண்ண இது வேண்டாம். ஓகே, let's save it and refresh some. ஓகே, இப்போ சம் இருக்க இடத்துல I want this button to be appeared. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா I will do this command, have it like this. இப்போதுங்க என்னங்க ஆச்சு எனக்கு? இருங்க, remove this, refresh. I think I should take rest நினைக்கிறேன். ஓகே, now it's working as it is. ஓகே, ஸோ நம்ம இந்த டேபிள் ரோ போட்டுருந்தால் தான் நமக்கு இந்த ஒரு லைனுக்கு எக்ஸ்ட்ரா வருதுன்னு நினைக்கிறேன். சின்ன எரர் தான். ஓகே, பட் ஸ்டில் நம்ம வந்து இந்த எரர்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. பட் இட்ஸ் ஓகே, ஃபைனலி இட்ஸ் கெட்டிங் ஒர்க். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம செக் பண்ணி பார்ப்போமா. இன்னும் கூட உங்களுக்கு இஃப் யூ நாட் டயர்ட்னா டெலிட் பட்டன் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே, டைம் எடுத்துக்கோங்க. அகெயின் இன்றைக்கி வந்து 1 2 3 4 ஹவர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ யூ கைஸ் அண்ட் கோ அண்ட் டெஃபினெட்லி கண்டிப்பாக ரெஸ்ட் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். வீக்கெண்ட் வேறு. வீக்கெண்ட்னா மட்டும் தெரில, எல்லாம் வீக்கெண்ட்னா ஜாலியாக வெளில போவாங்க. வீக்கெண்ட்னா நான் தான் லைவில் போகிறேன் போல். பட் ஸ்டில் ஓகே ஃபைன். நம்ம என்ன பண்ணலாம், வாட் வி ஹவ் ஒர்க் ஸோ ஃபார் இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். ஓகேவா. ஸோ இன்னும் ஒரு செக்ஷன். ஓகேவா, அந்த ஒரு செக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் செக்ஷனில் இந்த டேட்ஸ்லாம் எப்படி மீனிங்ஃபுல்லாக மாற்றலான்னு பார்க்கலாம். ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக மாற்றுன்னு பார்க்கலாம். வி கேன் ஒர்க் ஆன் டெலிட் கிளிக் பண்ணால் எப்படி டெலிட்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். அது பண்ணிட்டோன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சது. லேட்டர் ஆன் ஃபியூச்சரில் இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் லைக் இமெயில் அப்படின்னா அதுக்கும் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் இப்போ பண்ண போது கிடையாது. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு சி லைக் ஹவ் யூ ஹேவ் டிசைன் திஸ் கோட். ஓகே, இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் எப்படி வந்து ரைட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஏதாச்சும் பெட்டரான வே கூட இருக்கும். ஓகே, அது கூட நீங்கள் வந்து ரைட் பண்ணி காமிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சினாரியோ இருக்குது. என்னென்னா, இஃப் ஐ டெலிட் திஸ் ரெக்கார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கோ ஹியர் இன்ஸ்பெக்ட் அண்ட் இஃப் ஐ கோ டு அப்ளிகேஷன், இங்கே இருக்கிற ரெக்கார்டு டெலிட் பண்ண வச்சுக்கோங்களேன். ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். வி ஹாவ் தி எம்டி ரெக்கார்ட். ஸோ என்ன பண்ணலாம், வி கேன் ஜஸ்ட் ஐ எம் ரைட் சம்திங். ஸோ நோ வேல்யூ அவைலபிள் ஆன் லோக் ஸ்டேஜ் இருக்குல்ல, அது ஏன் வரல? இது இன்னும் பக்கான ரிஃப்ரெஷ். பிகாஸ் நம்ம வந்து இது செக் தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே நான் எல்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு செக் ஹியர். ஸோ இங்கே லாக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி லாக் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு போடுறேன். சேவ், ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் கன்சோல். ஓகே, கரெக்டாக எனக்கு நோ வேல்யூ வருது இல்லை. ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணணும்னா இங்கே நான் வந்து ஐ ஷுட் ஹேவ் சம் டிஸ்பிளே ஹியர் எனி திங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு டேபிள் ரோவில் வந்து ஒரு டிவிஷனாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டிவிஷனுக்குள்ளே வந்து நோ வேல்யூ அவைலபிள் ஆன் தி no data available வச்சுக்கலாம். ஓகே, let's save it. ஸோ இது வந்து let me have like a table row. ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து I can have like a td table row. கரெக்டாக டேபிள் டேட்டா சேவ். அண்ட் இங்கே இது ஃபுல் வேல்யூ வேணும் கரெக்டாக. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் அது ஃபுல் எடுத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஐ திங்க் we can have something called cell இல்லை கால் ஸ்பேன் ஆஃப் 1 2 3 4 5 எடுத்திங்க அப்படின்னா இட் வில் டேக் ஃபுல் வித் அண்ட் ஸ்பேஸ் வேணும் இல்லையா. ஸோ ஐ கேன் ஹேவ் சம் கிளாஸ் கால் பேடிங் ஆஃப் 5 ரொம்ப சின்னது 10 வச்சுப்போமா 10. எனக்கு இமேஜ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. டோட்டலாக உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நோ வேல்யூ அவைலபிள் இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா. ஸோ யூ கேன் ஆட் சம் ஃபாண்ட் செமி போல்ட். ஆனால் யூஐ பண்ணால் மட்டும் நல்லா ஜாலியாக இருக்குல்ல, டக்குன்னு அவுட்புட் வருது, ஈஸியாக இருக்குது. ஜாவாஸ்கிரிப்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. வி ஹேவ் டு டிபெண்ட் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார் இட். ஸோ டெக்ஸ்ட் க்ரே வந்து ஒரு 600 வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் போல்ட் ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும். இப்போது வேல்யூ எதுவுமே இல்லைனா இட் வில் ஷோ லைக் திஸ். பட் இதோட பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்களேன். நான் நியூவான யூஸர் உள்ளே வரேன் அப்படின்னா இது ஆஸ் இட் இஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ்
ஸோ டைனமிக்லி ஐ கேன் ஒர்க் ஆன். ஸோ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இங்கே இருக்கு இல்லையா கோடு. ஸோ எனக்கு வந்து வேல்யூ வந்து இதுவுமே இல்லை அப்படின்னா ஐ கேன் ஆட் திஸ் கிளாஸ் கால் ஹிடன். இங்கே பார்த்தீங்கன்னா we have something called hidden. நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நான் hidden ஆட் பண்ணும்போது இது போயிடுச்சு கரெக்டாக. ஸோ பை டிஃபால்ட்டாக நான் பேஜ் லோட் பண்ணும்போது ஐ ஷுட் see this page when I have data. அந்த சமயத்தில் தான் எனக்கு இது ஷோ ஆகணும் கரெக்டாக. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் as it is தான். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே செக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் hidden. ஓகே, பை டிஃபால்ட்டாக ஹிடனாக இருக்க போகுது. பட் when I have values, இங்கே வந்து எனக்கு வேல்யூஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கே போய் பார்க்கும்போது I have these values. ஸோ வேல்யூஸ் இருக்கும்போது என்ன பண்ண போகிறேன், I'm going to get this division. எப்படி வாங்கலாம், I will use ID for example. ஓகே, இது வந்து என்ன வைக்கலாம், பேர் என்னது, கொரியர் கார்டு அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கொரியர் கார்டு எப்படி வாங்கலாம், டிவிஷனில் I can get it like this, document dot query selector, and இதுக்குள்ளே வந்து இது வந்து ஐடினால I should get it like this, and இதுக்குள்ளே வந்து டாட்டர் கான்ஸ்கிரிப்ட் போட்டுக்கலாம், கான்ஸ் கொரியர் கார்டு EL. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கொரியர் கார்டு EL டாட் ஸ்டைல் இல்லை வந்து கிளாஸ் லிஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், I'm going to add or remove it. நான் என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ண போகிறேன், இந்த hidden class ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ hidden ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ when I have value, this hidden class will be removed. ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ we don't have error, I mean இதுக்கு வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலி இப்போ வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், we have to கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், டைப் பண்ணி பார்க்கலாம் இருங்க. இங்கே ஒரு பக் இருக்கான்னு தெரில. ஓகே, லெட்ஸ் கோ டு div. இங்கே ஹிடன் இருக்குது. ஓகே, இன்னும் க்ரியேட் ஆகலை, ஐ மீன் ரிமூவ் ஆகலை. ஓகே, ஸோ என்ன தப்பு பண்ணிருக்கேன் பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரை திஸ். சப்மிட் பண்ணிடுறது அதுக்கு பதிலா இதுவா, இல்லை இதுக்கு சப்மிட் பண்ணால் ஒர்க் ஆகுது. வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும்ல. லோக்கல் ஸ்டோரேஜில் வேல்யூ இருந்தால் பிரிண்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிட்டோம்ல, கிளியர் பண்ணிட்டோம்ல இல்லையா? கரெக்டு தான். கரெக்ட். சூப்பர். யார் சொன்னது? சூப்பர் நைஸ் ஃபைண்ட் அவுட். இப்போ நான் வேல்யூ என்டர் பண்ணுறேன். கரெக்ட். இப்போ ஆக்சுவலிஸாக ஒர்க் அவுட் ஆகுது. நான் தான் பக்னு நினச்சிட்டேன். நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கிவ் இட் சம் வேல்யூ, கிளிக் பிக்கப். ஓகே, இப்போ வந்து திரும்ப ஒர்க் ஆகுது. பட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கேன் ஏபிள் டு see the value. பட் இங்கே பார்த்தா நோ வேல்யூ அவைலபிள் வருது பாருங்கள். ஸோ ஐ ஹவ் டு செக் கண்டிஷனலி. ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுவேன், அகெயின் ஐ ஹவ் டு கோ ஹியர். எனக்கு இப்போ தேவையும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, பிகாஸ் நான் ஆல்ரெடி இந்த ஸ்டேட்டை வந்து நான் இங்கே ஹேண்டில் பண்ணிட்டேன். வேல்யூ இருந்தால் மட்டும் தான் ஷோ ஆகும், இல்லை ஷோ ஆகாது கரெக்டாக. ஸோ ஐ கேன் ரிமூவ் திஸ் என்டையர்லி. ஸோ சேஃப். ஸோ வேல்யூ இருக்குது, இப்போ இருக்குது. பட் இப்போ வேல்யூ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கோ அண்ட் கிளியர், ரெஃப்ரெஷ், அண்ட் இப்போ இருக்குது. ஓகே, அண்ட் ஸ்டில் வி கேன் டூ அ லாட் மோர். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டு ரிஃப்ரெஷ் எவ்ரி டைம் in order to take some changes, right? But still there are some other ways we can accomplish the same thing. So அது போய் நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். ஓகே, for now you guys take some rest. Okay, I will do the commit and git add everything, git commit. இதுனா ஒர்க் பண்ணோம். ஸோ ஃபார் நான் பக் ஃபிக்ஸ் பண்ணோம். பட் அகெயின் ஃபிக்ஸ். ஓகே, creating using document dot create element. Okay, and git push. Nice. So if you go and see, we have done a great progress. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லாஸ்ட் செக்ஷனுக்கும் 51 minutes, நம்ம 51 minutes நம்ம இந்த கிரியேட் எலமெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ டைம் பார்க்கலாம் நீங்கள். பட் ஸ்டில் ஓகே, இதை நீங்கள் வந்து ஸோ ஃபார் வாட் எவர் வி ஹாவ் டன், அதை நீங்கள் வந்து வீடியோ பார்த்தாச்சு பரவாயில்ல, அதை உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இட்ஸ் லைக் குட் ப்ராக்ரஸ். ஓகே, நீங்கள் அதை தான் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே நம்ம வந்து சோஃபா ஒரு 4-5 hours ஒர்க் பண்ணியிருப்போம். இட் வில் டேக் அனதர் ஃபார் யூ, இட் வில் டேக் அனதர் 3 days மேபி. சாரி சண்டே விட்டுருங்க, கிறிஸ்மஸை விட்டுருங்க. ஓகே, 26 எல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்களா, அவைலபிளாக இருப்பீங்களா ஃப்ரம் 26 onwards? எஸ் சார். ஓகே, அப்போது 26க்கு அப்புறம் நீங்கள் இதை பாருங்கள். ஐ வில் கிவ் யூ டைம். அண்ட் ஒரு நாளில் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் முடிக்குமா இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ 26 நம்ம இதை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா 27 அகெயின் வி கேன் கம் ஆன் லைவ் அண்ட் வி கேன் கம்ப்ளீட் திஸ் என்டையர் ஆப் அண்ட் வி கேன் டிப்ளாய் இட். தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன். இது வந்து சின்ன அப்ளிகேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் எ பிக் அப்ளிகேஷன். இதுக்கு மேலே ஐ வில் பி கிவிங் யூ சம் மோர் டாஸ்க்.
ஸோ அப்பரண்ட்லி React.js won't start on Jan. ஓகேவா, நீங்கள் இந்த விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் நாங்கள் அங்கேயே போக முடியும். அதனால் ட்ரை டு கான்சன்ட்ரேட் வித் அஸ் அண்ட் பார்த்துக்கலாம். அது டவுட்ஸ் இருக்கா? யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் கோட்? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த கமிட்டுக்கு போய் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். எஸ், அப்பரண்ட்லி we can மேக் எனி மோர் சேஞ்சஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். பட் இதில் ஏதாச்சும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ டக்கு நீங்கள் வந்து அதில் உள்ளே போய் ஈஸியாக பார்த்துருங்க. ஓகே, இங்கே பார்த்து நம்ம இதுவும் இன்க்ளூட் பண்ணிட்டோம். இன்னும் 2 ஃபீச்சர் தான் இருக்குது, பட் இது பற்றி நம்ம வந்து ஃபீச்சரில் பார்க்கலாம். ஸோ போத் யூடியூப் அண்ட் டீம், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? டவுட் எதுவுமே இல்லையா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, பார்க்கலாம். ஒரு நாள் டாஸ்க் தருவோம்ல, அப்போ பார்ப்போம். சரி, ஓகேங்க, கூல், நைஸ். நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதோட லெட் see it on 26 or 27. ஸோ யூடியூப் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இது இந்த நெக்ஸ்ட் எபிசோட் ஓகேவா, அது எப்போ வரும், நெக்ஸ்ட் செக்ஷன் எப்போ வரும் அப்படின்னா எனக்கு தெரியல. பட் ஐ வில் ட்ரை டு கம் ஆன் 26 or 27th. ஓகே, ஸோ நல்லா பண்ணுங்கள் அண்ட் கோட்லாம் பார்த்து நீங்கள் வந்து மீன்வால் நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகே, பாய் பாய்.